بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இரவு 8:30 முதல் 10:30 வரை வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் கேட்டிருக்கிற கேள்விகளுக்கு இந்த நேரலை மூலம் விளக்கம் அளித்து வருகிறோம். இன்றைய கேள்வியில் முதலாவது கேள்வி என்னென்னு சொன்னால், காயல்பட்டினம்ங்கிற ஊரில் ஒரு பள்ளிவாசலுக்கு முன்னாடி ஒரு பேனர் வைத்திருக்கிறார்கள். அந்த பேனரில் வைத்திருக்கிற அந்த வாசகம் இஸ்லாமிய அடிப்படையில் சரிதானா என்று சொல்லி அந்த பேனரை அனுப்பி இந்த கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அந்த பேனரை நீங்கள் பாருங்கள். இதில் என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டால், 1000 லைலத்துல் கத்ரை விட சிறந்தது நபிகளார் பிறந்த தினம், 1500வது திருவிழா கொண்டாட்டம் அப்படின்ட்டு ஒரு பேனர் வச்சுருக்கிறாங்க. அப்போ இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 1500வது பிறந்த நாளை கொண்டாடுறாங்களாம். இந்த கொண்டாடும்போது இந்த பிறந்த நாள் எவ்வளவுக்கு சிறந்தது என்று சொன்னால், 1000 லைலத்துல் கத்ரை விட சிறந்தது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. அப்போ இது இஸ்லாமிய அறிவு எவ்வளவுக்கு அந்த பகுதி மக்களிடத்தில் சூன்யமாக இருக்கிறது என்பதற்கு இதை விட ஒரு ஆதாரம் இல்லை. இஸ்லாத்தின் பெயரால் நீங்கள் ஒரு கருத்தை சொல்வதாக இருந்தால் அது குர்ஆனில் இருக்க வேண்டும், அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்க வேண்டும். இல்லை, 1000 லைலத்துல் கத்ரை விட சிறந்தது பிறந்த நாள் என்று அல்லாஹும் சொல்லவில்லை, நேரடியாகவோ மறைமுகமாக கூட சொல்லவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொல்லலை. அப்போ அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னாமல் இதை மண்டையில் இது உதித்தது. எவனோ ஒரு அறிவியனுடைய மண்டையில் உதிச்சா அதையெல்லாம் மார்க்கமாக்கிடுவானுங்களா? இது எப்படி, எங்கேருந்து கண்டுபிடிச்ச? இதை 1000 லைலத்துல் கத்ருங்கிறத 1000 மாதங்களை விட மேலானது என்று குர்ஆன் சொல்கிறது. அப்போ குர்ஆனில் 1000 மாதங்களை விட மேலானது என்று அல்லாஹுவால் சிறப்பித்து சொல்லப்பட்ட ஒரு இரவை இழிவுபடுத்துகிற விதமாக 1000 லைலத்துல் கத்ரை விட நபிகள் பிறந்த தினம் சிறந்ததுன்னு சொல்கிறிய. இப்படி சொல்வதாக இருந்தால் இது எங்கேருந்து இந்த கருத்தை எடுத்தாய்? இதை சொன்னால் யார் சொல்லியிருந்தாலும் மடையனாக தானே இருப்பான். ஒன்று அல்லாஹ் சொல்லியிருக்கணும். ஏன்னா அல்லாஹ்விடத்தில் சிறந்தது என்பதை நம்ம ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்க முடியாது. அல்லாஹ் சொல்லியிருக்கணும், இல்லைன்னா அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லியிருக்கணும். அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லலை, அல்லாஹ்வும் சொல்லலை. அப்போ எதுக்கு இதை எங்கேருந்து எடுத்தீங்க? இன்னும் சொல்லப்போனால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றைக்கு பிறந்தார்கள் என்பதிலே 72 கருத்து இருக்கிறது. ரபீஉல் அவ்வல் 12 தான் பிறந்தாங்கன்றதுக்கு ஒரு ஆதாரமும் கிடையாது. வேறு நாட்களில் வேறு மாதங்களெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்ததே இன்னைக்கு சொல்லப்படலைன்னு சொன்னால், அதை ஒரு விழாவாகவோ ஒரு கொண்டாட்டமாகவோ நபியும் கொண்டாடவில்லை, மக்களும் கொண்டாடலை. அதான் அர்த்தம். கொண்டாடி இருந்தால் தெளிவாக சொல்லியிருப்பாங்க, இன்றைக்கி தான் நபி பிறந்தாங்கன்னு தெரிஞ்சு போயிடும். அப்போ நபிகளுக்கே அவங்க எப்போ பிறந்தோன்னு தெரியலை, திங்கட்கிழமை பிறந்தவங்கிறது மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க. மற்றபடி நபி அவர்கள் என்ன செய்யலை, நான் இத்தனாம் தேதி பிறந்தேன் என்று சொல்லவே இல்லை. முதல்ல பிறந்ததே நமக்கு எப்போங்கிறது தெரியலைங்கும் பொழுது அப்போ பிறந்த நாளுங்கிறது எப்படி இஸ்லாத்தில் இருக்க முடியும்? அப்போ இது ஒரு அறிவீனமான ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால், இப்போ லைலத்துல் கத்ருங்கிறது இருக்கு இல்லையா, அது என்னது? அது கூட நபியை சிறப்பிக்கிற ஒரு அம்சம் அதில் அடங்கியிருக்கிறது. சாதாரண அப்துல்லாவுடைய ஆமினாவுடைய மகனாக இருந்த முகமது என்பவர் என்றைக்கு தூதராக ஆனாரோ அந்த இரவுக்கு பேர் தான் லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ரில் தான் அவங்களுக்கு வஹி வருது. அல்லாஹுவால் அவங்க தூதராக நியமிக்கப்படுறாங்க.
அந்த இரவு நபிகள் நாயகம் தூதராக ஆக்கப்பட்டாங்களே, அங்கேருந்தான் நமக்கு படிப்பினை இருக்கிறது. வழிகாட்டுதல் அவங்க பிறந்ததுலேருந்து வழிகாட்டுதல் இல்லை. அவங்களோட 40 வருஷ வாழ்க்கையை நம்ம பார்க்க தேவையும் இல்லை, அது பதிவு செய்யப்படவும் இல்லை, அது பாதுகாக்கப்படவும் இல்லை. நமக்கு தேவை எதுன்னு கேட்டால், அவங்க என்றைக்கு இறை தூதர் என்று மக்களுக்கு சொல்ல ஆரம்பித்தாங்களோ அன்றிலிருந்து தான் நம்ம நபிங்கிற ஒரு அந்தஸ்து கொடுக்கக்கூடிய நிலைக்கு வர்றாங்க. அப்போ லைலத்துல் கத்ர் இரவு தான் அவங்கள இறை தூதராக்கின இரவு, குர்ஆன் இறங்கின இரவுண்டு. அதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன, அவங்க தூதரான இரவுண்டு அர்த்தம் அதில் அடங்கி இருக்கிறது. குர்ஆன் அன்னைக்கு தான் அருளப்பட்டுச்சு, அன்னைக்கு தான் தூதராக நியமிக்கப்படுகிறார்கள். அல்லாவின் தூதராக நியமிக்கப்பட்ட காரணத்தினால் அது 1000 மாதங்களை விட சிறந்தது என்பதற்கு ஒரு ரீசன் இருக்கிறது. ஏன்னா அதில் ஒரு வழிகாட்டுதல் இருக்கிறது. தூதரானதில் இருந்து தான் நமக்கு தொழுகை, நோன்பு எல்லாமே கிடைக்க ஆரம்பித்தது. ரசூலுல்லாஹ் பிறந்த முதல் வருஷம் உங்களுக்கு என்ன கிடைச்சி? ஒன்றும் கிடைக்கல. 2வது வருஷம் என்ன கிடைச்சி? ஆன்மீக ரீதியாக உங்களுக்கு என்ன கிடைத்தது? ஒன்றுமே கிடைக்கல. ரசூலுல்லாஹ்வுடைய 10 வயசில் நான் சமுதாயத்துக்கு என்ன கிடைச்சி? ஒன்றுமே கிடைக்கும். அவங்க ஒரு சாதாரண ஒரு குழந்தை, அவ்வளோதான். 20 வயசில் என்ன கிடைச்சி? அவங்க சாதாரண ஒரு வியாபாரி, அவ்வளோதான். அவங்களோட 40 வயசு வரைக்கும் இந்த உம்மத்துக்கு எந்த ஒரு வழிகாட்டுதலும் அவங்கள்ட்ட வரவே இல்லை. அப்போ வழிகாட்டுதல் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு சொன்னால் தூதராக நியமித்ததில் இருந்து தான் வருகிறது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிக்க இரவுண்டு அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது, அதை விட 1000 மடங்கு ஒன்று இருக்குன்னு ஒரு சொல்வனாக இருந்தால் இவன் எப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய எதிரியாக இருக்கணும்? இப்படி சொல்லக்கூடியவன் அல்லாஹ்வுக்கு இப்போ எப்படிப்பட்ட எதிரியாக இருக்கணும்? நபிகள் நபி ஆனாங்களே, அதை விட பிறந்தது சிறந்ததுங்கிறான். அதன் அர்த்தம் நபிகள் நபியாக ஆக்கப்பட்டதை விட பிறந்தாங்கல்ல, அதுதான் சிறந்ததுன்னு ஒருத்தன் சொல்லுவானே. ஆனால் இவன் இஸ்லாமிய வட்டத்தில் இருப்பவனை கருத இயலுமா? இவனை எவ்வளவு முத்தி போயிருக்குன்னு பாருங்கள். மட்டையர்கள் வாழ்கிறாங்களா அல்லது அறிவாளிகள் இருக்கிறாங்க, மார்க் அறிஞர்கள் அங்கே இருக்காங்களா இல்லையா? இது என்னடா வாசம், எங்கேருந்து அதை எடுத்தீங்க? வாயில் வந்ததெல்லாம் இது இஸ்லாம்ங்கிற பேரில் பரப்புறீங்களா? இஸ்லாத்துக்கு இது இழுக்கு இல்லையா? இப்படி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீ சாபி, ஹனபி, மாலிக்குன்னு சொல்றிய, இந்த ஆளுங்களாவது சொல்லி தொலைச்சிருக்காங்களா? லைலத்துல் கத்ரை விட நபி பிறந்தது 1000, அவங்க சொன்னாலும் நம்ம ஏற்றுக்கிற தேவையில்லை. இல்லை அப்படியாச்சும் இருக்கான்னு கேட்டேன். ஒன்றும் கிடையாது. அதான் என்னன்னு கேட்டால், இவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்களோ அதை இஸ்லாம்னு சொல்லணும். இஸ்லாத்தின் பேரில் கருத்து சொல்வதற்கு எந்த ஒரு பேசும் உங்களுக்கு தேவையில்லை, எந்த ஒரு அடிப்படையும் தேவையில்லை, எந்த ஒரு ஆதாரமும் தேவையில்லை. மனசில் பட்டதெல்லாம் சொல்லுவோன்னு இருப்பார்களே. ஆனால் அப்போ காயல்பட்டினத்தில் உள்ள அந்த பகுதியைச் சேர்ந்த இந்த ஆலிம்கள் அறிவினர்களாக தான் இருக்கிறாங்க. வெகுஜன மக்கள் நீங்கள் கேள்வி கேட்கணும், இதுக்கு எங்கேருந்து எடுத்தீங்கன்னு கேளுங்க போய். அப்படி கேட்குற கடமை அங்கே அந்த பகுதியில் வசிக்கிற மக்களுக்கு இருக்கா இல்லை? எங்கேறா எடுத்தீங்க? இந்த ஆலிம்சா சொல்லி தான் இதை எழுதியிருப்பாங்க. அந்த சொன்ன அறிவி அந்த ஜாஹில்ஸா யார் அவன், எங்கேருந்து அதை எடுத்த நீங்கள் கேட்டு கேள்வி கேட்கறதன் மூலமாகத்தான் வாயில் வந்ததையெல்லாம் பரப்பக்கூடிய இந்த தன்மை ஒழியும். அதனால் நபிகள் பிறந்ததுக்கு எந்த ஒரு முக்கியத்துவம் இஸ்லாத்தில் கிடையாது. நபியாக ஆனாங்கள்ல, அதுதான் முக்கியத்துவம் இருக்குது. இதை விளங்கிக்கிறணும் தகவலுக்கு. அடுத்த ஒரு கேள்வி என்னென்னு கேட்டால், ஒரு தனியார் யூடியூப் சேனலில் ஒரு நேர்காணல் எடுத்து என்னிடத்தில் எடுத்து போட்டிருந்தார்கள். அதில் எதை பற்றி கேட்டிருந்தாங்கன்னு கேட்டால், இஸ்லாத்தில் இந்த குலம், கோத்திரம், இந்த சாதி இதெல்லாம் இருக்குதா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம் என்று கேட்டால், இஸ்லாத்தில் குலம், கோத்திரம்லாம் இருக்குதுங்கிறத இஸ்லாம் அங்கீகரிக்குது, அதெல்லாம் மறுக்கவே கிடையாது. ஆனால் ஒருத்தன் இந்த குலத்தில் பிறந்ததால் உயர்ந்தவன், இந்த குலத்தில் பிறந்ததால் தாழ்ந்தவன் என்று சொல்வதைத்தான் இஸ்லாம் மறுக்குது என்ற அடிப்படையில் அந்த நேரலையில் நம்ம விளக்கமாக சொல்லியிருந்தோம். அதை ஒரு சில துணுக்குகளை மட்டும் எடுத்துக்கொண்டு இஸ்லாத்தில் சாதி இருக்குது என்று சொல்லிவிட்டார் அப்படின்னு சொல்லி சில பேர் அவசர கொடுக்கைகள் அதை ஒரு பிரச்சாரமாக எடுத்து பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. முழு உரையை கேட்டவங்க கூட அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டால், அவங்க இஸ்லாம்னு எதை இது வரைக்கும் நினச்சி வச்சுருந்தாங்களோ அதுதான் இஸ்லாம் நினைக்கிறாங்களே தவிர, இப்படி நம்ம குர்ஆன் ஹதீஸ் படி நம்ம சொல்லக்கூடியது சரியா அந்த சிந்தனை கிடையாது. இவ்வளோ நினச்சிக்கிட்டாங்க. இப்படி இந்த குலம், கோத்திரம் இஸ்லாத்தில் கிடையாதுன்னு எங்கே இருந்துருத்தீங்க? நீங்களாக நினச்சிக்கிட்டீங்க. நீங்களாக பிற மக்கள்கிட்ட பெருமை அடிக்கிறதுக்காக வேண்டி அடிப்படை அறிவு இல்லாமல் வாதங்கள் பண்ணியிருப்பீங்க. குலம், கோத்திரம் இஸ்லாத்தில் இல்லைன்னு நம்ம ஒரு நாள் சொல்லிகிட்டு இருந்தோம், இருக்குன்ட்டானே.
இருக்குன்னு சொல்லிட்டான்ல, இருக்குன்னு சொன்னதுக்கு ஆதாரம் இருக்கா, இல்லைங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கா? அதை சிந்திக்கணும்ல. அது சிந்திக்காமல் இன்னும் இஸ்லாமிய அடிப்படையை விட்டே விலகின மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா, இதை ஒரு ஃபித்னாவாக பண்ணி கொண்டிருக்கிறார்கள். முதல் விஷயம், குரானில் இருந்து நான் ஆதாரம் காட்டி தான் அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருக்கிறேன். யா யுஹன்னாஸ், மனிதர்களே நல்லா கூப்பிட்றான். இன்னா ஹலக்குனாக்கும் இந்த தக்கரிமா உன்சா, உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்து படைத்திருக்கிறோம். ஓ ஜால்நாக்கும், உங்களை நம்ம ஆக்கி இருக்கிறோம். நல்ல கவனிங்க, உங்களை நம்ம ஆக்கி இருக்கிறோம். ஷுஊபன், கிளைகளாகவும், ஓ கபாயில, கோத்திரங்களாக ஆக்கியிருக்கிறோம். அப்போ மனித குலம் ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தாலும் உங்களில் கிளை இருக்குது, கோத்திரம் இருக்குதுன்னு எல்லாம் சொல்லலை, நம்ம ஆக்கியிருக்கிறோங்கிறான். ஓ ஜால்நாக்கும், உங்களை நாம் ஆக்கியிருக்கிறோம். ஷுஊபன் வ கபாயில, கிளைகளாக கோத்திரங்களாக ஆக்கியிருக்கிறோம். லித் ஆரஃபு, அது புரிந்து கொள்வதற்கு தான். ஆக்கினதற்கு இல்லை, உயர்வு தாழ்வு கற்பிப்பதற்கு இல்லை, இருக்குது, ஆக்கியிருக்கிறோம், அங்கீகரிக்கிறோம். ஆனால் இதனால் இவன் வசந்தவன், இதனால் அவன் தாழ்ந்தவன் கிடையாது. இவன் இந்த வீட்டை சேர்ந்தவன் அந்த வீட்டை சேர்ந்தவன் அறிந்துக்கிறது, அவ்வளோதான். லித் ஆரஃபு, ஒருவர் அறிந்து கொள்வதற்காக வேண்டி அப்படி ஆக்கியிருக்கிறோம். அக்கிரமக்கும் ஐந்தல்லாஹி, உங்களில் அல்லாவிடத்தில் சிறந்தவர் யாருன்னு கேட்டால் அத்துகாக்கும், உங்களில் அதிக அச்சமுடையவர் தான், அதிக அல்லாவை பற்றி அச்சமுடையவர் தான் உங்களில் சிறந்தவர் அப்படின்ட்டு 49:13 இருக்குது. அப்போ இந்த வசனம் இஸ்லாத்துக்குள்ளே நீங்கள் கிளை கோத்திரம் வைத்துக் கொள்வது தடை இல்லை என்று சொல்லுதா, தடை இருக்குன்னு சொல்லுதா? அல்லாஹ் சொல்கிறான்னு ஆதாரம் காட்டியிருக்கிறேன். குளங்கோத்திரம் இருக்குன்னு சொல்லிவிட்டான்னு சொல்லி எனக்கு எதிராக யுத்தம் பண்ணுறான். அல்லாவுக்கு எதிராக யுத்தம் தொடுக்குறாங்க. அல்லாவுக்கு எதிராக நீ யுத்தம் தொடுக்குறியா, எனக்கு எதிராக தொடுக்குறியா? அட இதை சொன்னது அல்லா தானே சொல்லிகிட்டு இருக்கிறான். அப்போ என்ன நமக்கு பார்க்கணும்னு கேட்டால், ஒரு மனிதன் இன்னாருடைய மகன் என்பது அவனுடைய அடையாளம். இன்னாருடைய ஆதமுடைய பிள்ளையாக இருந்தனால அப்துல் காதர் பிள்ளை இல்லைண்டாவுமா? இன்னாருடைய பிள்ளை எப்படி அடையாளமாக இருக்குதோ, இன்னாருடைய பேரன் என்பதும் ஒரு அடையாளம் தான். இன்னாருடைய கொள்ளு பேரன் என்பதும் அடையாளம் தான். இன்னாருடைய 50வது பேரன் என்று சொல்வது ஒரு அடையாளம் தான். இதுதான் குளங்கோத்திரம்ங்கிறது. குளங்கோத்திரம் என்பது என்னன்னு கேட்டால், அவங்களுடைய முன்னோர்களில் யாராவது ஒரு பிரபலமான ஒரு ஆளாக இருந்திருப்பார். அவரை வைத்து தங்களை அடையாளப்படுத்தி கொள்ள விரும்புகிறாங்க. நாங்கள் அந்த இதை சேர்ந்த ஆளுக்க, நாங்கள் இந்த ஆளை சேர்ந்த ஆளுக்குன்னு அடையாளப்படுத்த மனுஷன் விரும்புகிறான். எல்லா மனிதனுடைய இயல்புலையும் இது இருக்கிறது. குர்ஆன் அருளப்பட்ட காலத்திலையும் அந்த மக்கள்கிட்ட இது இருந்தது. அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், இது என்ன சொன்னாலும் இதை மறையாது, இருக்கத்தான் செய்யும். ஒவ்வொரு மனுஷன் எப்படி தன்னுடைய தகப்பன் இன்னார் என்பதை அடையாளத்துக்கு சொல்கிறானோ, அதே மாதிரி தன்னுடைய கொள்ளுப்பாட்டனை பற்றியும் எள்ளுப்பாட்டனை பற்றியும் சொல்லி என்ன செய்வான், நான் அந்த வகையில் வந்தாளுனா அப்படின்னு சொல்வது இயல்புல உள்ளது. இது ஒழியாது, மறையாது. அப்படிங்கிற காரணம் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், இதெல்லாம் இருக்குது, ஆக்கி தான் இருக்கிறோம். லித் ஆரஃபு, புரிந்து கொள்வதற்கு தான். இவர் ஒரு இப்ராஹிம், அவர் ஒரு இப்ராஹிம். இந்த இப்ராஹிம் அந்த கோத்திரத்தில் உள்ளவர். இந்த இப்ராஹிம் குறைஷி, இந்த இப்ராஹிம் தைமி. ஓ அப்படியா, அந்த கோத்திரத்து இப்ராஹிமா, அதுக்கு தான். அதனால் இவர் மேலானவர், அது கீழானவர், அதைத்தான் இஸ்லாம் உடைக்குது. இஸ்லாம் இந்த குலம் கோத்திரத்தை மறுக்கவே இல்லை. மறுக்கலை மட்டுங்கள்ல, நாம் ஆக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இதன் அடிப்படையில் தான் என்னுடைய அந்த பேட்டி இருக்குது. இந்த குர்ஆன் வசனத்தை கூட சிந்திக்காமல் அது எப்படி குளங்கோத்திரம் இருக்குன்னு, இது என்ன நாங்கள் இது வரைக்கும் இஸ்லாத்தை பற்றி நாங்கள் என்ன மக்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறோம், நீ என்னப்பா சொல்கிறேன்னு என்கிட்ட கேட்குறாங்க. நீ தப்பாக சொல்லிகிட்டு இருக்கிற. இஸ்லாத்தில் இருக்கிறது தான் மக்களுக்கு சொல்லணுமே தவிர நீ நினைக்கிறதுலாம் இஸ்லாம் ஆயிருமா? அப்போ இஸ்லாம் அதை மறுக்கவே கிடையாது. நீங்கள் குலம் கோத்திரத்தை சொல்லிக் கொள்வதை மறுக்க கிடையாது. இந்த குலத்தில் வந்ததுனால அந்த குலத்தில் நான் பொண்ணு எடுக்க மாட்டேன்னு சொன்னால் அது தப்பு. இந்த குலத்தில் நான் இருந்ததுனால நான் தான் தலைமை தாங்குவேன், நீ தலைமை தாங்கக்கூடாதுன்னு அது தப்பு. எதுக்கு சொல்லிக்கிறலாம், உங்களோட அடையாளமாக நீங்கள் சொல்லிக் கொள்ளலாம்னு அல்லாஹ் என்ன செய்கிறான், குர்ஆனில் இதை அனுமதிக்கிறான். எந்த குர்ஆன் வசனம் வச்சு ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவர்னு முற்பகுதியை மட்டும் நீங்கள் சொல்கிறீங்களோ, அதே வசனத்துடைய அடுத்த பகுதி தான் நான் சொல்கிறது. ரெண்டும் சேர்ந்து தான் குர்ஆனில் வசனம். உங்களை ஒரு தாய் தந்தைக்கு தான் படைத்தோம், ஒரு ஆண் பெண்ணிலிருந்து படைத்தோம் அல்லாஹ் சொல்கிறான். அதில் என்ன விளங்குகிறது அப்படின்னு வேணா அதை வியாக்கியானம் கொடுத்துருப்பான்ல, அந்த வியாக்கியானத்தில் நிற்கிறானே தவிர அந்த வசனத்தை முழுசாக படிப்பா.
இன்னா ஹலக்னாக்கும் மின் தக்கரிவ உன்சா, ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து உங்களை படைத்திருக்கிறோம். ஓ ஜால்நாக்கும், உங்களை ஆக்கியும் இருக்கிறோம். ஷோபம கபாயில, கபீலாக்களாக, அதாவது குலங்களாக கோத்திரங்களாக நம்ம ஆக்கியிருக்கிறோம். எதற்குன்னா தாரஃபு தான் முக்கியமான தாரஃபு, புரிந்து கொள்வதற்காக. நீங்கள் உங்களுக்கு மத்தியில் ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து கொள்வதற்காக ஆக்கியிருக்கிறோம். சிறந்தவர் தக்வா உடையவர் தான். சிறப்பை பேசுகிறாருந்தா தக்வா இருக்குதா இல்லையான்னு பாரு. அவன் எவன் எந்த கோத்திரன்னு பார்க்காதன்னு அல்ல அப்படி தான் மார்க்கம் சொல்லித்தரதே தவிர இல்லைன்னு சொல்லித்தரவே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் ரசூல்லா சொல்கிறாங்க, ஏன்னா இது வந்து நிறைய அறியாமல் இருக்கிறாங்க. இவங்களா இஸ்லாத்தில் இல்லாத ஒன்றையெல்லாம் இஸ்லாத்தின் கருத்து மாதிரி போய் சொல்லிவிட்டு கடைசியில் அவன் இந்த மாதிரி ஆதாரத்தை எடுத்து போட்டான்னு வைங்க, கேவலப்பட்டு நிற்பாங்க. உங்கள் மார்க்கத்தில் இல்லைன்னு உங்கள் மார்க்கத்தில் இருக்குத, நீங்கள் பொய் சொல்லி இஸ்லாத்தை பிரச்சாரம் பண்ணுறேன்னு கேட்பான். அப்போ மார்க்கத்தை இஸ்லாம் வந்து இந்த குலங்கோத்திரங்கிற இருக்கக்கூடாதுன்னு சொல்லுதானே கிடையவே கிடையாது. எந்த குலத்தில் உள்ளவங்க என்று நீங்கள் விரும்பின உங்கள் தாத்தாவிலேருந்து நீங்கள் குலத்தை ஆரம்பிச்சிக்கலாம், அல்லது 10வது தாத்தாவிலேருந்து கூட ஆரம்பிச்சிக்கிறங்க. எங்கேருந்து ஆரம்பித்து நீங்கள் உங்களுக்கு ஒரு இதை அடையாளமாக வச்சுக்கிட்டீங்களோ அதுக்கு வந்து இஸ்லாம் தடையே செய்யாது. ஒரு அடையாளம்னு வச்சுக்கிறங்க, அவ்வளோதான். பேர் எப்படி ஒரு அடையாளமாக இருக்கிறதோ அந்த பேருனால் வந்து வசந்தவன் வராதில்ல. இவன் இப்ராஹிம், இவன் இஸ்மாயில், இப்படி அடையாளம் தெரிஞ்சிருச்சு. அதனால் இப்ராஹிம் வச்சதுனால வசந்தவனா, இஸ்மாயில் வச்சதுனால தாழ்ந்தவனா, அது வராது தானே. அதே மாதிரி தான் குலத்துலையும் வராது. இப்படி பெயர்களில் வந்து உயர்வு தாழ்வு வராதோ அதே மாதிரி அவர் தன்னுடைய குலமாக எதை வைத்திருக்கிறாரோ அதனாலே உயர்வு தாழ்வு வராது. ரசூல்லா சொல்கிறாங்க, தஅல்லமும் மின் அன்சாபிக்கும், உங்களுடைய குலங்கோத்திரங்களை பற்றி அறிந்து கொள்ளுங்கள். மா தசிலுன பிஹி அர்ஹாமக்கும், உங்களுடைய உறவுணர்களை எதன் மூலம் இணைத்து கொள்வீர்களோ அந்த அளவுக்கு தெரிந்து கொள்ளுங்கள். உறவினர்களை அனுசரித்தல் இருந்து குடும்பத்தாரை அனுசரித்தல் மார்க்கத்தில் உள்ளது. அது பெரிய நன்மை உள்ள காரியம். சிலத்துர் ரஹமுங்கிறாங்கல்ல, இப்போ இன்ன சிலத்தர் ரஹமி மஹப்பத்துன் ஃபி அஹ்லிஹி, அதாவது ஒருத்தனுக்கு உறவினரை வந்து அனுசரித்து வாழ்தல் வந்து குடும்பத்தில் ஒரு அன்பை ஏற்படுத்தும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு அந்த அளவுக்கு நீங்கள் அறிந்து வைத்திருங்கிறாங்க. இப்போ நான் வந்து சொந்தக்காரன் அனுசரிக்கணும்னு சொன்னால் சொந்தக்காரன் வந்தாலே அது குலத்தில் வந்துடுமே. இவர் எங்கள் சித்தப்பா பெரியப்பான்னு நாங்கள்லாம் ஒன்றுன்னு சொல்லி அவங்கள நீங்கள் உதவி செய்ய வேண்டியெல்லாம் இருக்கிற காரணத்தினால உங்கள் குலத்தில் யாரெல்லாம் வருவாங்கன்னு அறிந்து வைத்துக் கொள்ளுங்கள்ங்கிறாங்க ரசூலுல்லாஹ். தஅல்லமு, கற்றுக்கொள்ளுங்கள். மின் அன்சாபிக்கும், உங்களுடைய பரம்பரையிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். மா தசிலுன பிஹி, அதுக்காண்டி 80 தலைமுறைக்கெல்லாம் போய் நீங்கள் பார்க்க வேண்டிய தேவையில்லை. ஏன்னா அந்த உறவோடு நீங்கள் அனுசரிக்க முடியாது, அவெல்லாம் செத்து போயிருப்பான். வாழுகிற மக்களில் உள்ளதில் யாரெல்லாம் உங்கள் குலத்தில் வருவாங்கன்னு கண்டறிந்து அதன் மூலம் நீங்கள் சொந்தக்காரங்களை அனுசரிங்க. சொந்தக்காரங்களை உதவி செய்கிற அளவுக்கு நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணுங்கிறாங்க. அப்போ உன்னை மட்டும் தெரிஞ்சால் பத்தாது, உன் சித்தப்பன் யார், பெரியப்பன் யார், உன் தாத்தா யார், தாத்தாவுடைய பிள்ளை யார் அப்படின்னு சொல்லி உங்களுடைய உறவு வட்டம் அதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள்ங்கிறாங்களே. இதெல்லாம் எதை காட்டுது? இந்த ஒரு நம்ம குடும்பம் நம்ம கோத்திரம்னு பார்க்கணும்னு தானே காட்டுது. அகமதில் வரக்கூடிய ஒரு ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். அதே மாதிரி வந்து அகமதுலேயும் வருது, திருமதிலையும் வருது, ஹாக்கிம்லேயும் வருகிறது. அதே மாதிரி வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் நபியான உடனே உத்தரவு போடுறான். என்ன உத்தரவு போடுறான்? முதல்ல நீ போய் சொல்கிறது உன் குலத்தாருக்கு போய் சொல்லுங்கிறான். மக்கள்லாம் கூப்பிட்டு பொதுமக்களுக்கு அறிவிப்பு செய்யன்னு சொல்லாமல் வான்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், இது 26வது சூறாவில் 214வது வசனத்தில் இருக்கிறது. வான்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், உன்னுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு எச்சரிக்கை செய்யி, குடும்பத்துக்கு எச்சரிக்கை பண்ணு, கோத்திரத்துக்கு. உன் கோத்திரத்தை இல்லை கண்டவனையும் கூப்பிடாத. முதல்ல உன்னுடைய கோத்திரம் இருப்பாங்கள்ல அந்த குறைசியில் உள்ளவங்க, அவங்களுக்கு கூப்பிட்டு எச்சரிக்கை பண்ணும். அப்படி ஒன்று இருக்க போய் தானே அல்ல அப்படி எச்சரிக்கை செய்ய சொல்கிறான். முதல்ல ஒன்றுலேருந்து ஆரம்பி, உன் கோத்திரத்துலேருந்து ஆரம்பிங்கிறான். அப்போ அதே எல்லாம் மறுக்க கோத்திரம்லாம் கிடையாது, பரவலாக போய் நின்று பொது இடத்துல நின்று கத்துன்னு சொல்லலை. உன் குடும்பத்தாரை கூப்பிட்டு உன் கோத்திரத்தாரை கூப்பிட்டு சொல்லுன்னு சொன்னால் அந்த கோத்திரம்ங்கிறத வந்து அக்செப்ட் பண்ணுறானா இல்லை மறுக்கிறானா? இல்ல மறுக்கலை. அதே மாதிரி வந்து ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் மதீனாவுக்கு போகிறாங்க. மதீனாவில் போனாங்கன்னு சொன்னால் அங்கே வந்து அவுஸு ஹஸ்ரஜின்னு 2 முக்கியமான குலத்தவர்கள் இருக்கிறார்கள். வேறு சமுதாயங்கள் இருந்தாங்க. பிரதானமாக இருந்தது அவுஸு ஹஸ்ரஜுங்கிற 2 கூட்டத்தார் இருந்தாங்க. அவுஸுங்கிறவங்க ஒரு தலைவர், அவங்க ஒரு சமுதாயம், அவங்க ஒரு கோத்திரம். ஹஸ்ரஜுங்கிறது அவங்க ஒரு சமுதாயமாக இருந்தாங்க. இந்த 2ஐயும் ரசூலுல்லாஹ் வந்து
அங்கீகரித்தாங்களா மறுத்தாங்களா? ஹவுஸுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் என்ன செய்வாங்க ரசூலுல்லாஹ்? உங்கள் ஹவுஸு தலைவர்கிட்ட போய் கொஞ்சம் கலந்துட்டு வாங்க, உங்களுக்குள்ள ஒரு மசூரா பண்ணி சொல்லுங்கம்பாங்க. ஹஸ்ரஜில் ஏதாவது காரியம் ஆற்றணுமா இருந்தால் நீங்களா சொல்லிடாதேப்பா, உங்கள் தலைவர்கிட்ட போய் கலந்துட்டு வாங்கங்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே ஹவுஸு ஹஸ்ரஜுக்கு பிரச்சனை வரும்பொழுது அவங்கள்ட்ட ஏதாவது உதவிகள் தேவை என்று நாடும் பொழுது அவங்க பொதுவாக அறிவிப்பு செய்யாமல் ஹவுஸை கூப்பிட்டு என்ன செய்வாங்க, நீங்கள் போய் உங்கள் ஹவுஸுடைய ஆட்கள்கிட்ட எல்லாம் கலந்துட்டு வாங்க, நீங்கள் போய் உங்கள் ஹஸ்ரஜிட்ட கலந்துட்டு வாங்கம்பாங்க. அதை ஏற்றுக்கிறாங்களா இப்போ மறுக்கிறாங்களா? ஒரு பிரச்சனை வந்துருச்சு, வந்தவுடனே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவர் அந்த ஹஸ்ரஜுடைய தலைவர் சஅத் அவர்களை வர கூப்பிட விடுறாங்க. அவர் வந்து குதிரையிலேருந்து இறங்குறாரு, மக்கள்லாம் குழுமி இருக்கிறாங்க. ஏன்னா அவர் சொல்கிற தீர்ப்பை ஏற்றுக்கிறோம்னு உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் வந்தவுடனே ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, கூமு இலா சய்யிதிக்கும், உங்கள் தலைவரை வரவேற்பதற்காக எழுந்து செல்லுங்கள். உங்கள் தலைவருங்கிறாங்க அவரை, அந்த கோத்திரத்தின் தலைவர் வருகிறாரு, கூமு இலா சய்யிதிக்கும், அவர் வந்தவுடனே அவர் சொல்ல தீர்ப்பை நீங்கள் ஏற்றுக்கிறங்கன்னு சொல்லி ஒரு விஷயத்துக்கு முடிவு பண்ணுவாங்க. அப்போ இதெல்லாம் என்னது, அதெல்லாம் ரசூலுல்லாஹ் அங்கேறி தானே செஞ்சாங்க. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் செய்கிறாங்க, சொல்கிறாங்க. எவ்வளோ இருந்துச்சுன்னு பாருங்கள். பல கோத்திரங்கள் வந்து இந்த ஹவுஸு ஹஸ்ரஜ் இருந்தான்னு அவங்களே நிறைய உட்பிரிவுகள் இருந்தாங்க. அந்த உட்பிரிவுகளெல்லாம் பட்டியல் போட்டு இவங்கெல்லாம் கொஞ்சம் மேலானவங்களாக இருக்கிறாங்க, அதாவது இஸ்லாத்தின்பால் அபிமானம் உள்ள கோத்திரமாக இருப்பாங்க. வேறு சில ஆட்கள் வந்து அப்படி இருக்க மாட்டாங்க. அதை ரசூலுல்லாஹ் எப்படி பட்டியல் போடுறாங்கன்னா, ஹைரு தூரில் அன்சார், இது புகாரில் 3789 ஹதீஸில் வருகிறது. அன்சார்களுடைய கோத்திரங்களில் சிறந்த கோத்திரம் வந்து பனு நஜ்ஜார். பனு நஜ்ஜாருங்கிற கோத்திரம் மேலானவர்களாக இருக்கிறாங்க. சும்மா பனு அப்துல் அஷ்ஹல், பனு அப்துல் அஷ்ஹலுங்கிற கோத்திரம் அடுத்து சிறந்ததாக இருக்கிறாங்க. சும்மா பனுல் ஹாரிஸ் இப்னு ஹஸ்ரஜ், பனுல் ஹாரிஸுங்கிறவங்க அடுத்து வந்து சிறந்தவங்களாக இருக்கிறாங்க. சும்மா பனு சாயிதா, பிறகு பனு சாயிதாங்கிற 4 கோத்திரத்தை சொல்லி நிறைய கோத்திரம் உட்பிரிவு இருக்கிறது. இந்த 4 உட்பிரிவு, பல உட்பிரிவுகளில் இந்த 4 மேலானது அப்படிங்கிறாங்க. ஒஃபி குல்லி தோரில் அன்சாரி ஹைருன், அன்சாரிகளுடைய எல்லா குலமும் சிறந்தது தான், ஆனால் இந்த 4 கொஞ்சம் மேலானதுங்கிறாங்க. எதனாலன்னா அவங்க தியாகம் பண்ணுவதாக இருந்தாலும், உதாரணமாக வந்து ரசூலுல்லாஹ் அந்த பள்ளிவாசலை கட்டணும்னு யோசனை பண்ணுவாங்க. உடனே நஜ்ஜார் கோத்திரத்துக்காரர் தான் வந்து என்ன செய்வார், ஏன் இடத்த தரணம் வச்சுக்கிறங்க பாரு, ஓசியா தர வேணாம், நீ காசு கொடுன்னு சொல்லி அவர்கிட்ட வாங்குவாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு உதவி செய்கிறது, அர்ப்பணிக்கிறது, ஹிஜ்ரத் செஞ்சு வந்த மக்களை நானாச்சின்னு ஏற்றுக்கிறது, இந்த தன்மைகளில் பார்த்திங்கன்னா சிலர் மேலாக இருந்திருக்கிறாங்க. இந்த 4 பேரும் வேறு கோத்திரங்கள் இருந்தாங்க, முஸ்லீமாக இருந்தாங்க. இவங்க அளவுக்கு தியாகம் செய்கிறவங்களாக, இவங்க அளவுக்கு அர்ப்பணிக்கிறவங்களாக அந்த கோத்திரம் இல்லாதனால ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இந்த 4 கோத்திரம் சிறந்ததுங்கிறாங்க. சிறந்ததுன்னா கோத்திரத்தினால சிறந்ததுன்னு கிடையாது, இஸ்லாத்திற்காக அர்ப்பணித்தவர்களில் இவங்க 4 பேர் மேலே நிற்கிறாங்க. அதுதான் சொல்கிறாங்க, அன்சார் கோத்திரத்தில் சிறந்தவர்கள் பனு நஜ்ஜார். அப்போ பனு நஜ்ஜார்னு ஒரு கோத்திரத்தை அங்கீகரிக்கிறாங்களா நிராகரிக்கிறாங்களா? ரெண்டாவது சும்மா பனு அப்துல் அஷ்ஹல், பிறகு பனு அப்துல் அஷ்ஹல்காரங்க, சும்மா பனுல் ஹாரிஸ் இப்னு ஹஸ்ரஜ், பனு ஹாரிஸுங்கிற கோத்திரத்தார், சும்மா பனு சாயிதா, பிறகு பனு சாயிதாங்கிறவங்க வந்து மேலானவங்கன்னு சொல்கிறாங்கல்ல. இது வந்து புகாரில் 3789 இருக்குது. அப்போ இதில் நம்ம என்ன வழங்குறோம் என்று கேட்டால், இது வந்து அந்த கோத்திரங்கிறது இஸ்லாத்தில் மறுக்கப்படவே கிடையாது. ஆனால் பிறப்பால் உயர்வு பிறப்பால் தாழ்வுங்கிறது மட்டும்தான் மறுக்கப்பட வேண்டிய விஷயம். அதை மறுத்துட்டாலே இந்த பிரச்சனை சாதியெல்லாம் தீர்ந்துடும், பிரச்சனைலாம் தீர்ந்து போயிடும். எல்லாம் நான் சமம் நினைத்து கொண்டு அவன் ஒரு தனி அடையாளத்தை வச்சுட்டா, நம்ம தனித்தனி அடையாளம் தான் வச்சுருக்குறோம். நான் போடுற சட்டை நீங்கள் போடுற சட்டை ஒன்றா இருக்காது, தனி அடையாளம். அப்போ நான் போடுற செருப்பு நீங்கள் போடுற செருப்பு, அப்படி எத்தனையோ அடையாளங்கள் தனித்தனியாக, என் வீடு உங்கள் வீடு ஒரே மாதிரியாக இருக்காது, அதெல்லாம் ஒரு அடையாளம் தானே. இப்படி அடையாளங்கள் அதிகமாக வித்தியாசப்படுற காரணத்தினால அவங்களுக்கு மத்தியில் ஏற்றத்தாழ்வு வராது. ஏற்றத்தாழ்வுங்கிறது நல்லவன் கெட்டவங்கிற அடிப்படையில் தான் வரணும். அதுதான் இஸ்லாம் சொல்லுதே தவிர இவங்க சொல்கிற மாதிரி அப்படி கிடையாது. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், சில கூட்டத்தார்களை வந்து ரொம்ப புகழ்ந்து சொல்கிறாங்க. குரைஷுன், முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ், ஒல் அன்சார்கள், ஓ முசைனா கூட்டத்தார்கள், ஓ ஜுஹைனா கோத்திரத்தார்கள், ஓ அசலம் கோத்திரத்தார்கள், ஓ கிஃபார் கோத்திரத்தார்கள், ஓ அஷ்ஜவ் கோத்திரத்தார்கள், இவங்கெல்லாம் எந்த ஒரு ஆளுக்கும் அடிமையாக இல்லாமல் இருந்த ஒரு சமுதாயம். இவங்களுக்கு அல்லாஹ் தான் எஜமான்,
அப்படின்னு ரசூலுல்லாஹ் வந்து என்ன செய்கிறாங்க, இந்த சில பேர் யாருக்காவது அடிமையாக இருந்து பிறகு வளர்ந்த கோத்திரமாக இருப்பாங்க, இவங்கெல்லாம் அப்படி இல்லாத கோத்திரம் அப்படின்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, இவங்களுக்கு வந்து மவாலிய லைசலஹும் மௌலா தூன் அல்லாஹ், அல்லாஹ்வை தவிர இவங்களுக்கு ஒரு பொறுப்பாளர்கள் கிடையாது அப்படி நினச்ச கூட்டமாக்க இவங்க யார், குரைஷு, அன்சாரு, முசைனா, ஜுஹைனா, அஸ்லமு, கிஃபாரு, அஸ்ஜான்னு சொல்லி அதில் முஹாஜிர் வர்றாங்க, அன்சாரிகளும் மக்காவாசியும் இதில் இருக்கிறாங்க, மதீனாவை சேர்ந்தவங்களும் இருக்கிறாங்க அந்த கோத்திரங்களில். இந்த கோத்திரங்களை சொல்லி இவங்கெல்லாம் ஒரு பர்ஃபெக்டான கோத்திரமாக இருக்கிறாங்க, யாருடைய தயவையும் எதிர்பார்க்காம அல்லாஹ்வுடைய உதவியிலே செயல்படக்கூடியவங்களாக இருக்கிறாங்கன்னு பாராட்டுறாங்க. அப்படி ஒன்று இல்லை, நீ என்ன முசைனா என்ன குறைஷ் என்ன இஸ்லாம்னு வந்த பிறகு எல்லாம் முஸ்லீம் மட்டும்தானு சொன்னாங்களா? இஸ்லாம்னு வந்த பிறகு அப்படியே அனுப்புறீங்க, எல்லோரும் முஸ்லீம் தானே? எல்லோரும் முஸ்லீமாக இருந்தாலும் அது முஸ்லீமாக இருந்து குறைஷியாக இருப்பான், முஸ்லீமாக இருந்து அன்சாராக இருப்பான், முஸ்லீமாக இருந்து முசைனாவாக கொஞ்சம் பேர் இருப்பான், முஸ்லீமாக இருந்து ஜுஹைனான்னு கொஞ்சம் பேர் இருப்பான், முஸ்லீமாக இருந்து அஸ்லம்னு சில பேர் இருப்பாங்க, முஸ்லீமாக இருந்து கிஃபாருங்கிற அபூதர்கள் கிஃபாரிங்கிறாங்கல்ல பேரில் சேர்த்துக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் அபூதருங்கிற சாபியை சொன்னால் கிஃபாரி கோத்திரத்துக்காரரு அப்படி ஒன்றும் இல்லாட்டி அதை பட்டமாக சேர்க்குறாங்க. அப்போ இவங்கெல்லாம் வந்து இப்படிலாம் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்கு வெற்றி கொள்வதற்காக படம் நடத்திக்கிட்டு போனாங்கல்ல, படம் நடத்தி போனது ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்து ஆட்களை தேர்ந்தெடுத்து அந்த கோத்திரத்துக்குன்னு ஒரு கொடியை கொடுத்து, அந்த கோத்திரத்துடைய தலைவர்களில் கொடியை கொடுத்து அவருக்கு கீழே அந்த படை போகிற மாதிரி செஞ்சாங்க. எப்படி போனாங்க, மொத்தமாக கும்பலாக மக்காவுக்கு போகலை. மக்காவுக்கு போனது என்னென்னு கேட்டால் ஒரு படை, அது ஒரு கோத்திரம், அந்த கோத்திரத்துடைய தலைவர்களில் கொடியை கொடுத்து நீ உன் கோத்திரத்தெல்லாம் கூட்டிகிட்டு அணிவகுத்து போ, நீ உன் கோத்திரத்தெல்லாம் கூட்டிகிட்டு அணிவகுத்து போன்னு சொல்லி, அப்புறம் உதாரணமாக கிஃபார் கோத்திரம்னு இருக்குன்னு வைங்களேன், கிஃபார் கோத்திரத்துக்கு வந்து என்ன செஞ்சாங்கன்னா அதுக்கு ஒரு தலைவர் இருப்பார்ல, அந்த கிஃபார் அந்த போருக்கு போகும்போது கூட பிரிக்கிறாங்க. இராணுவத்தில் அந்த அணி, பஞ்சாப் அணி, தமிழ்நாட்டு அணின்னு பிரிப்பான்ல, அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா மக்காவை வெற்றி கொள்வதற்கு போர் செய்வதற்காக படை நடத்தி போகிறார்கள். எல்லாம் கும்பலாக போகாமல் என்ன செய்கிறாங்கன்னா குரூப்பாக பிரித்து போகிறாங்க. முதல்ல கிஃபார் போவார். ஏங்க போர்க்களத்தில் கூட ஏன் பிரிக்கிறாங்க, கிஃபாருங்கிற கோத்திரத்துக்கு ஒரு கொடி, அதுக்கு ஒரு தலைவர், அவருக்கு பின்னாடி அந்த கிஃபார் கோத்திரம்லாம் போகும். அதே மாதிரி ஜுஹைனாண்டு கோத்திரத்தாக இருக்காங்கல்ல, அவங்கள கூப்பிடுவாங்க, நீங்கள்லாம் அந்த உங்கள் தலைவர் இருக்கார் ஜுஹைனா, அவர் கையில் கொடி இருக்குது, அவருக்கு பின்னாடி நீங்கள் வாங்க. அது பாக்ஸாக போனாங்க. எப்படி போகிறாங்க, ஒவ்வொரு கோத்திரத்திலும் படை நடத்தி போகிறாங்க. அப்படி போனால் தனியாக பிரித்து எடுத்துடலாம், இதெல்லாம் கிஃபாரு, இதெல்லாம் ஜுஹைனா அப்படின்னு அந்த படை அணியை பிரிக்கும் பொழுது அந்த மாதிரி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் தமுர்ரு கத்தீபத்தன் ஒவ்வொரு படையாக போயிட்டுருக்குறாங்க. கிஃபார்னு ஒரு படை, ஜுஹைனான்னு ஒரு படை, அதே மாதிரி சுலைம்னு ஒரு படை, அதுக்கப்புறம் வந்து அன்சாருக்கு அஸாத் இப்னு உபாதா தலைமையில் அது ஒரு படை, இப்படின்னு சொல்லி பல படைகளாக போனார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி, அவங்க தனித்தனி கொடியோடு போனார்கள் அப்படிங்கிற செய்தி புகாரியில் 4280வது ஹதீஸில் இருக்கிறது. இது கடைசி கட்டம், இஸ்லாம் எல்லாத்தையும் ஒழித்து மக்காவை ஜெயிக்கிற ஒரு கட்டம் இருக்குத, அந்த கட்டம் வரைக்கும் ரசூலுல்லாஹ் இதெல்லாம் ஒழிக்கலை. அப்போ வரைக்கும் இந்த சின்ன இருந்துச்சு, நம்ம போருக்குன்னு போகிறோம், போருக்குன்னு போகும்போது நம்ம ஆள் தலைமை தாங்கிறாருன்னு ஒரு அப்போ தான் சேருவாங்க மக்கள், அப்போ தான் வருவாங்க, ஒரு இன்வால்வ்மெண்ட்டாக இருப்பாங்க என்பதற்காக ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, இந்தப்பா கிஃபார்லாம் உங்கள் தலைவர் இருக்கார்ல, கிஃபாருக்கு பின்னாடி போங்க, எல்லாம் மட்டும் போயிடுறேன், ஜுஹைனாவெலாம் அந்த ஜுஹைனாவுக்கு பின்னாடி போங்க அப்படின்னு அங்கே வச்சுக்கிட்டு கிஃபாரு ஜுஹைனான்னு பிரிக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம், இருக்குன்னு தானே அர்த்தம். என்னமோ இஸ்லாத்துக்கு எதிரான கருத்தை நான் சொல்லிட்ட மாதிரி பரப்புறானு, ஃபேஸ்புக்லேயும் முகநூல்லையும் போட்டுவிட்டு ஆர்டிக்கல் பறக்குது, என்னமோ வீடியோ போடுறாங்க. அறிவற்று இருக்கிறார்கள். அவங்க மார்க்கங்கிறது குர்ஆன் ஹதீஸில் இருக்குன்னே விளங்கலை. மார்க்கங்கிறது மனோ இச்சை தான் மார்க்கம் அப்படிங்கிற ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்போ அந்த ஒரு ஸஅத் இப்னு உபாதா வரும்போது, ஸஅத் இப்னு முஆத் வரும்போது ரசூலுல்லாஹ் எந்திரிக்க சொல்லுவாங்கன்னு இருக்குல்ல, அதாவது பனு குறைலாண்டு ஒரு யூத கூட்டம், அவங்க என்ன செஞ்சாங்கன்னா எங்கள் விஷயமாக முடிவெடுக்கிறது வந்து ஸஅத் இப்னு முஆத் சொல்கிற தீர்ப்புக்கு நாங்கள் கட்டுப்படுறோன்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் அவங்க முடிவெடுக்காமல் நினைச்சாங்க, ஸஅத் சொன்னால் கேட்பியா, ஆமாம் கூப்பிடுங்க ஸஅதை அப்படின்னோடனே ஸஅத் வர்றாரு. அப்போ தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, கூமு இலா செய்திக்கும், உங்கள் தலைவர் நோக்கி எழுந்து நின்று வரவேற்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட என்ன செய்கிறாங்க சொல்லுவாங்க, இந்தப்பா நீ சொன்னால் தான் கேட்பங்கிறாங்க,
நீ உன் தீர்ப்பை சொல்லுன்ற சொல்லுவாங்கங்கிற செய்தி வந்து புகாரியில் 3043வது ஹதீஸில் இருக்கிறது. இதை தனியாகவே பட்டியலாக போடுற அளவுக்கு ஒவ்வொரு குலம் கோத்திரம்ங்கிறது வந்து ரசூல்லா ஒழிக்க விரும்பவே இல்லை. அவங்கவுங்க ஆனால் காலப்போக்கில் ஒழிஞ்சிடும். இன்றைக்கி எவனா குறைசின்னு சொல்லிட்டு இருக்கிறானா? இன்றைக்கி என்ன செய்வான்னு கேட்டால் இப்போ அவனுடைய கொள்ளுப்பாட்டை யாராவது பேரை வச்சுக்கிடுவான். அன்னைக்கு அதை சொல்லிக்கிட்டாங்களே தவிர இன்றைக்கு வந்து அது காலகாலத்துக்கு நிற்குமான நிற்காது. கோத்திரம்லாம் என்னென்னு கேட்டால் ரொம்ப நெருக்கத்தில் உள்ளவங்களை தான் கோத்திரமாக சொல்லுவாங்க. ஒரு 20 தலைமுறை வரைக்கும் வருவாங்க. அப்புறம் இன்னும் கொஞ்சம் பின்னாடி வந்துட்டாங்கன்னா வேறு ஒரு ஆள் அந்த சமூகத்தில் முக்கியமான ஆள் வந்திருப்பார்ல, அவர் பேரால் அவங்களை என்ன செய்வாங்க, பிரிச்சுக்கிடுவாங்க. இப்படி செய்கிறதுங்கிறது வந்து மனிதர்களுடைய இயல்புலையே இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இது வந்து ஒரு அடையாளத்துக்கு மட்டும் என்று இருந்தால் அதை இஸ்லாம் தடுக்கவே கிடையாது. இது வந்து அறியாமையில் என்ன செய்கிறாங்க, என்னை போட்டு கரிச்சு கொட்டுறாங்க. அது விளங்கிக்கிறணும். முதல்ல குர்ஆன் ஹதீஸில் இருக்குதான்னு பாருங்கள். விமர்சிக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தன் ஒன்று சொல்கிறான்னு சொன்னால் அது குர்ஆனில் இருக்குதா ஹதீஸில் இருக்குதா? நீங்கள் சொல்கிற மாதிரி தான் இஸ்லாமில் இருக்குதா? இஸ்லாம்ட இவங்க என்ன விளங்கிட்டாங்கன்னு கேட்டால் சாதிக்கு இது கொள்ளம் கொத்துறோம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்கிறது தான் இஸ்லாம்ட இவங்க பயான் பண்ணிவிட்டாங்க, கட்டுரை எழுதிவிட்டாங்க, பல பேர்கிட்ட பேசிவிட்டாங்க. இஸ்லாமுடைய சிறப்புன்னு சொல்லி இஸ்லாம் சொல்லாதெல்லாம் இஸ்லாத்தின் பக்கம் சேர்த்து பேசிவிட்டாங்கல்ல. அதுக்கு அடி விழுந்தவனை இன்னுங்க இப்படி குளங்கோத்திரம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தோம், நீங்கள் இருக்குன்ட்டிங்களே. நீ சொல்லிட்டு இருக்க நான் என்ன செய்கிறது? நீ அறியாமையில் சொல்லிட்டு இருந்திருக்கிற. அப்போ நீ அறியாமையில் சொன்னதுனால இஸ்லாம் ஆயிருமா? அது ஒரு தகவல் வச்சுக்கணும். ராம்நாட்டிலேருந்து சலாஹுத்தீன் கேட்குறாரு, நான் ஒரு விஷயத்தை செய்ய மாட்டேன்னு சொல்லி குர்ஆன் மேலே சத்தியம் பண்ணி கொடுத்தேன், ஆனால் அதை மீறிட்டேன். அதுக்கு வந்து நான் துவா செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அதுக்கு எதுவும் பரிகாரம் உண்டா அப்படின்னு கேட்குறாரு. அதாவது ஏதோ ஒரு பிரச்சனை வரும் பொழுது குர்ஆன் மேலே சத்தியமாக நான் தருவேன், தரமாட்டேன், செய்வேன், செய்ய மாட்டேன்னு என்னமோ சொல்லிவிட்டார். என்ன சொன்னார்னு அதில் சொல்ல நமக்கு தேவையும் இல்லை. அப்போ குர்ஆன் மேலே சத்தியம்னு நான் சொல்லிவிட்டு குர்ஆன் மேலே சத்தியம் செஞ்சால் நம்ம நிறைவேற்றணும்ல, நான் நிறைவேற்றலை, மீறிட்டேன், இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்குறாரு. சத்தியத்தை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் அதில் விளங்கிக்கிற வேண்டியிருக்கு. ஒன்று வந்து அல்லாஹ் மேலே மட்டும்தான் சத்தியம் செய்யணும். ஃபஸ்ட் அடிப்படை அல்லாஹ் மேலே மட்டும்தான் சத்தியம்னு பண்ணாலும் யார் தான் செய்யணும்? அல்லாஹ் மேலே, ரஹ்மான் மேலே, ரப்பு மேலே, அது மாதிரி அல்லாஹ்வுடைய தன்மைகள்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி அடிப்படையில் தான் சத்தியமே செய்யணும். குர்ஆன் மேலே சத்தியம் செய்யக்கூடாது, காபா மேலே சத்தியம் செய்யக்கூடாது. குர்ஆன்ங்கிறது அல்லாஹ் கிடையாது, காபாங்கிறது அல்லாஹ் கிடையாது. அப்போ காபா மேலே குர்ஆன் மேலே சத்தியம் அப்படின்னு சொல்கிறதுங்கிறது வந்து இஸ்லாத்தில் தடுக்கப்பட்ட ஒரு விஷயம். ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, மன் ஹலஃப பி கைரில்லாஹி ஃபகத் அஷ்ரக, அல்லாஹ் அல்லாதவர்கள் மீது யார் சத்தியம் செய்கிறானோ அவன் இணை கற்பித்து விட்டான். ஷிர்க் அது. நீங்கள் அம்மா மேலே சத்தியம், அத்தா மேலே சத்தியம், குர்ஆன் மேலே சத்தியம், காபா மேலே சத்தியம், பள்ளிவாசல் மேலே சத்தியம், என் தலை மேலே சத்தியம், உன் தலை மேலே சத்தியம்லாம் சொல்கிறாங்கல்ல, இப்படி சொல்வார்களே ஆனால் அது அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிற மிகப்பெரிய பாவத்தில் அது வந்துடுது இஸ்லாத்தில். அதனால் சத்தியம், நீங்கள் குர்ஆன் மேலே சத்தியம் செஞ்சதே தப்பு. முதல்ல எந்த அளவுக்குன்ற ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஆரம்பத்தில் சஹாபாக்கள்லாம் காபாவின் மீது சத்தியம்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆரம்பத்தில். இது ரசூலுல்லாஹ்வுக்கு தெரிஞ்ச பிறகு நினைஞ்சிட்டாங்கன்னு கேட்டால், இனிமேல் அப்படி செய்யாதீங்க, இதை ஆராத ஐயா ஹலீஃபா ஐயா கூடு ரப்பில் காபா, ரப்புல் காபான்னு இனிமேல் செய்யுங்க. ரப்புல் காபானா காபாவின் இறைவன், காபாவின் மீது சத்தியமாகன்னு யாரெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தீங்களோ அவங்க இனிமேல் சத்தியம் செய்யும்போது காபாவுடைய இறைவன் மீது ஆணைன்னு சொல்லுங்க. காபாவுக்கு ஒரு எஜமான் இருக்கான்ல, அப்போ காபான்னா அது பில்டிங், அது அல்லாஹ் இல்லை. காபாவின் இறைவன்னா அல்லாஹ் குறிச்சிருது. நீங்கள் காபாவின் மீது, காபா அல்லாஹ்வுடைய ஆலயமாக இருந்தாலும் அது ஒரு கட்டணம், அவ்வளவுதான், அது அல்லாஹ் கிடையாது. அப்போ காபாவின் மீது ஆணையாக என்று சொல்வதையும் ரசூலுல்லாஹ் ஆரம்பத்தில் சொல்லிகிட்டு இருந்தாங்க சஹாபாக்கள். ரசூலுல்லாஹ் அதை தடுத்து, இனிமேல் இதை அராது ஐயா ஹலிஃபு, இனிமேல் சத்தியம் செய்யும் பொழுது ஐயா கூடு ஒரு ரப்பில் காபா, ரப்புல் காபா என்று சொல்லுமாறு கட்டளையிட்டார்கள். அப்போ காபாவின் மீது சத்தியம் செஞ்சதை ரசூலுல்லாஹ் மறுக்கிறாங்க, ரப்பில் காபான்னு சொல்ல செஞ்சிட்டாங்க. அப்போ சத்தியம் என்பது வந்து ஷிர்கான விஷயமாக ஆயிரும். அல்லாஹ்வை தவிர யார் மேலேயும் சத்தியம் செஞ்சீங்கன்னு சொன்னால் அது வந்து குற்றம். அது அந்த குற்றத்துக்கு என்ன பரிகாரம்னா சத்தியமே செல்லாது. அந்த சத்தியத்தை நீங்கள் நிறைவேற்றலைங்கிறதுனால ஏன் சத்தியத்தை நிறைவேற்றலைன்னு கேள்வி எல்லாம் கேட்கவும் மாட்டான். நீங்கள் ஷிர்கான விஷயத்துக்கு நீங்கள் சத்தியம் செஞ்சிட்டீங்கன்னு சொன்னால், உதாரணமாக மன் ஹலஃபின் மின்கும், உங்களில் யாராவது சத்தியம் செய்வாரையானால், இப்போ காலஃபி ஹலஃபிஹி, அவருடைய சத்தியத்தின் போது அவர் சொல்வாரையானால், பில்லாத்தி
லாத்துன்னு ஒரு பெண் தெய்வமாக வச்சுருந்தாங்க அன்றைக்கு காபிர்கள். லாத்து மீது ஆணையாக என்று நீ சொல்லிவிட்டாயானால் சொல்லியக்குள் லா இலாஹ இல்லல்லா, லா இலாஹ இல்லல்லான்னு உடனே சொல்லிடு. அதுக்கு பரிகாரம் என்னன்னு கேட்டால், குரான் மேலே சத்தியமாகன்னு சொல்லிவிட்டு ஆஹா பெரிய தப்பு செஞ்சிட்டோமே லா இலாஹ இல்லல்லா. அப்போ இந்த குரான் மேலே சத்தியம் செஞ்ச உங்களுக்குள்ள ஒரு பரிகாரம் என்னன்னு கேட்டால், நீங்கள் சத்தியம் செஞ்சது தப்பு, அதனால் யாரெல்லாம் நான் குரான் மீது சத்தியம் செஞ்சிட்டேன், அதுக்கு பரிகாரமாக லா இலாஹ இல்லல்லா நான் சொல்லிட்டேன் என்று சொல்லி, அல்லாஹ்வை தவிர யாரும் கிடையாது, இதெல்லாம் கடவுள் கிடையாது, குரான் கடவுள் கிடையாது, காபா கடவுள் கிடையாது, அதனால் நான் வந்து அதிலேருந்து திருந்திக்கிட்டேன்னு சொல்கிறீங்கல்ல, அதுதான் அதுக்கு பரிகாரம். அது அந்த சத்தியத்தை முறிச்சதில் சத்தியமாக தப்புங்கும்போது சத்தியத்தை முறித்த குற்றம்லாம் வராது. அப்போ அல்லாஹ் மேலே சத்தியம் செஞ்சுட்டு முறிச்சா தான் அல்லாஹ் என்ன செய்கிறான், அதுக்கு பரிகாரம் செய்ய சொல்கிறான். அல்லாஹ் மேலே சத்தியமாக ஒன்று செய்கிறோன்னு சொல்லிட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கு என்ன செய்யணும், 10 ஏழைகளுக்கு உணவளிக்கணும். அல்லாஹ் மேலே சத்தியமாக 1,00,000 நான் தர்றேன்னு ஒரு தர்மம் செய்கிற பள்ளியாசலுக்கு தர்றேன்னு சொல்லிவிட்டீங்க. சும்மா தர்றேன்னு சொன்னால் அது பஞ்சாயத்து இல்லை, அல்லாஹ்வை இழுத்து சொல்லிவிட்டீங்க. அல்லாஹ் மேலே சத்தியமாக நான் 1,00,000 தருவேன், அல்லாஹ் மேலே சத்தியமாக ஒரு 100 ஆடு அறுத்து ஏழைகளுக்கு விருந்து போடுவேன்னு சொல்லிவிட்டீங்க. ஏதோ ஒரு ஆர்வ கோளாறுல அந்த பிரச்சனையுடைய தீவிரத்தினால அது சொல்லிவிட்டீங்கன்னு வைங்க, 100 ஆடு அறுக்க முடியலை. பார்த்தீங்க 1 வருஷம் 2 வருஷம் ஆச்சு, உங்களுக்கு முடியலைன்னு நான் தெரியுது. அதுக்கு என்ன பரிகாரம்னா, யாரெல்லாம் நான் செஞ்ச சத்தியத்தை முறிச்சிட்டு அதுக்குரிய பரிகாரத்தை செஞ்சிட்றேன். பரிகாரம் என்னன்னு கேட்டால், 10 ஏழைகளுக்கு உணவளிக்கணும். நீங்கள் 100 ஆடெலாம் செய்ய வேண்டியதில்லை. யாரெல்லாம் இந்த பரிகாரமாக ஒரு 10 ஏழைக்கு நான் என்ன செய்கிறேன், நடுத்தரமான உணவு, ரொம்ப டாப்பான உணவும் கிடையாது, கீழே உணவும் கொடுக்கக்கூடாது. உங்கள் குடும்பத்தில் சாதாரண நாட்களில் சாப்பிடக்கூடிய உணவு இருக்கும்ல, விசேஷ நாட்கள் உணவுலாம் வேண்டியதில்லை, பிறநாளைக்கு சாப்பிட்ற உணவுலாம் வேணாம், சாதாரண அப்படி எல்லாம் சொல்கிறான். மின் ஔசத்தி மா துத்தை 3 அகலிக்கும், உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் வழங்குகிற உணவுகளில் நடுத்தரமான உணவில் இருந்து இத்தாமு அஷரத்தி மசாக்கின் 10 மிஸ்கீன்களுக்கு நீங்கள் உணவளிக்கணும். இது உங்களுக்கு பரிகாரம் கிடையாது. நீங்கள் தான் குரான் மேலே சத்தியம் செஞ்சுட்டீங்க, தப்பு லா இலாஹ இல்லல்லாஹ் தான் பரிகாரம், அதுக்கு வேறு ஒரு பரிகாரம்லாம் கிடையாது. ஆனால் நீங்கள் அல்லாஹ் மேலே சத்தியம் செஞ்சு நிறைவேற்றாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் 10 ஏழைக்கு உணவளிக்கணும். அவ் கிசுவத்துகும், அல்லது அவங்களுக்கு என்ன செய்யணும், அவங்களுக்கு உடை அளிக்க வேண்டும். 10 ஏழைக்கு உணவளிக்கணும். இல்லாட்டி உடைனா ஒரு மேலாடை கீழாடை, ஒரு சட்டையும் ஒரு பேண்டும், ஒரு மேலே ஒரு பெண்களாக இருந்தால் பெண்கள் மேலே அணிகிற ஆடை கீழே அணிகிற ஆடைன்னு ஒரு செட்டுக்கு பேர் தான் ஒரு ஆடை. அவங்களுக்கு ஒரு 10 ஏழைக்கு என்ன செஞ்சுருங்க, ஆடை கொடுத்துருங்க. ரெண்டில் ஏதாவது ஒன்று 10 ஏழைக்கு உணவை கொடுங்க, அல்லது 10 ஏழைக்கு உடை கொடுங்க, அல்லது வந்து என்ன செய்யுங்கன்னு கேட்டால், நீங்கள் வந்து ஒரு அடிமையை என்ன செய்யுங்க, விடுதலை செய்யுங்க. இப்போ அடிமை கிடையாது. அடிமை இல்லை என்று சொன்னால், அடிமை இல்லாத காலத்துக்கு தான் இந்த இது. அடிமை இல்லை என்று சொன்னால் 3 நோன்பு வைங்க போதும். நீங்கள் 1000 நோன்பு வைக்கிறேன்னு நேர்ச்சை பண்ணாலும் சரி, சத்தியம் பண்ணாலும் சரி, இறைவா அல்ல மேலே சத்தியமாக நான் 50 நோன்பு வைப்பேன்ட்டான், வைக்க முடியலை. இப்போ 50 நோன்பு வைக்க வேண்டியதில்லை. இறைவா நான் அதை சத்தியத்தை முறிச்சிடுறேன், பரிகாரமாக 3 நோன்பு வச்சிடுறேன் அப்படின்னு நல்லாவே குரானில் பரிகாரம் சொல்கிறான். அது வந்து யாருக்குள்ள பரிகாரம்னு கேட்டால், முறையான சத்தியத்துக்கு தான். முறை தவறிய சத்தியத்துக்கு வந்து லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லி தௌபா செய்கிறது மட்டும்தான். அதனால் நீங்கள் குரான் மேலே சத்தியம் செஞ்சது தப்பு, அதெல்லாம் தெரியாமல் குரான் மேலே சத்தியம் செஞ்சுட்டேன், அதுக்கு பதிலாக நான் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிடுறேன்னு சொல்லி லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிவிடுங்க. அதுதான் அதுக்குரிய பரிகாரம். சலாஹுத்தீன் ராம்நாடிலிருந்து கேட்குறாரு, எனக்கும் என் நண்பனுக்கும் பிரச்சனை வருது. பிரச்சனை, அவரை நான் மனசில் தப்பாக நினைக்கிறேன், ஆனால் அவர்கிட்ட நான் வெளிக்காட்டலை, இது எதுவும் பாவமானு கேட்குறாரு. அதாவது இவருக்கு ஒரு நண்பர் இருக்கிறாராம், நண்பரை பற்றி ஏதோ பிரச்சனை வருதான். பிரச்சனை வரும்போது இவருக்கு மனசில் அவரை பற்றி ஒரு தப்பாக சரியான கெட்டவனாக இருக்கிறானே அப்படின்ற மாதிரி மனசில் அவரை பற்றி ஒரு கெட்ட எண்ணம் வருது. ஆனால் நான் வெளியே காட்டாமல் மறைச்சிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டு இருந்திருப்பார் போல இருக்குது. இப்படி ஒருத்தரை பற்றி தப்பாக மனசில் நினைத்து கொண்டு வாயளவில் உதட்டளவில் உறவாடுவது வந்து அது சரிதானா, அது எதுவும் பாவத்தில் வருமானு கேட்குறாரு. இது பாவத்தில் வராது. ஏன்னு கேட்டால், ஒரு மனிதரை பற்றி நம்ம என்ன நினைக்கிறோமோ அதையெல்லாம் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. ஒருத்தரை நம்ம தப்பாகவே நினைப்போம், நமக்குள்ளே வச்சுக்கிறணுமே தவிர அதை போய் அவர்கிட்டையோ மற்றவங்கள்ட்டையோ சொல்லணுங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. சில நேரத்தில் அதை நன்மையை கருதி நம்ம சொல்லாமல் கூட இருந்துடலாம். உதாரணமாக சொல்வதாக இருந்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு ஆள் இருந்தார். அவர் வந்து உள்ளே வர்றதுக்கு அனுமதி கேட்குறாரு. ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வர்றாரு, உள்ளே வரலாமான்னு கேட்குறாரு.
அப்போ ரசூல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் உள்ள அவர் யாருன்னு விவரத்தை சொல்லி இந்த நபராக்கு உள்ளே வரத்துக்கு பர்மிஷன் கேட்க உங்கள்கிட்ட எதாவது பேசணுமா பர்மிஷன் கேட்குறாருன்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னா பிஸ் அஹுல் அஷீரா பிஸ் இபுனுல் அஷீராங்கிறாங்க. மக கெட்ட கோத்திரத்துக்காரனாச்சுமே கெட்ட வகையிலாச்சே அப்படிங்கிறாங்க. அவனுக்கு விளங்காத வகையில் ஒரு ஆள் வர்றேங்கிற ஒரு ஆளை பற்றி ரசூல்லா என்ன செய்கிறாங்க, அவர் வந்து நம்ம கெட்ட பேர் எடுத்துருக்கிறார். வாயில் வந்து ஏதாவது அவருக்கு பிடிக்காத செஞ்சிட்டோம்னா எல்லாரையும் மட்டும் திட்டுவார். அப்படி சில கேரக்டர் இன்றைக்கி இருக்கிறாங்கல்ல, மூணில் போட்டு எதாவது பரப்புவாங்க இந்த காலத்தில். அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா அவதூறு பரப்புறது திட்டுறது, இவன் வாயில் மட்டும் விழுந்துடக்கூடாதுன்னு பயப்படுவாங்கள்ல. அப்படியான ஒரு ஆளாக இவர் இருந்திருக்கிறார். இவன் ஏன் வர்றான்னு சொல்லி தலையில் அடிச்சுக்கிட்டு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா பேஸ் அகுலா செய்கிறா, இந்த கோத்திரத்தில் இந்த ஆள் வந்து மகா கெட்டவனாச்சே, இவன் ஒரு கெட்டவனாக இருக்கிறான்னா இவன் ஏன் வர்றான்னு அப்படி சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னா சரி வர சொல்லுங்கன்ட்டாங்க. அந்த கெட்டவனாச்சேன்னு சொன்னது ஆயிஷா நாய்க்கு மட்டும் தான் தெரியும், வெளியில் நிற்கிற அவருக்கு தெரியாது. அவர் வர்றாரு, வந்த நம்மா ஜலசை வந்து உட்கார்ந்த உடனே தல்லக்கன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி வஜ்ஹி, ரசூலுல்லாஹ் அவருடைய முகத்தில் அப்படி ஒரு கருணையோடு பார்த்தார்கள். வம்பசத்தை இலகி, அவர் மீது ஒரு கனிவான பார்வை பார்த்தார்கள். ஒரு விருப்பமுள்ள ஒரு ஆளை பார்ப்போம்ல, ஒரு ஆள் மீது அன்பும் நேசமும் இருந்தால் அவர் வந்தால் எப்படி பார்ப்போமோ அப்படி பார்க்குறாங்க. அப்போ என்னடா அந்த வந்து இப்போ இருந்தவுடனே பேசிவிட்டு அவர் வெளியே போயிட்டார். போன ரசூல்லாட்ட ஆயிஷா நாய் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை, அந்த மனுஷன் வர்றதுக்கு முன்னாடி மகா கெட்டவன்னு சொன்னீங்க, இப்போ என்னடா வலிஞ்சு குழஞ்சி பேசுகிறீங்களே அப்படின்னு என்ன செய்கிறாங்க ரசூல்லாட்ட கேட்குறாங்க. அப்போ ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னா, ஆயிஷாவே நான் எப்போவாச்சும் நான் அது மாதிரி கெட்ட மாதிரி வார்த்தைகள் யாரை பற்றியாவது பேசியிருக்கேன், நான் நீ பார்த்துருக்கிறியா? அது என் பழக்கம் கிடையாது. ஆனால் சில பேருடைய வாயில் நம்ம விழுந்துடக்கூடாது. மகா கெட்டவங்க வாயில் வந்து இவங்களுக்கு விரும்பாத மாதிரி ஏதாவது செஞ்சுட்டோன்னு வைங்க, நம்மளை போட்டு கிழித்து நாரடிச்சு போடுவாங்க. அவனோட நாக்குக்கு பயப்படுற மாதிரி சில பேர் இருப்பாங்க. அப்படியே பட்டவங்கிறதுனால தான் அவன்கிட்ட சிரித்து பேச வேண்டியா இருக்குது. நேராக வந்தவுடனே படா வெளியேன்றலாம், போடா வெளியேண்டா போதும், அதை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய ஒரு பிரளயத்தை உண்டாக்கிடுவான். அதனால் வந்து அவன் சரியில்லாத ஆளாக இருந்தாலும் எதுக்கு வர்றேன்னு வந்துட்டான், வந்து சஞ்சரி சலான்னு சொல்லிட்டு போடான்னு சொல்லிட்டோம்னா அவன் பேசாமல் ஃபித்னா பண்ணாமல் இருப்பான். ஃபித்னா பண்ணுவதுக்கே பிறந்தவன் சில பேர் இருப்பானுவோ. அப்படிப்பட்டவனாக இருந்ததுனால தான் நேரில் நான் வந்து அவன்கிட்ட என்ன செய்யறதை காட்டலை. அவன் அப்படிப்பட்ட ஒரு ஆள், உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன், நேரில் வரும்போது அதையே நான் சொல்லியிருக்கலாம், ஏண்டா நீலாம் ஒரு மனுஷனான்னு கேட்டிருக்கலாம். அது போதும் அவன் ஃபித்னா செய்வதற்கு. அப்போ ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா, இன்ன ஷர்ரன் நாசி இந்தல்லாஹி மன்சிலத்தின் யௌமுல் கியாமா, கியாம நாளில் வந்து மனுஷன்லேயே மகா கெட்டவன் யாருன்னு கேட்டால் மண் தரக்க ஹுன்னாசு இத்திகா ஷர்ரிஹி, அவனால் ஏற்படுகிற கேட்டுக்கு பயந்து யார் அவனை விட்டு விடுகிறார்களோ அந்த அளவுக்கு நடக்கிறான், அவன் தான் கெட்டவங்கிறாங்க. இவன் மகா கெட்டவனாக்கு அப்படின்னு சொல்கிறாங்க மறுபடியும் போன பிறகு. அப்போ ஏன் இப்படி சிரிச்சு பேசுனீங்கன்னா, அதான் வாய்க்கு பயந்து தான். அவன்கிட்ட வந்து ஏதாவது பகைக்கிற மாதிரி அவனுடைய தப்பை சுட்டி காட்டிட்டோம் என்று சொன்னால் அதோட பிரச்சனை முடிஞ்சு மக்கள் யார் பற்றியும் அதை பேசுறதுக்கு தயங்க மாட்டான். விமர்சனம் பண்ணுறது, அவதூறு பரப்புறது, இப்படியே சில பேர் இருக்காங்க. அவங்களுக்கு அவங்க நோக்கம் நிறைவேறலைன்னு சொன்னால் எந்த ரேஞ்சுக்கும் போகிறவங்கள நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி நீங்கள் பார்க்குறீங்க. இப்படிப்பட்டவன் விஷயத்தில் நம்ம என்ன செய்யணும், நடிச்சுட்டு போயிடணும். நடிக்கிறது தப்பு கிடையாது, அந்த பல்ல கட்டு போயிட வேண்டியதான். ஏன் இவன் வெளியே போய் என்ன வேணாலும் பேசுவாங்க, எந்த ரேஞ்சுக்கு வேணாலும் போவாங்க. இப்போ நம்ம காலத்தில் நீங்கள் நாங்கள்லாம் பார்க்குறோம்ல, இது மாதிரி அன்றைக்கி ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்திருக்கிறாங்க. அப்போ இது வந்து புகாரில் வரக்கூடிய ஒரு ஹதீஸு, 6032வது ஹதீஸ். அதனால் உங்கள் நண்பரை பற்றி நீங்கள் தப்பாக நினச்சி என்று சொன்னால் அது வந்து தப்புலாம் கிடையாது. தப்பாக நினச்சதை நேராக சொல்லணும்னு அவசியம் கிடையாது. தப்பான எண்ணத்தை நினச்சிக்கிட்டு என்ன செய்யலாம், வாயளவில் சரி என்னத்துக்கு தப்பாக நான் அதை போய் அவன்கிட்ட போய் சொல்லிவிட்டு அதில் இதுக்கு ஒரு பிரச்சனை உண்டாக்கணும், நல்லபடியாக இருக்கலான்னு விசாரிச்சுக்கிற வேண்டியதான். இது புகாரில் 6054வது ஹதீஸ்லையும் இதே கருத்து இருக்கிறது. அதனால் வந்து நீங்கள் இதுக்கு பாவம்லாம் வராது. பாவம்னா ரசூலுல்லாஹ் செஞ்சுருக்க மாட்டாங்கள்ல. மனசில் ஒன்றை மறைத்து கொண்டு வெளியில் வேறு மாதிரி பேசுகிறது என்பது சில நோக்கங்களுக்காக வேண்டி அப்படி செய்கிறதுங்கிறது ஒவ்வொரு மனுஷனுக்கு தேவைப்படும். எல்லார்ட்டையும் எல்லாத்தையும் பேச முடியாது. அப்போ இயல்பான மார்க்கம் இது. இயல்பாக நீங்கள் நான்லாம் எப்படி நடப்போமோ அப்படி எவ்வளோ தான் கெட்டவனாக இருந்தாலும் நம்மளை தேடி வந்த சலாம் அலைக்கும்ட்டு நம்ம என்ன செய்வோம், அவங்க சலாமோ ஏன்டா வந்துன்னு கேட்க மாட்டோம்ல. இது வந்து ஒரு மனித நாகரிகம், மனித பண்பாடு. அந்த பண்பாடுகளுக்கு உட்பட்டு நம்ம சில பேர்ட்டு கெட்டவன் இருந்தால் கூட அவன்கிட்ட வந்து இணக்கமாக பேசுகிறது வந்து தடுக்கப்பட்டது இல்லை என்பதற்கு ரசூலுல்லாஹ் அதுக்கு வாழ்ந்து காட்டு போயிட்டாங்க. இப்படி ரசூலுல்லாஹ் இருந்திருக்கிறாங்க,
பேச தகுதியற்றவன் வந்தால் கூட நல்லபடியாக பேச அனுப்பியிருக்கிறாங்கன்னு விளங்குதில்ல. அதுதான் அது பெரிய சட்டம். உங்கள் குற்றமெல்லாம் வராது. அவர் சலாஹுதீன் தான் கேட்குறாரு, நாம் பாவ மன்னிப்புக்கு துவா செய்கிறோம், ஒவ்வொரு பாவத்தையும் சொல்லி கேட்கணுமா அல்லது மொத்தமாக பாவத்தை மன்னிச்சிரு அப்படின்னு கேட்கணுமான்னு கேட்குறாரு. நம்ம பாவம் செஞ்சிட்டோம்னு சொன்னால் ஒவ்வொரு பாவத்தையா லிஸ்ட்டு போட்டு ஒன்று ஒன்றா சொல்லி, யாழ்லா இத்தனாந்தேதி அதை செஞ்சேன், இத்தனாந்தேதி இதை செஞ்சேன், அவனுக்கு அதை பண்ணேன், இவனுக்கு இதை பண்ணேன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கணுமா, என்னுடைய எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருன்னு சொல்லி ஒரு 19 ரூபா கேட்கலாமா அவனு கேட்குறாங்க. அது என்னன்னு கேட்டால் நம்ம முடிவெடுக்கிறதான். நமக்கு எந்த பாவம் நம்மளை அதிகமாக பாதித்து இருக்கிறதோ அதை சொல்லி நீங்கள் கேட்கலாம். இன்னும் சொல்லப்போனால் சில பாவங்கள் நம்ம செஞ்சுருப்போம், பாவம்ன்ற நம்மளே விளங்காமல் இருப்போம், அல்லாவிடத்தில் பாவமாக இருக்கும், அதை உங்களுக்கு சொல்லவும் முடியாது. நம்மளை அறியாத எத்தனை விஷயங்கள் நம்மள்கிட்ட பாவம் இருந்திருக்கும். பாவத்தை எத்தனை பேர் நன்மை நினச்சிட்டு இருக்கானா இல்லையா? பாவம் செய்வாங்க, நம்ம செய்யலாம் பாவம் கிடையாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த பாவத்தை செய்வாங்க. அவன் எப்படி அதுக்கு மன்னிப்பு கேட்பான்? அதுக்கு சரியான முறை என்னென்ன, அல்ல எனக்கு நான் எல்லா பாவத்தையும் மன்னிச்சிரு, நான் பாவம் நினைக்காத விஷயத்தினா நீ பாவம் நினச்சிருக்கலாம், அதனால் என்னென்ன பாவம் என்கிட்ட இருக்கிற நினைக்கிறியோ அனைத்தையும் என்னை மன்னிச்சிரு, நான் மனுஷங்களோட தப்பு செஞ்சிட்டேன்னு சொல்வது ஒரு பொருத்தமாக இருக்கும். நேரடி ஆதாரத்தை கொண்ட ஒரு விஷயம் கிடையாது, அது பொருத்தமாக இருக்கும். அதாவது செய்யுதுல் இஸ்திக்ஃபார்னு சொல்ல ஒன்று கற்றுத்தர்றாங்க. பாவ மன்னிப்பு கேட்குறதுலையே தலையாயது செய்யுதுன்னா தலைவர், பாவ மன்னிப்பு கேட்பதிலேயே தலையாய இஸ்திக்ஃபார் என்ன தெரியுமான்னு கேட்குறாங்க. செய்யுதுல் இஸ்திக்ஃபார், இஸ்திக்ஃபார்னா பாவ மன்னிப்பு கேட்குறது, செய்யுதுன்னா அதில் தலைவர், பாவ மன்னிப்பு கேட்பதில் தலையாயது தெரியுமான்னு கேட்டுட்டு அதுக்கு ஒரு வாசகத்தை அதில் சொல்கிறாங்க. அல்லாஹுமா அன்த ரப்பி, இறைவா நீ தான் என்னுடைய இறைவன், லா இலாஹ இல்லா அன்த, உன்னை தவிர ஒரு கடவுளே கிடையாது, ஹலக்தனி நீ என்னை படைத்திருக்கிறாய், வான அபுதுக்க நான் உனக்கு அடிமையாக இருக்கிறேன், ஆனால் அல அகதிக்க வாதிக்க மஸ்தத்து, அல்லாவே நான் உன்னிடத்தில் செய்த ஒப்பந்தத்தையும் வாக்குறுதியையும் இயன்ற அளவுக்கு நான் செய்வேன், ஆனால் மனுஷங்கிற முறையில் எல்லாத்தையும் செய்ய முடியாது, இயன்ற அளவுக்கு நான் செய்வேன். அவுதுபிக்க நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன், மின் ஷர்ரிமா சனத்து நான் செய்த எல்லா கெட்டதுலேருந்து ஒரு மொத்தமாக ஹோல்சேலாக வந்துருச்சு பாருங்கள். மின் ஷர்ரிமா சனத்து நான் செய்த அனைத்து கேட்டிலிருந்தும் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். அபு உனக்க நேமத்திக்க அலைய எனக்கு நீ செய்த அருட்கொடையின் காரணமாக உன்னிடத்தில் சரணடைகிறேன். அபு உனக்கு தம்பி என்னுடைய பாவங்களுக்காக உன்னிடத்தில் சரணடைகிறேன். ஃபகுஃபிர்லி என்னை நீ மன்னிச்சிரு. ஃபைன்னஹு லா யக்ஃபிரு துனுப இல்லா அன்த உன்னை தவிர மன்னிக்கிறவன் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு இதை உறுதியாக நம்பி அவன் மௌத்தாயிட்டானே என்று சொன்னால், பகலில் சொன்னான்னு சொன்னால் சாயந்தரத்துக்குள்ளே மௌத்தா போயிட்டான்னா அவன் சொர்க்கவாசி ஆயிடுவான். இரவில் சொன்னான்னு சொன்னால், சுபுவுக்கு முன்னாடி இறந்துட்டான்னு சொன்னால் அப்போ சொர்க்கவாசியாக இருப்பாங்கிறாங்க. நீ ராத்திரியில் சொல்லிவிட்டு படுத்துட்ட, எந்திரிக்கவே இல்லை, நீ சொர்க்கவாசி. பகலில் சொல்லிவிட்டு சாயந்தரத்துக்குள்ளே மௌத்தா போயிட்ட. இதனுடைய பவர் எது வரைக்கும் இருக்கும்னு கேட்டால், காலையில் சொன்னால் ராத்திரி வரைக்கும், ராத்திரி சொன்னால் காலை வரைக்கும் இதுக்கு பவர் இருக்கிறது. அப்போ இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு அந்த டயத்துக்குள்ளே மௌத்தா போய்விட்டாயானால், 8 மணிக்கு ஒருத்தன் இந்த துவாவை செய்கிறான், 8க்கு மௌத்தா போனாலும் சொர்க்கம், சாயந்தரம் 6 மணி வரைக்கும் எப்போ மௌத்தா போனாலும் சொர்க்கம் இருக்குது. 6 மணி ஆகிடுச்சுன்னா மறுபடியும் ஒருக்கா ரீசார்ஜ் பண்ணிக்கிறணும், நைட்டுக்கு ஒருக்கா சொல்லணும். அப்போ இந்த துவாவை நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இது அர்த்தத்தை விளங்கி, இதில் ரசூல் அப்படி தானே கேட்க சொன்னாங்க, அபு உலகபி தம்பி ஃபஃபிர்லி என் பாவத்துக்கு உன்னிடத்தை சரணடைகிறேன், என்னை மன்னிச்சிரு, உன்னை தவிர யார் மன்னிப்பா அப்படின்னு சொல்லி, இதுதான் செய்யுதுல் இஸ்திக்ஃபார்னு வேறு கற்று தந்திருக்கிறாங்க. பாவ மன்னிப்பு தேடுவதில் தலையாயது. அப்போ அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த ஹலக்தனி வான அபுதுக்க வான அலா அஹதிக்க வாதிக்க மஸ்தத்து அவுதுபிக்க மின் ஷர்ரிமா சனத்து அபு உலக பி நேமத்திக்கு அலைய அபு உலக பி தம்பி ஃபஃபிர்லி ஃபைன்னஹு லா யக்ஃபிரு துனுப இல்லா அன்த. இதை மனப்பாடம் செய்ய விரும்புனீங்கன்னா இதை கூட ஸ்க்ரீனில் இந்த துவாவை மட்டும் தனி டிஸ்பிளேயாக நாங்கள் போடுறோம், அதை பார்த்துக்கிறோங்க. இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு என்ன செஞ்சுக்கிறலாம், மனப்பாடம் பண்ணிக்கிறலாம். அதனால் தனித்தனியாக ஒவ்வொன்றையும் சொல்கிறதுக்கு பதிலாக இந்த இஸ்திக்ஃபார்லேயே தலையாயுதுன்னு சொல்லிட்டாங்கல்ல, இதுதான் தலைவர் அப்படின்னு சொன்ன இந்த ஒரு இஸ்திக்ஃபாரை சொல்வதன் மூலமாக நீங்கள் எல்லாத்தையும் இது பண்ணிடலாம். ஆசி ஜஃபருல்லா திருவாரூர் கேட்குறாரு, சப்தமிட்டு ஓதும் ஃபர்லான தொழுகையில் முதல் ஜமாத்து முடிந்து சுன்னத்து தொழுது கொண்டிருக்கும் பொழுது தாமதமாக வந்தவர்கள் 2ஆம் ஜமாத்து நடத்தி குரலை உயர்த்தி சத்தமிட்டு ஓதி தொழுகை நடத்துகிறார்கள். அப்போது சுன்னத் தொழுது கொண்டிருப்பவர்களுக்கு இடையூறாக இருக்காதா அப்படின்னு கேட்குறாங்க.
அதாவது இப்போ ஒரு ஜமாத்து முடிஞ்சிருச்சு, தொழுகை முடிஞ்ச உடனே தொழுகைக்கு பின் சுண்ணத்துன்னு இருக்கும்ல, அந்த சுண்ணத்தை சில பேர் எந்திரிச்சு தொழுதுட்டுருப்பாங்க. அப்போ ஒரு 10 பேர் லேட்டாக வர்றாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, நம்ம ஏன் தனித்தனியாக தொழுவணும், ஒரு ஜமாத்தாக தொழுகிறோன்னு அவங்க தொழுகிறாங்க. அவங்க தொழுமை என்ன ஆகுன்னுட்டு அந்த சுண்ணத் தொழுதுட்டுருக்குறாங்கல்ல, அவங்களுக்கு ஃபஜ்ர் லொஹர் அசரில் ஒரு பஞ்சாயத்து வராது. சத்தமிட்டு ஓதக்கூடிய ரக்காத்தாக இருந்துச்சுன்னு சொன்னால், மகரிப் இஷா சுபஹா இருந்துச்சுன்னு சொன்னால், இவங்க ஓதுவது அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணும். இவங்க சத்தம் போட்டு ஓதுற என்ன செய்யும், அவங்களும் டிஸ்டர்ப் பண்ணும். அப்போ ஏற்கனவே சுண்ணத் தொழுகிற ஆளுக்கு ஒரு டிஸ்டர்ப் ஆகுமே, அதனால் இந்த 2ஆவது ஜமாத்து அது 2ஆவது ஜமாத்து நடத்தலாமான்னு கூட அதிலேருந்து ஒரு கேள்வி முளைக்கலாம் அப்படின்னு அவர் கேட்குறாரு. அதாவது இது என்னன்னு கேட்டால், முதல்ல அல்லாஹ்வுடைய ரசூல் ஒன்றை நமக்கு காட்டி தந்துட்டாங்கன்னு சொன்னால் அதில் அது ஏற்படும் இது ஏற்படும்லாம் சொல்லக்கூடாது. ரசூல்லா காட்டாத ஒன்றை நாம முடிவு செய்யும் பொழுது தான் இதனால் அப்படி வருமே, அதனால் இப்படி வருமே, விடுவோமா செய்வோமான்னு யோசிக்கிற உரிமை இருக்குது. ரசூல்லா ஒன்றை நம்ம கற்று தந்துட்டாங்கன்னு சொன்னால் அதை செய்யும் பொழுது என்ன வருதுனாலும் அது உங்களுக்கு கவலைப்பட அவசியம் கிடையாது. அதை ஆய்வு செய்ய வேண்டிய தேவை உங்களுக்கு கிடையாது. ரசூல்லா 2ஆவது ஜமாத்துக்கு அனுமதித்து இருக்கிறாங்களா இல்லையா? ஒரு மனிதர் ரசூல்லா தொழுது முடித்தவொன்னே வர்றார், லேட்டாக வர்றார். இது திருமதியில் வரக்கூடிய அதிசயம், இன்னும் பல நூல்கள்லையும் வருகிறது. லேட்டாக வந்தவொன்னே ரசூல்லா தொழுது முடிச்சுட்டாங்க, அவர் தாமதமாக வர்றார். தாமதம் வந்தால் என்ன செய்யணும், அவர் தனியாக தான் தொழுகணும். எல்லோரும் தொழுது முடிச்சுட்டாங்க, அவர் சிங்கில் அவர் மட்டும் தொழுவு போகிறார். அப்போ ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், உங்களில் யாராவது இவருக்கு தர்மம் செய்கிறீங்களான்னு கேட்குறாங்க. என்ன தர்மம்டா என்னன்னு கேட்டால், தொழுத ஒரு ஆள் அவரோட சேர்ந்து தொழுகிறான்னு அர்த்தம். அப்படி சேர்ந்து தொழுதா 25 மடங்கு கிடச்சிரும்ல. அவர் தனியாக தொழுதாருன்னா ஒரு நன்மை தான் அவருக்கு கிடைக்கும். அவரோட இன்னொருத்தர் சேர்ந்துட்டாருன்னு சொன்னால் 25 நன்மை அவர் கூட கிடைச்சிருது. அப்போ நம்ம தர்மம் செய்கிறோம், அவருக்கு நம்ம போய் சேர்ந்ததுனால அவருக்கு அதிக நன்மை கிடைக்கும் என்றால் அந்த அதிக நன்மையை அவருக்கு நம்ம சதக்கா பண்ணுறோம்னு அர்த்தம். ஒரு இலக்கியமாக ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஐயுக்கும் எத்தஜுரலாகாதா, இவருக்கு யார் தர்மம் செய்கிறவர் யார் இருக்கிறான்னு கேட்குறாங்க. ஒரு ஆள் எந்திரிச்சு அவரோட தொழுதான்னு வருது. அப்போ ரசூல்லா தொழுகையை முடிச்சுட்டாங்க, லேட்டாக வர்றாரு. லேட்டாக வர்றவரை நினைஞ்சாங்க அவர் தனியாக டிஸ்டர்ப் இல்லாமல் தொழுதுட்டு போவலாம். ஆனால் ரசூல்லா அதை விரும்பாமல், நீ ஒரு ஆள் சேர்ந்துக்க, தொழுதாளாக இருந்தால் கூட ஒரு ஆள் சேர்ந்துக்கிறங்க, சேர்ந்து கொண்டீர்களே ஆனால் அவருக்கு நன்மை கூட கிடைக்கும். அப்போ லேட்டாக வரக்கூடியவர் நன்மையை அடைவதற்காக தொழுத ஒரு ஆளை பிடிச்சி அவரோட சேர்த்து விட்டு அவரை ஜமாத்தா தொலை வைக்கிறாங்கன்னா அதுக்கு என்ன விளங்குது, ரசூல்லா இது அங்கீகரிச்சிட்டான்னு விளங்குது. ரசூல்லா அங்கீகரித்த ஒரு விஷயத்தில் எனக்கு இடைஞ்சல் வரும் உனக்கு இடைஞ்சல் வரணும் சிந்திக்கலாமா நம்ம? ரசூல்லா அனுமதிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அடிப்படையை தான் நீங்கள் அதில் பார்க்கணும். அதை விட என்னென்னு கேட்டால், நீங்கள் சுண்ணத் தொழுவுறீங்கல்ல, அது ஏதோ ஒரு பழக்கத்தில் நீங்கள் பள்ளிவாசலில் சுண்ணத் தொழுவுறீங்க. முதல்ல சுண்ணத் தொழுகிற உரிமை உங்களுக்கு பள்ளிவாசல் தொழுகிற உரிமை கிடையாது. சுண்ணத் தொழுகணும் வீட்டிலாம் தொழுவணும். ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஃபைன் அஃதுல சலாத்துல் மரி ஃபி பைத்திஹி லல் மக்துபா, கடமையான தொழுகையை தவிர மற்ற எல்லா தொழுகைகளையும் ஒருவன் வீட்டிலே தொழுவதுதான் சிறந்தது ரசூல்லா சொல்கிறாங்க. புகாரில் 731வது ஹதீஸ். அதில் என்ன வருது, உங்களில் ஒருவர் தொழுகிற தொழுகையிலே சிறந்த தொழுகை எது என்று சொன்னால், கடமையை தவிர இல்லல் மக்தூபான ஃபர்லான தொழுகை 5 வேளை தொழுகையை தவிர மற்ற அனைத்து தொழுகைகளையும், அது முன் சுண்ணத்தாக இருக்கட்டும், பின் சுண்ணத்தாக இருக்கட்டும், இரவு தொழுகையாக இருக்கட்டும், வேறு எந்த விதமான தொழுகையாக வேண்டாலும் இருந்தாலும் சரி தான், அவர் வீட்டில் தொழுகிறது தான் சிறந்தது. ஒன்று விதிவிலக்கு என்னென்னா, தஹியத்துல் மஸ்ஜித், பள்ளிக்கு வந்த காணிக்கைங்கிறாங்கல்ல, அது பள்ளிக்காக உள்ள தொழுகை. அது மட்டும் வேறு ஹதீஸை வச்சு அது விதிவிலக்கில் வந்துடும். அந்த பள்ளிவாசல் நுழையும் போது தொழுகிற அந்த ஒரு தொழுகையை தவிர அப்போ மற்ற தொழுகைகள்னால் நீங்கள் வீட்டிலாம் தொழுவணும். அவர் சலாம் கொடுத்தோன்னா நீங்கள் எந்திரிச்சு முன்னுரிமை எடுத்து நீங்கள் சொன்ன தொழுவுறீங்க, குற்றம் கிடையாது, சிறந்தது கிடையாது. நீங்கள் வீட்டுக்கு தானே போகணும். அப்போ நீங்கள் சிறந்த தேர்ந்தெடுக்கமாக இருக்கும் பொழுது பின்னாடி வர்றவர் மார்க் அனுமதித்த ஒன்றை அவருக்கு வலியுறுத்த ஒன்றை செய்வாரேயானால் யாருக்கு முன்னுரிமை? அவங்களுக்கு தான் முன்னுரிமை. கடமையான தொழுகையை தொழுகிறவங்களுக்கு முன்னுரிமை, சுண்ணத்தான தொழுகையை தொழுகிறவங்களுக்கு முன்னுரிமை கிடையாது. அனுமதி தான் இருக்கே தவிர முன்னுரிமை கிடையாது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் சார் நம்ம தான் வீட்டில் அமைச்சு தொழுவணும், நம்ம போட்டு இங்கே தொழுதுட்டு இருக்கிறோம் சுண்ண தொழுகையை, அதனால் நம்ம அவர் இது நம்மளை பாதிக்குது நம்ம நினைக்கக்கூடாது
அப்படி நினச்சி நீ தொழ வேண்டியதான். அவர் போதுனாலும் நீங்கள் என்ன செய்யணும், எத்தனை சத்தங்கள்லாம் வெளியே கேட்குது, கேட்டாலும் நீங்கள் தொழாமல் இருக்கிறிய அப்படின்னு நினச்சிட்டு போயிட வேண்டியதான். அதனால் உங்களுக்காக வேண்டி அவரை நிப்பாட்ட இயலாது. அதிகபட்சமாக சொன்னால் அவருக்காக வேண்டி உங்களை நிப்பாட்டலாம். நீ என்ன சுண்ணத்து வீட்டில் போய் தொழுவு, அவர் பரலு தொழுவது தான் பள்ளிவாசம் இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கே தவிர இப்படி சொல்வதற்கு இடமே இல்லை. அதனால் நீங்கள் என்ன செய்யணுன்னா, அவர் தொழுகிறதுனால உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் பாதிப்பாக நீங்கள் கருதக்கூடாது, அவ்வளோதான். மார்க் அனுமதித்து அவர் செய்கிறாருன்னு நினச்சா அந்த பாதிப்பை தெரியாது. குர்ஆனில் 440வது வசனத்தில் அல்லாவின் வசனங்களை கேலி செய்வோருடன் அமராதீர்கள் என்ற வசனத்தின் அடிப்படையில் பல சபைகளை புறக்கணிக்கும் முடிவை நாம் எடுக்கிறோம். ஆனால் இதற்கு மாற்றமான செய்திகளும் இருக்கிறது. என்ன மாற்றமான செய்தி என்றால், பிற்காலத்தில் தொழுகையை தாமதமாக தொழும் தலைவர்கள் வருவார்கள். வரும்போது சரியான நேரத்தில் நாமும் தொழுதுவிட்டு அவருடன் சேர்ந்தும் தொழுமாறு நபி வழிகாட்டியிருக்கிறார்கள். அப்போ அல்லாஹோ குர்ஆனில் நேரங்குறிக்கப்பட்ட கடமை என்று நமக்கு சொல்லி காட்டுகிறான். அப்படியெனில் தாமதமாக தொழக்கூடியவர்கள் குர்ஆன் வசனத்தை மீறுகிறவர்கள் தானே. அவருடன் நம்மையும் தொழுமாறு நபி வழிகாட்டி இருப்பது முரண்பாடாக இருக்கிறது. மேலும் இஸ்லாத்தின் அடிப்படையில் சபை என்பதன் வரையறை என்ன விளக்க உண்டு. இளையாங்குடியை சேர்ந்த பாசித் அகமதுங்கிற ஒரு சகோதரர் கேட்குறார். அவர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால், ஒரு சபையில் நீங்கள் அல்லாஹ்வுடைய வசனங்கள் கேலி செய்யப்பட்டு அல்லாஹ்வுடைய வசனங்கள் மறுக்கப்படக்கூடிய காட்சியை கண்டால் அந்த சபையிலே நீங்கள் இருக்காதீங்க, வெளியேறிடுங்க, வேறு காரியத்தில் மூழ்கிற வரைக்கும் நீங்கள் அங்கிட்டு போகாதீங்கன்னு வருது. இது மார்க்க முரணான காரியங்கள் ஒரு இடத்துல நடக்குமானால் அந்த இடத்துல நம்ம இருக்கக்கூடாது. அந்த முரணான காரியம் முடிச்சுட்டு வேறு பஞ்சாயத்துக்கு போயிட்டாங்கன்னா நம்ம அந்த சபையில் இருக்கலாம்னு அந்த வசனம் சொல்லுகிறது. இவர் என்ன செய்கிறார், அதுக்கு மாற்றமான ஒரு சம்பவமாக இந்த சம்பவம் இருக்குங்கிறார். எந்த சம்பவம்? பிற்காலத்தில் சில தலைவர்கள் தோன்றுவார்கள். அவங்க தொழுகையை உரிய நேரத்தை விட தாமதப்படுத்துவார்கள். அப்படி படுத்தினார்கள் என்று சொன்னால் நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன செய்யுங்க, உரிய நேரத்தில் தொழுதுருங்க. தொழுதுட்டு அவங்க தாமதமாக தொழுவாங்கல்ல, அதில் நீங்கள் சேர்ந்துக்கிறங்க, அது உங்களுக்கு நஃபில் ஆயிரும் அப்படின்ற சொன்னாங்கன்னு வருது. அப்போ இவங்க தொழுகைங்கிறதுக்கு ஒரு நேரம் குறிப்பிட்ட கடமையாக இருக்குது. அதை அந்த தலைவர்கள் மீறுகிறார்கள். மீறினாங்கன்னு சொன்னால் ரசூலுல்லாஹ் என்ன சொல்லலை, மீறுற சபைக்கு போகாதீங்க, அவங்களே மீறி செய்கிறாங்க, அங்கே போய் உட்காராதீங்க, அவங்கள்ட்ட சேராதீங்கன்னு சொல்லாமல் அதுலேயும் சேர்ந்துக்கிறங்கிறாங்களே, இவனு தானே மீறுறான் அப்படிங்கிற அடிப்படையில் கேட்குறார். அதாவது தீமை நடக்கிற சபையில் கலந்து கொள்ளக்கூடாது என்று சொன்னால் இவன் நேரம் கழித்து தொழுகிறதுங்கிறது ஒரு தீமை தானே, அதில் போய் என் கலந்துக்கிற சொல்கிறாங்க, அது புறக்கணிக்க சொல்லணும். அப்போ அந்த வசனத்தில் சொல்கிறதுக்கு மாற்றமாக இது இருக்குது, இதை எப்படி விளங்கிக்கிறதுன்னு கேட்குறாங்க. இது எப்படி விளங்கிக்கிறதுன்னு கேட்டால், அந்த சொல்லுடைய வாசகத்தை வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி தான் வருது. அதாவது தொழுகையை நேரம் தவறி தொழுவார்கள் வருதில்ல, அதாவது லோஹர் வக்தை அசர் நேரம் வந்தவொன்னு தொழுகிறது, அசர் வக்தை மகரிபு நேரம் வந்தவொன்னு தொழுகிறதுங்கிற அர்த்தம் தர்ற மாதிரி அந்த வாசகம் இருக்குது. அதுக்கு அந்த அர்த்தம் கிடையாது. என்னடா அப்படி அது தொழுகை கிடையாதுல்ல. தொழுகை வக்து முடிஞ்சிருச்சுன்னா அந்த வக்தை முடிஞ்சது தான். இப்போ லோஹருக்குன்னு ஒரு ஆரம்ப நேரம் ஒரு முடிவு நேரம் இருக்குன்னு வைங்க, லோஹருடைய கடைசி நேரத்தையும் தாண்டி ஒரு அசருக்கு வந்தார்னு வைங்க, அசருக்கு வந்தார்னா அப்படி லோஹர் தொழுகை ஏழுமா மார்க்க சட்டப்படி தொழுகை ஏழாது. அப்போ இந்த தாமதப்படுத்துவார்கள் என்பதற்கு நேரடி அர்த்தத்தின்படி பார்த்தீங்க என்று சொன்னால் அந்த வக்து போன பிறகு தொழுவார்கள் என்ற அர்த்தம் தான் அதில் இருக்கிறது. ஆனால் அது அந்த அர்த்தத்தில் இருக்க முடியாது. ஏன்னு கேட்டால் அந்த நேரம் தவறிட்டு அந்த தொழுகை முடிஞ்சு போச்சுங்கிறது தான் இஸ்லாத்துடைய சட்டம். கலாங்கிறதே கிடையாது. நேரம் முடிஞ்சிருச்சுன்னா அந்த தொழுகை முடிஞ்சு போச்சு. அப்போ இதுக்கு என்ன அர்த்தமாக தாமதப்படுத்துவார்கள் என்பதற்கு ரெண்டு அர்த்தத்தை நம்ம கொடுக்கலாம். தொழுகையுடைய நேரம் போகிற வரைக்கும் லேட் பண்ணுவார்கள் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். அல்லது அந்த தொழுகையுடைய கடைசி நேரம், தொழுகை எல்லா தொழுகைகளுக்கும் ஆரம்ப நேரம் ஒன்று இருக்குது, கடைசி நேரம் இருக்கிறது. நமக்கு சிறந்தது எதுன்னு கேட்டால் ஆரம்ப நேரம் தான். வெயில் காலத்தில் லோஹர் தொழுகையை தவிர, வெயில் காலத்தில் லோஹர் தொழுகையை கொஞ்சம் சூடு தணிஞ்சவுன்னு தொழுவது சிறந்தது இருக்குது. சூடு உச்சி தலையில் இருக்கும்போது தொழுவாமல் கொஞ்சம் லேட் பண்ணுங்கன்ற நேரடியாக சொல்லிவிட்டாங்க. அதனால ஒரு 2 மணி 3 மணியை கூட லோஹரை தொழுவலாம். கடும் வெயில் காலத்தில், வெயில் கடுமையில் மக்கள் வருவாங்க, கஷ்டம். அது அல்லாத மற்ற எல்லா தொழுகைகளுமே அதனுடைய துவக்க நேரத்தில் தான் நம்ம தொழுவணும்.
துவக்கம் முடிஞ்ச பிறகு கடைசி நேரம் தொழுதாலும் இந்த தொழுகை செல்லும். ஆனாலும் சிறந்தது எது? துவக்கம் வக்து வந்தோன்னே தொழுகிற வேண்டியதானே, அதான் சிறந்தது. இந்த தலைவர்கள் வந்து தொழுகை வக்து முடிகிற வரைக்கும் லேட் பண்ண மாட்டாங்க. லேட் பண்ணால் அது மக்களும் வரமாட்டாங்க, யாருமே தொழவ மாட்டாங்க. இவன் அசருக்கு வந்தானா லோகருக்குள்ளே காத்துட்டா இருப்பாங்க, வரமாட்டாங்க. அப்போ என்னன்னு கேட்டால், இப்போ அசர் தொழுகை வர்றான்னா அசருடைய ஆரம்ப நேரத்துக்கு வராமல் சூரியன் தான்னு மறைய போகிற நேரத்துக்கு வர்றது, அதுவும் அசருடைய நேரம் தான். இது கடைசி நேரத்தில் வர்றது. கடைசி நேரத்தில் வந்து தாமதப்படுத்துகிறாங்கல்ல, அந்த தாமதமாகத்தான் இது இருக்க முடியும். நேரடி அர்த்தத்தின் பிரகாரம் நேரங்கழித்து தான் தொழுவார்கள் என்று அர்த்தம் தந்தாலும் அது இருக்க முடியாது. அப்போ நேரம் கழித்து தான் தொழ மாட்டாங்க. அப்படி யாருமே அது தொழுகை கிடையாது. நேரத்தையே முடிஞ்ச பிறகு அவன் அடுத்த தொழுகைக்கு தான் வர வேண்டியவனாக இருப்பானே தவிர அந்த தொழுகையை தொழுகிறது ஆக மாட்டான். அதனால் இவர்கள் செஞ்ச செயல் என்னவா இருக்கணும்னு கேட்டால், நுகரை வந்து அசர் ஒரு 3 மணிக்கு 3:30 மணிக்கு அசர் வந்துடுதா, 6:30 மணிக்கு தொழுகிறது. 6:30 மணினா என்ன, தொழுது முடிக்க சூரியன் மறைஞ்சிரும். அவ்வளோ லேட் பண்ணுறது. அதுவும் லேட்டு தான். லேட்னாலும் வக்தை விட்டு லேட் பண்ணுறது இல்லை, ஆரம்ப நேரத்தை விட்டு லேட் பண்ணுறது. அந்த மாதிரி ஒரு அர்த்தம் தான் இதில் கொடுக்கும். அப்படி இருந்தால் தான் ரசூலுல்லாஹ் அதில் கலந்துக்கிறோன்னு சொல்லுவாங்க. வக்து தவறின பிறகு அதாவது லொஹர தொழுகையை அசர் வக்தில் ஒருத்தன் தொழுகிறேன்னு அறிவிச்சா நம்ம போய் சேரலாம். அதில் ஏன்டா லொஹரை போய் அசர் வக்தில் தொழுகிறேன்னு கேட்டுருவோம், அது புறக்கணிக்கிற சபையாயிரும். இவங்க செய்கிறது வந்து சிறந்ததை விடுகிறார்கள். அந்த பனு உமையாக்கள் காலத்தில் நடந்தது வரலாறுப்படி அப்படி தான் நடக்கவும் செஞ்சு. உமையாக்கள் ஆட்சியில் வந்த பிறகு ஒவ்வொரு தொழுகையும் என்ன செய்வாங்கன்னா கடைசி நேரத்தில் தொழுவாங்க. ஆட்சியாளர்கள் வந்து அவங்களுடைய வேலைகள்லாம் முடிச்சுட்டு சாவகாசமாக என்ன செய்வாங்க, வருவாங்க. தொழுகை நேரம் முடிகிற கட்டமாயிரும். இப்படி தான் அவங்க தொழுகிற வழக்கம் வேறு இருந்துச்சு. அந்த அடிப்படையில் பார்க்கல ரசூலுல்லாஹ் சொன்னது வந்து தொழுகையை அதன் நேரத்தை கடந்து தொழுதாங்கன்னு வைங்க, கண்டிப்பாக புறக்கணித்து தான் ஆகணும். தொழுகைங்கிறது நேரம் குறிக்கப்பட்ட கடமைங்கிற வசனத்தை மீறினான்னு அப்போ தான் வரும். இவங்க நேரத்துக்குள்ளே தான் தொழுகிறாங்க. நேரத்துக்குள்ளே தொழுதாலும் சிறந்ததை விடுறாங்க. சிறந்ததை விடும்போது நீங்கள் சிறந்த நேரத்தில் தொழுதுருங்க, அவன் லாஸ்ட் நேரத்தில் தொழுறானா அதில் போய் சேர்ந்துக்கிறங்க, நஃபில் ஆயிருன்றாங்க. அதனால் அந்த வசனத்துக்கு முரண் இல்லாத வகையில் விளங்கி கொள்வதாக இருந்தால் அந்த பின்னாடி வரக்கூடிய தலைவர்கள் வந்து நேரத்தை விட்டும் லேட்டாக்குவார்கள்ங்கிறத எப்படி விளைக்கிறேன்னு, அவ்வளவு வக்து ஆரம்ப நேரத்தை விட்டு என்ன செய்வாங்க, லேட்டாக்குவார்கள்ங்கிற அர்த்தம் வச்சுக்கிட்டால் ஒரு குழப்பம் வராது. இந்த கருத்தை அனைத்து பேரும் சொல்கிறாங்க. அதாவது நேரத்தை அந்த அர்த்தமே இல்லை. என்னட்டா நம்ம சில விஷயங்கள் வார்த்தையிலேருந்து விளங்குறது ஒன்று இருக்குது, சில விஷயங்கள் பொதுவான புரிதல்னு ஒன்று இருக்குது. இது இந்த கருத்தில் தான் இது சொல்லியிருப்பாங்கண்டு, இந்த கருத்தில் தான் சொன்னாங்கன்னு அனைவருமே சொல்லிடுறாங்க. எப்படி சொல்கிறாங்க, ஒல்முராது பி தஹீரிஹா அன் வக்தியல் முக்தார், சிறந்த நேரத்தை விட்டு தாமதப்படுத்துகிறார்கள் அப்படின்னு வரேன். அதான் உள்ளதுன்னு சொல்லிட்டு நவவி எடுத்துக்காட்டி எல்லா அறிஞர்களும் அந்த கருத்து தான் சொல்கிறாங்க. அந்த அர்த்த அறிஞர்கள் சொல்லாட்டாலும் அதான் அதுக்கு அர்த்தம் இருந்தாலும் சொல்லியும் இருக்கிறார்கள். அது தகவலுக்காக வேண்டி. அடுத்ததாக சையது ஹுசைன் சாத்தூர்லேருந்து கேட்குறாரு. என்னென்னு கேட்குறாருன்னா, நான் கண்டதை நீங்கள் கண்டால் குறைவாகவே சிரிப்பீர்கள், அதிகமாக அழுவீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, எதை பற்றி சொன்னார்கள், விளக்கம் தரவும் அப்படின்னு கேட்குறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை சொன்னாங்க, நான் பார்த்ததை நீங்கள் பார்த்தீங்க என்று சொன்னால் உங்களுக்கு அதிகம் சிரிக்கவும் முடியாது, நிறைய அழுவீங்க, கம்மியாக தான் உங்களுக்கு சிரிக்க முடியும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இப்போ நான் கண்டதை நீங்கள் கண்டால்னு சொல்கிறாங்கல்ல, அது எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு இவர் கேட்குறார். இந்த செய்தி வந்து முஸ்லீம்ங்கிற நூலில் வருகிறது. அந்த முஸ்லீம்லேயே சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டுடுறாங்க, எதை பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னு. அதுக்கு ரசூலுல்லாஹ் அது விளக்கமும் சொல்லிடுறாங்க. நீங்கள் பாது ஹதீஸை பார்த்துருக்குறீங்க, அந்த ஹதீஸ்லேயே பிற்பகுதியில் என்ன வருதுன்னு கேட்டால் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உள்ளதி நஃப்சு முஹம்மதின் பியதிஹி, முகமதுடைய உயிர் யார் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக, லவ் ரஅய்தும் மா ரஅய்து, நான் பார்த்ததை நீங்கள் பார்த்திருந்தால், லஹிக்தும் கலீலன், குறைவாக சிரித்திருப்பீர்கள், ஒல பகைத்தும் கசீரன், நிறைய அழுதிருப்பீர்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா. காலு, அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, ஒமா ரஅய்த யார சொல்லலாம், அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் எதை பார்த்தீங்க,
எதை பார்த்துட்டு இதை சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ கால ரசூல்லா சொன்னாங்க, ராயத்துல் ஜன்னத்தை ஒன்னார், சொர்க்கம் நரகத்தை நான் பார்த்தேன். சொர்க்கத்தை அப்படியே கண்ணால் நான் பார்க்குறேன், நரகத்தை அப்படி கண்ணால் பார்க்குறேன். ஒருத்தன் நரகத்தை கண்ணால் பார்த்த பிறகு அவனுக்கு உலகத்தில் ரொம்ப சிரிக்க முடியுமா? நரகத்தை நம்ம குர்ஆனில் சொல்லி நம்மளாம் அறிஞ்சு வச்சுருக்குறோம், பார்க்கலை. அந்த நரகத்தையே நேரடியாக நம்மளுக்கு கல்ல காட்டிட்டான்னு வைங்க, அந்த நினைப்பு நம்மளை வந்து சிரிக்க விடாது. அப்போ ரசூலுல்லாஹ் எதை சொல்கிறாங்கன்னு கேட்டால், இந்த சொர்க்கம் நரகத்தை பற்றி நீங்கள்லாம் வந்து கேள்விப்பட்டு நம்புகிறீங்க. நான் வந்து கண்ணால் எனக்கு எல்லாம் காட்டிட்டான். சொர்க்கம்டா என்னென்னலாம் இருக்குமோ அது அனைத்துமே இப்படி படம் எடுத்துகிற மாதிரி எல்லாம் காட்டிவிட்டான். அது மாதிரி நரகத்தையும் இப்படி காட்டிட்டான். அதை காட்டினாண்டா நமக்கு என்ன வரும், அதை பார்த்தவர்களுக்கு என்ன வரும்னு கேட்டால், இந்த சொர்க்கத்தை எப்படியாவது அடைந்து ஆகணும் என்கிற எண்ணம் வந்துடும். இந்த நரகத்து பக்கம் போயிடவே கூடாது என்கிற அச்சம் வந்துடும். இந்த ரெண்டு வந்துருச்சுன்னு சொன்னால், இந்த உலகத்தில் சொகுசாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணுங்கிறலாம் மறைந்து அதை நினச்சி அழுக தான் வரும், சிரிப்பு ஜாஸ்தியாக வராதுங்கிறாங்க. அப்போ எதை பற்றிங்கிற ஒரு விஷயம் வந்து ரசூலுல்லாஹ் விளக்கிட்டாங்க. ஏன்னா சஹாபாக்கள் கேட்குறாங்க, நீங்கள் எதை பார்த்தீங்க உமா ராயித்தன்னு கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ராயத்துல் ஜன்னத்தை ஒன்னார். இது முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸு. அந்த ஹதீஸில் இது விளக்கம் வந்துருச்சு. அடுத்தது வந்து ஏர்வாடியைச் சேர்ந்த ஜலீல், நான் பெயிண்டிங் வேலை செய்கிறேன், இந்த பெயிண்ட் அடிப்பார்களுக்கு சோர்களுக்கு பெயிண்ட் அடிக்கிற வேலை செய்கிறேன். என்னை கோயிலுக்கு பெயிண்ட் அடிக்க கூப்பிடுகிறார்கள். கோவிலுக்கு பெயிண்ட் அடிக்க போகலாமா? என் போன்ற பெயிண்டர்கள் நீண்ட நாள் சந்தேகத்திற்கு விளக்கம் தரவும் அப்படின்னு கேட்குறாங்க. அதான் இஸ்லாத்தில் வந்து ஹராமானவை தடுக்கப்பட்டவை என்று தெளிவாக சொல்லப்பட்டுருச்சு. ஹலாலானவையும் தெளிவாக சொல்லப்பட்டு விட்டது. ஹராமானதை நம்ம செய்யக்கூடாது, ஹலாலானதை செய்யலாம். இது வந்து தெளிவாக இருந்தாலும் இன்னொரு விஷயம் இருக்கிறது. என்னென்று கேட்டால், ஒரு ஹராமுக்கு துணை செய்வது அது ஹராம் அல்ல. ஒரு ஹராமுக்கு துணை செய்வது அப்படின்னு வறுமையானால் அதுவும் ஹராமில் சேர்ந்துடும். ஒரு மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒரு காரியத்திற்கு நம்ம வந்து உதாரணமாக வந்து ஒருத்தன் மதுபானம் வைக்கிறான். மதுபானம் என்பது ஹராமானது. அந்த மதுபானத்தை என்ன செய்கிறான்னு கேட்டால், நம்மள்கிட்ட கொடுத்து நீ போய் அந்த இடத்துல டெலிவரி பண்ணிட்டு வாண்டு அழைக்கிறான். நம்ம மது உற்பத்தி பண்ணவும் இல்லை, நம்ம விற்கவும் இல்லை, அவன் தான் விற்கிறான். நம்ம ஒரு தூதராக தான் செயல்படுறோம். இதை செய்யலாமான்னா செய்யக்கூடாதுன்னு மார்க்கம் சொல்லுது. அடே, நீ செய்கிறது சர்வீஸ் தான் பண்ணுற. ஒரு பொருளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல கொண்டு போய் சேர்த்தல் என்பது அதில் ஒரு பஞ்சாயத்தெல்லாம் கிடையாது. ஆனால் நீ எதை சேர்க்குற, மார்க்கம் தடை செய்திருக்கிற ஒன்றையாக்கும் கொண்டு போய் சேர்க்குற. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், மதுபானத்தை ஊற்றி சாக்கில் ஹம்ர் ஊற்றி கொடுக்குறான்ல அவனுக்கு, அதை சுமந்து செல்கிறான்ல அவனுக்கு, யாருக்கு சுமந்து செல்லப்படுகிறது அவனுக்கும் அல்லாஹ் சபிக்கிறான் அப்படின்னு அதுக்கு துணை செய்கிறவர்களையெல்லாம் சாபத்துக்குரியவராகத்தான் நமக்கு மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி குர்ஆன்லையும் 5வது சூறாவில் 3வது வசனத்தில் வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா, நல்ல காரியத்திற்கும் இறையச்சமுடைய காரியத்திற்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருங்கள். ஒலா தஆவனு, நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருக்காதீர்கள். அலல் இஸ்மி ஒல் உதுவான், பாவத்திற்கும் வரம்பு மீறலுக்கும் உதவியாக இருக்காதீர்கள். அப்போ ஒரு கெட்ட காரியம் செய்வதற்கு நம்ம ஒரு துணையாக இருந்தோம் என்று சொன்னால் அதுவும் மார்க்கத்தில் குற்றம். ஒருத்தருக்கு உதவி செய்தல் என்பது மார்க்கத்தில் வரவேற்கத்தக்கது தானே. அவருக்கு கெட்ட காரியத்தை உதவி செஞ்சால் அது தடுக்கப்பட்டதாக போயிடுது. இந்த ஒரு அடிப்படையில் இருந்து நம்ம சிந்தித்தோம் என்று சொன்னால், இஸ்லாமில் வந்து பிற தெய்வங்க வழிபாடு தடுக்கப்பட்டிருக்கு. அது சிலையாக இருந்தாலும் சரி, தர்காவாக எதுவாக இருந்தாலும் சரி, அல்லாவை தவிர எதையும் வணங்கக்கூடாது. அப்போ அல்லாவை தவிர மற்றவங்களை வணங்குற அந்த வேலைக்கு போய் துணை செய்கிறது, நம்ம சிலையவே நம்ம செஞ்சு கொடுக்குறது அல்லது சிலுவையவே செஞ்சு கொடுக்குறது, அந்த வேலையை அந்த தர்கா இருக்குது, நம்மளே அதுக்கு வந்து சந்தனத்தை பூசி விடுறது, இந்த மாதிரி காரியத்தை செஞ்சோம்னு சொன்னால் அந்த தீய செயலுக்கு நம்ம துணை செய்கிறோன்னு தானே வரும்.
மார்க்கத்தில் தடுக்கப்பட்டுருச்சு அல்லாஹ்வை தவிர வழிபடக்கூடாதுன்னு. அல்லாஹ்வை தவிர யாரையும் வழிபடுவதற்கு தான் அந்த ஆலயம் கட்டப்படுகிறது. அந்த ஆலயத்தில் உள்ள எல்லாமே அதை கட்டி கொடுப்பதாக இருந்தாலும் சரி, பெயிண்ட் அடிப்பதாக இருந்தாலும் சரி, எல்லாமே அதுக்கு துணை செய்கிறதா தானே வருது. அந்த அடிப்படையில் இது சம்பந்தமாக நம்ம நேரடியாகவே அந்த அர்த்தம் விளங்கினாலும் உலகத்தில் உள்ள அனைத்து அறிஞர்கள்ட்டையும் ஆன்லைன் வழியாக இது குறித்து கேள்விகள் கேட்கப்படுகிறது. ஒருத்தர் விடாமல் இதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறாங்க. அதாவது கருத்து வேறுபாடு கூட இதில் கிடையாது. என்ன கருத்து வேறுபாடு இடமும் கிடையாது. இது தொழில் தானே, ஒரு வியாபாரம் தானேன்ற இந்த கேள்வியெல்லாம் கேட்கும்போது கூட அனைத்து குரூப்பை சேர்ந்த அனைத்து சவுதி, எகிப்து, சர்வதேச நாடுகள்லாம் உலமாக்கள்கிட்ட இதை கேள்வியாக கேட்குறாங்க. மதுஹபுகள் எல்லாத்தையும் கேட்கும்போது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த மாதிரி சிலை செய்கிறது, கோயிலை கட்டி கொடுக்கறது, அதுக்கு பெயிண்ட் அடித்தல், இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிற ஒரு காரியத்திற்கு நீங்கள் துணை செய்கிறீங்க, அதனால் கூடாது என்று தான் சர்வதேசத்தில் உள்ள அனைவருடைய கருத்தாகவும் இப்படி ஒத்த கருத்தில் இப்போ சில விஷயங்கள் தான் தீர்ப்பளிப்பாங்க. இதில் ஒருத்தர் கூட நான் தேடி தேடி பார்த்தேன், ஏதாச்சும் ஒரு ரீசனை வச்சு இது செய்யலாம், ஒரு வாழ்க்கைக்காக செய்கிறாரு அப்படின்றத பிரித்து பார்த்துருக்குறாங்களான்னு கேட்டால் ஒருவருக்குமே அப்படி தோணவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் யாராலையும் இதை ஒரு சரியான முடியும் மார்க்கடிப்பில் உள்ளவங்க சில பேர் எல்லாம் சரி, சினிமாவும் சரி, கூத்தும் சரின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருப்பாங்க. அவங்கள்ட்ட கேட்டால் அது என்ன தொழில் தானேம்பாங்க. இவங்க அத்தாரிட்டி கிடையாது. மார்க்க அறிஞர், மார்க்கத்தை அறிந்து குர்ஆன் ஹதீஸிலேயோ இல்லை அவங்க சாரக்கூடிய மதுஹபிலே நின்று பேசக்கூடியவர்களும் கூட இது சரியான செயல் இல்லைங்கிறாங்க. அதனால் இந்த பெயிண்ட் அடித்தல் என்பது நீங்கள் கோயிலில் போய் இப்போ கோயில் சம்மந்தப்பட்ட வேறு தங்குற விடுதிகள் அதுகள்லாம் வச்சுருப்பாங்கன்னா அதுக்கெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கிடலாம். கோயில்னு நேரடி வழிபாட்டோட சம்மந்தம் உள்ளது, அது கூப்பிட்டாங்கன்னு கேட்டால் ஏதாவது வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களும் மதவெறியாகவும் பார்ப்பாங்க. அப்படி பார்க்காத வகையில் இல்லை கொஞ்சம் பிஸியாக இருக்குது அவங்களுக்கு இது விளங்காது. நம்முடைய அந்த கொள்கைக்காகத்தான் நம்ம செய்கிறோம். அது முஸ்லீம் போய் இந்த மாதிரி தர்காவில் கூப்பிட்டாலும் போக மாட்டோன்னு அவனுக்கு விளங்காது. நீங்கள் தர்காவில் கேட்டாலும் தர்காவும் அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாதுன்னு இருக்கு, நீ எதுக்குப்பா செத்து போனால வணங்குறேன்னு சொல்லி தர்காவில் இந்த மாதிரி அந்த கோபுரத்துக்கு பெயிண்ட் அடி கூப்பிட்டாலும் நம்ம போக மாட்டோம். ஆனால் அது அவங்களுக்கு விளங்காது. நமக்கு அவன் முஸ்லீம் இல்லைங்கிறதுக்காகத்தான் நீங்கள் அதை ஒதுக்குறீங்கிற மாதிரி அவங்க தப்பை விளங்கிக்கிடுவாங்க. அதனால் பக்குவமான முறையில் ஒரு தவறான எண்ணம் வராத வகையில் அந்த மாதிரி தவறான எண்ணம் வராமல் இருக்கிறதுக்காக சில பொய்கள் கூட சொல்லலாம். இப்ராஹிம் நபி கூட திருவிழாவுக்கு கூப்பிடுவாங்க. அவர் என்ன செய்வார், இந்த திருவிழாவுக்கு போகிறது கோவில் திருவிழாவுக்கு கூப்பிடுவாங்க அந்த சமுதாயத்தில் அவர் வாழ்ந்த காலத்தில். அவர் என்ன செய்வார்னா காலை இன்னி சக்கையும் இல்லை எனக்கு உடம்பு சரியில்லைன்றவர், அதுக்கு போக மாட்டேன் என்பதற்கு பதிலாக உடம்பு சரியில்லைன்னு வீட்டில் படுத்துக்கிடுவார். அப்போ அந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு செஞ்சு அது கூட மார்க்கத்தில் குற்றம் இல்லை. ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை எடுத்து சொல்லும் பொழுது ஒரு பகை வராத வகையில் அவங்களுக்கு புரிந்து கொள்கிற வகையில் பக்குவமான முறையில் நம்ம என்ன செய்யணும், அதை தவிர்க்கத்தான் வேணும். இது எங்களுக்கு இது வெறுப்புலாம் கிடையாது உங்கள் மேலே. எங்களுக்கு அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாதுன்னு ஒரு கொள்கையில் இருக்கிறோம். அந்த கொள்கையில் இருக்கிறதுனால அல்லாஹ்வை தவிர பெரியார் மகான்னு சொன்னால் கூட நாங்கள் போக மாட்டோம். அது எங்களுக்கு கூட கொள்கைக்கு சார்ந்த விஷயம். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு கூப்பிடுங்க வர்றோம், உங்களுடைய வேறு உங்கள் சமுதாயத்தின் சார்பாக வேறு கட்டிடங்கள் கட்டுங்க அது கூப்பிடுங்க நாங்கள் வர்றோம், இதுக்கு தான் முடியாதுங்கிறது தான் எதார்த்தம். இப்படியெல்லாம் விலைக்கு சொல்கிறதுக்கு ஒரு இடமா இருந்தால் நீங்கள் சொல்லலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் இல்லை கொஞ்சம் வேலை ஏற்கனவே புக்கான வேலைகள்லாம் இருக்குது முடிச்சு கொடுக்க வேண்டி இருக்குன்னு அப்படி ஏதாவது சொல்லிவிட்டு நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம். மலேசியாவிலேருந்து ஹுசைன்கிறவர் கேட்குறாரு, காபாவின் கதவையும் முல்தசம் பகுதியையும் முத்தமிடுவதும் அதில் துவா செய்வதும் சுன்னத்தான்னு கேட்குறாரு. அதாவது காபாவில் போனீங்கன்னு சொன்னால் அந்த காபாவில் நம்ம முத்தமிடுதல் தொட்டு முத்தமிடுதல் என்கிறது ஒட்டுமொத்த காபாவுலையும் 2 இடத்துல தான் செய்யலாம். பாக்கி காபாவில் புனிதம் நினச்சிக்கிட்டு நிலப்படியை தொடுறது, கதவை தொடுறது, அதை முத்தம் குஞ்சுறது, அதை கட்டி பிடிக்கிறது, அதை நெஞ்சோடு அணைத்து கொள்வது என்பதெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா சர்வசாதாரணமாக செய்கிறாங்க. அந்த கதவுக்கும் அந்த ஹஜருல் அஸ்வதுக்கும் நடுவில் உள்ள பகுதியை தான் முல்தசம்பாங்க. அதை போய் என்ன செய்வாங்க, அப்படி நெஞ்சோடு அணைச்சிக்கிட்டு நிற்பாங்க காபாவை நேசிக்கிறோங்கிற பேரில். இதுகளெல்லாம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இப்னு உமர் அறிவிக்கிறாங்க, லம் அர அந்நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்களை நான் பார்த்தது கிடையாது, எஸ்தலிமு மினல் பைத்தி,
காபத்துல்லாவிலே முத்தமிட்டு நான் பார்த்தது கிடையாது. இல்லர் ருக்குனைனி அல் யமானியைனே, ருக்குனை யமானின்னு சொல்லக்கூடிய ரெண்டு ருக்குனை யமானிங்கிற அந்த பகுதியை தவிர, அந்த ரெண்டு மூளையை தவிர, யமானிங்கிற பகுதியைச் சேர்ந்த ரெண்டு மூளைகளை தவிர வேறு எந்த ஒன்றையும் நான் ரசூல்லா முத்தமிடலை. ருக்குனை யமானின்றா எதுன்னு கேட்டால், அந்த ஹஜருல் அஸ்வத் இருக்குல்ல அந்த இடமும் அதுக்கு நேர் ஆப்போசிட்டு அந்த மூளை, அந்த ஆப்போசிட் மூளை, அது ரெண்டுக்கும் பேர் தான் ருக்குனை யமானிங்கிறது. இந்த ருக்குனை யமானியை தவிர, இந்த ரெண்டு இடங்களை தவிர வேறு எந்த இடத்துலையும் ரசூல்லா வந்து காபாவில், அவங்களும் காபா மதிக்கத்தானே செஞ்சாங்க, கதவை பிடிச்சது, கதவை கட்டி பிடிக்கிறது, அந்த நிலப்படியை இதெல்லாம் ரசூல்லா வந்து செஞ்சு நான் பார்த்தது இல்லை என்று இப்னு உமர் சொல்கிறாரு. இது புகாரில் 1609 ஹதீஸில் இருக்கிறது. அதே நேரத்தில் வந்து சில ஹதீஸுகள், உதாரணமாக இப்னு மாஜாவில் வரக்கூடிய ஹதீஸ் என்ன வருதுன்னு கேட்டால், ரசூல்லா என்ன செஞ்சாங்கன்னா, சும்ம காம பைனல் ஹஜரி உல் பாபி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜருல் அஸ்வதுக்கும் வாசலுக்கும் நடுவில் உள்ள இடத்துக்கு வந்தார்கள். ஓ அல்சக்க சதுரஹு எதைஹி ஓ ஹத்தஹு இலேஹி, தன்னுடைய நெஞ்சி, கை, கன்னம் இதையெல்லாம் அதனோடு போய் ஒட்டி கொண்டார்கள். ஹஜருல் அஸ்வதுக்கும் கதவுக்கும் மத்தியில் உள்ள ஒரு சின்ன இடம் இருக்கும்ல, ஹஜருல் அஸ்வத் மூலையில் இருக்கும், கதவு கொஞ்சம் தள்ளி இருக்கும். அந்த கதவுக்கும் ஹஜர் அஸ்வதுக்கும் மூலையில் அந்த இடத்த தான் முல்தசம்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு இடத்தை போய் நினைஞ்சாங்க ரசூல்லா. இது இப்னு உமர் அவர் வந்து கட்டியை பிடிச்சிட்டு சும்மா காலை சொன்னார், ஹாக்கதா ராயித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எஃபாலு, இப்படி தான் ரசூல்லாவும் செய்தார்கள் அப்படின்னு இப்னு உமர் சொன்னதாக ஒரு ஹதீஸ். அதே இப்னு உமர் தான் சொல்கிறாரு புகாரில் வரக்கூடிய ஹதீஸில், இந்த ரெண்டை தவிர வேறு ஒன்றையும் செஞ்சு நான் பார்த்ததில்லைங்கிறார். அது ரொம்ப ஆத்தன்டிக்கானதாக இருக்குது. இதில் என்ன இருக்குன்னு கேட்டால், அந்த ரெண்டை தவிர வேறு ஒன்றை சொல்கிறாரு. என்ன வேறு ஒன்று? அதாவது ஹஜருல் அஸ்வதுக்கும் வாசலுக்கும் நடுவில் உள்ள அந்த இடத்தில் வந்து அந்த செவத்தில் போய் அப்படி பள்ளி ஒட்டும்ல செவத்தில் அப்படி ஒட்டிக்கிறது போய் அந்த மாதிரி ஒட்டி கொண்டதை நான் பார்த்தேன், நானும் செஞ்சேன், அப்படி ரசூல்லா செஞ்சதை பார்த்துருக்கிறேன்னு அவர் சொன்னார்னு வருகிறது. இது இப்னு மாஜாவில் இருந்தாலும் இதனுடைய அறிவிப்பாளரில் முசன்னா பின் சப்பாஹ்ன்னு வர்றாரு. இவர் பயங்கரமான பலவீனமான ஒரு ஆள். இவருடைய எந்த ஒரு அறிஞரும் இவருக்கு நற்சான்று கொடுக்கல. அப்படிப்பட்ட ஒரு ஆள் வழியாக அறிவிக்கப்படுறதுனாலையும் இது ஆத்தன்டிக்கான செய்தி கிடையாது. ரெண்டாவது, அதே இப்னு உமர் வந்து இந்த ரெண்டை தவிர வேறு ஒன்று இல்லைன்னு சொல்லிவிட்டார, அப்போ அதுக்கு மாற்றமாக இருக்குல்ல, அப்போ ஏதோ புனைந்து இருக்கிறாங்க, ரெண்டல்ல மூணாவது வருதில்ல, 3 இடத்தாண்டு வந்துருதா இல்லையா இது அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி வந்து தாரகுத்னியில் இதே கருத்து வருகிறது. தாரகுத்னியில் வர்ற ஹதீஸ்லையும் இதே முசன்னா பின் சப்பாஹ் என்பவர் தான் இதுலையும் இடம்பெறுகிறார். அதனால் இது வந்து கிடையாது. அதே நேரத்தில் வந்து இப்னு அப்பாஸுடைய சொந்த கூற்றாக என்ன வருதுன்னு கேட்டால், லா எல்சமு பைனஹுமா அஹதுன் யஸலுல்லாஹ ஷையன் இல்லா இய்யாஹு, யார் வந்து அந்த கதவுக்கும் ஹஜருல் அஸ்வதுக்கும் நடுவில் உள்ள அந்த ஏரியாவில் அவர் கட்டி அணைத்து கொள்கிறாரோ, அணைத்து கொண்டு அல்லாஹ்ட்ட கேட்குறாரோ, கேட்டது எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் கொடுக்காமல் இருப்பதில்லை என்று இப்னு அப்பாஸுடைய சொந்த கூற்றாக ஒரு விஷயம் அறிவிக்கப்படுகிறது. இது ரசூலுல்லாவுக்கு சம்பந்தம் கிடையாது. அப்படி இருக்கிறதுனால இதில் ஒன்றுமே வந்து எல்லாமே தவறு. ருக்குன் 2 மூளைகளை தவிர, ருக்குனை யமானின்னு சொல்லக்கூடிய ஹஜருல் அஸ்வத் மூளை, அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு மூளையை தவிர மற்ற பகுதிகளில் காபத்துல்லாவை தொடுவது, முத்தமிடுவது, அதில் நின்று துவா செய்வது, இது எல்லாமே வந்து ரசூலுல்லாஹ் செய்யாமல் வந்து பிறகு உண்டான ஒரு விஷயம். அதே நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவுக்கு உள்ளே நுழைஞ்சாங்கல்ல, உள்ளே நுழையும் போது உள்பக்க சுவர்களையெல்லாம் நினைஞ்சிருக்காங்க, முத்தமிட்டுருக்குறாங்க. அது காபாவுக்கு உள்ளே ஒரு அந்த சிலையெல்லாம் அப்புறப்படுத்திட்டு உள்ளக்க போனாங்கல்ல, அந்த உள்ளே போகும்போது காபாவுடைய உள்ளக்க உள்ள அந்த சவர் பகுதியிலெல்லாம் அது முத்தமிட்டார்கள் என்கிறத கட்டி பிடிச்சார்கள், அந்த மாதிரி இதெல்லாம் வருகிறது. ஆனால் வந்து இது வந்து லைஃபாக இருக்குது, இந்த வெளியில் முத்தமிட்டார்கள் என்பது இருக்கிறது. இது சரியில்லை. முகமது இப்ராஹிம் முகமது பட்டினம் சவுதியிலிருந்து கேட்குறாரு, புகாரி கித்தாபில் வரும் கீழ்கண்ட ஹதீஸ் இது சரியான்னு கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, அல்லாவின் தூதர் கூறினார்கள், புகாரியில் 2928வது நம்பர் போட்ட ஹதீஸை அனுப்பியிருக்காரு. சிறிய கண்களும் சிவந்த முகங்களும் சப்பையான மூக்குகளும் உள்ள துருக்கியர்களுடன் நீங்கள் போர் புரியாத வரை யுக முடிவு நாள் ஏற்படாது. அவர்களின் முகங்கள் தோளால் மூடப்பட்ட கேடயங்களை போன்று இருக்கும். முடியாலான காலணிகளை அணிந்திருக்கும்
ஒரு சமுதாயத்தருடன் நீங்கள் போர் புரியாத வரை யுக முறிவு நாள் ஏற்படாது அப்படின்ற ஒரு இந்த ஹதீஸ் சரியான ஹதீஸ் தானா, இதை விளக்கவும் இருக்குது. அதாவது ஹதீஸில் என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டால், லா தகுமு சாத்து, அவர் சொன்ன 2928 உள்ள வாசகம், லா தகுமு சாத்து, கியாமத்து நாள் ஏற்படாது, ஹத்தா துகாத்திலு துர்க்க, துருக்கியர்களோடு நீங்கள் போர் செய்கிற வரைக்கும், துருக்குன்னு வருதுல்ல, அது துருக்கியர்கள், துருக்கியரோடு நீங்கள் போர் செய்யும் வரை கியாம நாள் வராது, உங்களுக்கும் துருக்கியர்களுக்கு மத்தியில் ஒரு சண்டை நடக்கும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னதாக 2928 ஹதீஸ் அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. அதே ஹதீஸ் 3587 இருக்கிறது, நீங்கள் துருக்கியரோட சண்டை செய்வீங்க என்பது. அப்போ துருக்கின்னு சொன்ன உடனே இப்போ இவங்க என்ன, இப்போ இந்த காலத்தில் சில கூட்டங்கள் கிளம்பியிருக்காங்கல்ல, இந்த தஜ்ஜால் வந்துட்டான், அது வந்துருச்சு இது வந்துருச்சுன்ற ஒரு கும்பல் கிளம்பியிருக்கானுல்ல, இவனை என்ன செய்ய துருக்கினோன்னு அந்த இப்போ இருக்கிற துருக்கி நாடு இருக்குல்ல, துருக்கி நாட்டோட உள்ள சண்டைன்னு அர்த்தம் செய்யக்கூடிய ஒரு காட்சியை பார்க்குறோம். அதாவது துருக்கி என்று ஒரு நாடு ரசூல்லா காலத்தில் இருந்தது கிடையாது. ரசூல்லா துருக்கின்னு சொல்லும்போது துருக்கி நாடு இருந்தால் தானே அந்த துருக்கியை குறிக்கும். துருக்கு என்பது ஒரு நாட்டின் பெயராக ரசூல்லாவுடைய காலத்தில் இருந்ததே கிடையாது. அதாவது துருக்குங்கிறது இந்த மங்கோலியர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அந்த இனம், அவங்களுக்கு பேர் தான் துருக்குங்கிற வார்த்தை. துருக்குங்கிறது துருக்கு நாட்டோடுன்னு அர்த்தம் செய்யக்கூடாது, துருக்கு இனத்தோடு. அந்த துருக்கு இனம் என்றால் யாருன்னு கேட்டால் இந்த இப்போ துருக்கு நாட்டில் உள்ள அவங்க கிடையாது. துருக்கு என்றால் யாருன்னு கேட்டால் அது மங்கோலியர்கள் தான். அப்போ துருக்கிங்கிற ஒரு நாடு எப்போ வந்துச்சுன்னு கேட்டால் 1923 தான் துருக்கின்ற ஒரு நாடே உண்டாகுது. நமக்கு தெரிஞ்சு 1923 தான், ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடின்னு வைங்களேன். அப்போ ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் துருக்கிங்கிற பேர்லேயே ஒரு நாடே உண்டாகுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த துருக்கி அந்த பகுதியெல்லாம் உள்ளடக்கி உஸ்மானிய பேரரசு, துருக்கி நாடுன்னு சொல்ல மாட்டாங்க, உஸ்மானிய பேரரசுன்னு சொல்லுவாங்க. அந்த உஸ்மானிய பேரரசில் இப்போது உள்ள துருக்கி இருக்குல்ல, அந்த துருக்கி மேலே ஒரு அடக்கம். ஆனால் நாட்டுக்கு பேர் துருக்கி என்று என்ன செஞ்சதில்லை, அது இருந்ததில்லை, உஸ்மானிய பேரரசு தான். கமால் அத்தா துருக்கு என்பவர் தான் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், முதலாம் உலகப் போரில் உஸ்மானிய ஹிலாபத்து தோற்று போன உடனே இவர் இப்போ இருக்கிற துருக்கி இருக்குல்ல, அந்த பகுதியில் அவர் கொஞ்சம் புரட்சி செஞ்சு அந்த பகுதியை கைப்பற்றி கொண்டார். யார்? முஸ்தபா கமால். அவருக்கு பேர் அத்தா துருக்குமாங்க, துருக்கியின் தந்தை. முஸ்தபா கமால் அத்தா துருக்குங்கிறாங்கல்ல, அவர் தான் துருக்கி உண்டாக்குனவர். துருக்கிங்கிற ஒரு நாடை உண்டாக்குனவர் யாருன்னு கேட்டால் அத்தா துருக்குங்கிற அத்தாண்டா தந்தை. நம்ம கூட முஸ்லீம்கள் அத்தான்னு கூப்பிட்றாங்களா ஹனஃபிகள்லாம், அதெல்லாம் துருக்கி சொல்லுது. அத்தா துருக்குன்னா அத்தாண்டா தந்தை. அப்போ முஸ்தபா கமால் என்பவர் அத்தா துருக்கு என்று, துருக்கியின் தந்தை என்று அவன் 1 நம்பர் இஸ்லாத்துக்கு எதிரானவன், அது வேறு விஷயம். புரட்சிங்கிற பேர் நிறைய நம்புங்கிற பேரில் இஸ்லாமிய அடிப்படையெல்லாம் தகர்த்த ஒரு கெட்ட ஒரு ராஜா தான் அவன். இருந்தாலும் முஸ்தபா கமால் அத்தா துருக்கு தான் அந்த துருக்கிங்கிறத உண்டாக்குறாரு. அது தனியாக கைப்பற்றி இது துருக்கிங்கிற ஒரு நாடுங்கிறத உண்டாக்கி இஸ்தம்பூல், இந்த கான்ஸ்டாண்டினோபிள்ங்கிறாங்கல்ல, இஸ்தம்பூலுங்கிறத தலைநகராக கொண்டு ஆரம்பிக்கிறார். அப்போ 1923க்கு முன்னாடி வரைக்கும், அதாவது 1300 ஆண்டுகளாக நபிகள் நாயகம் காலத்தில் இருந்து 1300 ஆண்டுகளாக துருக்கின்னு ஒரு நாடே இருந்ததில்லை. ரசூலுல்லாஹ் காலத்திலையும் இருந்ததில்லை, சஹாபாக்கள் காலத்திலையும் இருந்ததில்லை, 2ஆம் நூற்றாண்டில் இருந்ததில்லை, 3ஆம் நூற்றாண்டில் இருந்ததில்லை, 4ஆம் நூற்றாண்டில் இருந்ததில்லை. அப்போ துருக்கின்னா இப்போ துருக்கி நாட்டோட சண்டை நடக்கும்னு ஒரு துருக்கி நாடே கிடையாது. அப்போ நாடு இருந்தால் தான் சண்டை போடுவாங்க. அப்போ துருக்கிங்கிறது யாருன்னு கேட்டால் இவங்க சொன்ன அந்த அடையாளம், மூக்கு சப்பையாக இருக்கிறது, கண் சிறுத்து இருக்கிறது, அந்த மங்கோலியர்கள் அப்படி இருக்கும், கண் சிறுத்து அடையாளத்தோடு சொல்கிறாங்க. மூக்கு சப்பையாக இருக்கும், நல்ல சிகச்சிவன் இருப்பாங்க. 2வது கண்கள்லாம் சிறுத்து இருக்கும். அப்போ முகம் இப்படி கேடைய மாதிரி அகலமான நல்ல அகன்ற முகமாக இருக்கும். அகன்ற முகத்தோட அகன்ற சிவந்த என்ன செய்கிறது, மூக்கு சப்பையாக இருக்கிற, கண்கள் சிறுத்து இருக்கிற, கண் இப்படி சுருங்கி இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய ஒரு துருக்கியர்கிட்ட போர் செய்வீங்க என்று சொல்வது, அன்றைக்கு துருக்கு என்று சொல்வது மங்கோலிய இனத்தை அவங்க தனி டிஃப்ரெண்ட் இனமாக இருப்பாங்க. மங்கோலியர்கள் ஒரு மங்கோலியன்னா இப்போ இந்த சைனா ஜப்பான்லாம் பாருங்கள் ஒரு மாதிரியான ஃபேஸில் இருக்குல்ல, நம்ம ஃபேஸ் மாதிரி அவங்க ஃபேஸ் இருக்காது. அந்த மாதிரியான ஒரு இனக்குழு தான் மங்கோலிய இனம்ங்கிறது. அப்போ மங்கோலிய இனத்தோடு தான் போர் செய்வீங்க என்று அதை சொல்லுதே தவிர அது துருக்கி நாட்டோட உள்ள போரை சொல்லவே கிடையாது. அப்போ இந்த மங்கோலியர்கள் செஞ்சாங்கன்னு கேட்டால் போர் செஞ்சு முன்னாடி இருந்த அந்த
அந்த மங்கோலியர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் நைசாப்பூர், சமர்கந்து, புகாரா, பாக்தாது இது எல்லாத்தையும் கைப்பற்றிக்கிறாங்க. அன்னைக்கு ஹலீஃபாவால் மூத்தசிம் பில்லான்னு ஒருத்தர் இருந்தார், அவரையும் கொண்டுடுறாங்க. அப்போ கொண்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் மங்கோலியர்கள் வந்து மத ரீதியாக வந்து அவங்க இதை செய்யலை, மதவெறியர்கள் கிடையாது, அவங்க இஸ்லாத்தை ஒழிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அவங்களுக்கு ஏதோ ஒரு அவங்களுடைய ஒரு தூதரை இவங்க கொண்டு விட்டாங்கன்ட்டு அப்படியான ஒரு பிரச்சனை வரும்பொழுது தான் இந்த மங்கோலியர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இஸ்லாமிய ஆட்சியாளருக்கு எதிராக ஹலீஃபா மூத்தசிம் பில்லாவுக்கு எதிராக படை திரட்டி வந்து அவங்க ஜெயிக்கிறாங்க, எல்லாத்தையும் கைப்பற்றிடுறாங்க, முஸ்லீம்கிட்ட உள்ள எல்லா பகுதியும் கைப்பற்றிடுறாங்க. அப்படி கைப்பற்றின பிறகு இது யாருன்னா அந்த செங்கிஸ்கான் சொல்கிறாங்கல்ல, அவர் தலைமையில், செங்கிஸ்கான்கிறது பேரை பார்த்து முஸ்லீம் மாதிரி தெரியும், அவர் முஸ்லீம், அவர் மங்கோலியர், அவருக்கும் இஸ்லாத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. இப்போ இஸ்லாம்ங்கிறத அவர் வெறுத்தவரும் கிடையாது, ஒரு இஸ்லாமியரும் கிடையாது. ஆனால் முஸ்லீம்களை வந்து ரொம்ப கருவறுத்தார். முஸ்லீம் என்பதற்காக இல்லை, ஆட்சி அடிப்படையில் எங்கள் எல்லை மீறிட்டிங்கோ என்ற ஏதோ ஒரு தகராறின் காரணமாக அது பழிதி இருக்க என்று நெஞ்சார் படை திரட்டி வந்து அந்த செங்கிஸ்கான் தலைமையில் நடந்த யுத்தம் தான் அந்த மாதிரி துருக்கி இனத்தோடு நடந்த யுத்தமாக வரலாறில் கிடைக்கிறது. அப்படி ரசூல்லா சொன்னதுலேருந்து இந்த மங்கோலியர்கிட்ட ஏதாவது சண்டை நடந்திருக்காண்டா அந்த செங்கிஸ்கானுடைய சண்டை தான். செங்கிஸ்கான் எல்லாத்தையும் கைப்பற்றிட்டு போன உடனே அது செங்கிஸ்கான் வந்து நெஞ்சார்னு கேட்டால் அது அந்த போர் செஞ்சிட்டா கூட இஸ்லாம் மதத்தை படிக்கக்கூடியவராக, இஸ்லாம் மதம்ங்கிற வகையில் அவருக்கு அது வெறுப்பு கிடையாது. இஸ்லாம் மார்க்கமோ கிறிஸ்து எந்த மதத்தினரும் நீங்கள் மதப்படி செஞ்சுக்கிறங்க, ஒரு மத திணிப்புக்கு சில பேர் செய்வாங்கல்ல, அவருக்கு நாடு ஆட்சியாளர்கள் எனக்கு ஒரு செஞ்சுட்டாங்கன்னு நாட்டை கைப்பற்றிக்கிட்டாரே தவிர இந்த மத விவகாரங்களில் அவர் என்ன செய்ய மாட்டார், ஒரு கசப்பை காட்டக்கூடிய மன்னராக அவர் செங்கிஸ்கான் இருந்தது இல்லை. அப்போ அந்த செங்கிஸ்கானுடைய ஒரு பேரன் பெர்கே காண்டு அவருக்கு பேர், அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இஸ்லாத்தை தழுவுறார். அவங்க கையில் ஆட்சியெலாம் வந்த பிறகு முஸ்லீம்களோட பழகுறாங்க, அவங்க பள்ளிவாசலை பார்க்குறாங்க, தொழுகையை பார்க்குறாங்க, இவங்களுடைய இறையச்சம் அந்த வழிபாட்டு முறையெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறது மங்கோலியர்களுக்கு. அந்த செங்கிஸ்கானுடைய பேரன் என்ன பண்ணுறாருன்னா இஸ்லாத்தை தழுவுன பிறகு அவர் கையில் இருந்த ரஷ்யா, கஜகஸ்தான் அங்கே எல்லாம் இஸ்லாம் பயங்கரமாக பரவுது. ராஜா வந்துட்டார்னு சொன்னால் அங்கெல்லாம் நல்லா பரவுகிறது. அதே மாதிரி பாரசீகத்தில் மங்கோலியர்கள் பாரசீகத்தை ரெண்டாக பிரித்து ஆட்சி பண்ணாங்க. பாரசீகத்தில் ஆட்சியாக இருந்தவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் கசான் முகமதுங்கிறவர், அவர் ஒரு மங்கோலிய அரசர் இஸ்லாத்தை தழுவி கசான் முகமதுன்னு மாற்றி அவர் தலைமையில் இஸ்லாத்தில் ஏற்றுக்கிட்டாங்க. அப்போ தான் ஈரானில் இஸ்லாம் வருது. ஈரானில் இஸ்லாம் வர்றதை எதை வச்சு வருதுன்னு கேட்டால் மங்கோலியரை வச்சு தான். இந்த மங்கோலியர்கள் இஸ்லாத்தை ஏற்றுறாங்க. ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு இஸ்லாமின் மீது வெறுப்பு கிடையாது. அந்த மாதிரி இது அந்த உஸ்பெகிஸ்தான், தஜிகிஸ்தான் நாடுகள் இஸ்லாத்துக்கு வந்ததற்கும் இது ஒரு அதிசயமாக சொல்லுவாங்க வரலாறில். ஒரு இனத்தை அழிப்பதற்கு வந்தவங்க அந்த மார்க்கத்தை பரப்புறதுக்குரிய எல்லாம் பின்னாடி மாறிட்டாங்க. மங்கோலியர்கள் வந்து இஸ்லாமியர்களை அழிப்பதற்கு, இஸ்லாமியர்கள் என்பதற்காக இல்லை, அந்த ஆட்சியாளர்களை அழிப்பது, நாடு பிடிக்க ஏதோ ஒரு நோக்கத்துக்கு வந்து இருந்தாலும் அதுக்கப்புறம் அந்த மத விஷயங்களில் வந்து ஒரு தலையிடாமல் ஒரு ஆய்வு மனப்பான்மையோடு கருதிய காரணத்தினால் அந்த செங்கிஸ்கானுடைய பேரன் முடிஞ்ச உடனே பேரன் காலத்தில் உள்ளவர்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இஸ்லாத்தினுடைய காதலர்களாக மாறி அவங்கவுங்க தங்கள் பகுதியில் தாங்களும் இஸ்லாத்தை ஏற்று பரப்பக்கூடியவங்களும் ஆகிட்டாங்க. இது இதுதான் இதை சொல்கிறது. இது எப்போ நடக்குதுன்னு கேட்டால் அதாவது ரசூல்லா காலத்துக்கு 600 ஆண்டு கழித்த பிறகு இது நடக்கிறது இந்த சண்டை. இதை இப்னு தைமியா அவர் என்ன செய்கிறாருன்னா அவருடைய நூலில் அல் ஜவாபு சஹீஹ்ங்கிற நூலில் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இந்த துருக்கி என்பவர்கள் யார் என்று கேட்டால் காத்தலஹுமுல் முஸ்லிமூன மின்ஹீன் ஹரஜ ஜெங்கிஸ்கான் என்பவர் புரட்சி செய்த நேரத்தில் முஸ்லீம்கள் சண்டையிட்டதைத்தான் இது குறிக்கிறது. அவருடைய பெரிய ராஜாவாகிய செங்கிஸ்கான், அவருடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் இவங்க நிறைய அளவுக்கு முஸ்லீம்கள் சண்டை நடத்தி பெரும் சண்டையில் நம்ம ஜெயிப்போன்ற சொல்லலை, ஜெயிக்கவும் இல்லை. செங்கிஸ்கானுடைய படையோடு இந்த துருக்கியர்களோடு இஸ்லாமியர்கள் நடந்த போரில் நீங்கள் ஜெயிப்பீர்கள்னு சில இடத்துல முன்னறிவிப்பு செய்வாங்கள்ல, சண்டை செய்வீங்கன்னு மட்டும்தான் சொன்னாங்களே தவிர வெற்றி பெறுவீங்கன்னு சொல்லலை. ஹத்தா துகாத்திலோ, நீங்கள் யுத்தம் செய்கிற வரைக்கும் அது கேமரால் வராதுன்னாங்க. யுத்தம் செஞ்சுட்டாங்க. அப்போ யுத்தத்தில் இன்றைய முடிவு என்னவாக இருந்துச்சுன்னு சொன்னால் செங்கிஸ்கான்கிட்ட டோட்டலாக இன்றைக்கு இருந்த இஸ்லாமிய அரசுகள் முழுசாக எல்லாத்தையும் இழந்து விட்டார்கள், தோற்று விட்டார்கள். நிறைய போர்க்களத்தில் உள்ள போர் வீரர்கள்ங்கிற முறையில் முஸ்லீம் கொல்லப்பட்டார்கள். தேடி முஸ்லீம் அழிப்பாங்கள்ல, அந்த மாதிரி செங்கிஸ்கான் செய்யலை.
போர்க்களத்தில் வந்து நிறைய முஸ்லீம்களுக்கு சேதம் ஏற்படுத்தப்பட்டுச்சு. அந்த மாதிரி உள்ளது. இதைத்தான் ரசூல்லா 600 ஆண்டுகளுக்கு முன்னாடியே முன்னறிவிப்பு செய்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி இந்த ஹதீஸை மென்ஷன் பண்ணி மேற்கோள் காட்டி இப்னு தைமியா அல் ஜவாபு சஹீங்கிற ஒரு நூலில் அவர் சொல்கிறார். இது வந்து இவங்களைத்தான் அது குறிக்குது என்பதற்கு அவ்வளோ பக்கமாக ஆதாரங்கள்லாம் இருக்குதுன்னு வேறு அவர் சொல்கிறார். அதனால் துருக்கியர்களோடு யுத்தம் நடந்தது என்பது வந்து துருக்கி நாடுன்னு யாராவது துருக்கின்னு சொல்லி, அதாவது 1923க்கு முன்னாடி எந்த ஒரு நூலில் துருக்கி என்று வறுமையானால் துருக்கி நாடுன்னு அர்த்தம் செய்யக்கூடாது. அப்போ துருக்கி நாடுன்னு ஒன்று இல்லை. அப்போ துருக்கி என்பது அந்த இனம் மூக்கு சப்பையாக இருக்கக்கூடிய அகன்ற படர்ந்த முகமுள்ள செக்கச்செவேர்னு இருக்கக்கூடிய இடுங்கிய கண்களை கொண்ட ஒரு 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 இனத்திற்கு பெயர் அது. அதுதான் துருக்கி என்பது. அது என்ன இந்த நாட்டுக்கு துருக்கின்னு பேரை வச்சினோன்னு அர்த்தத்தை மாற்றிட்டாங்க. அது இப்போ இந்த 1923க்கு பிறகு துருக்கின்னு சொல்லப்பட்டால் துருக்கி நாடு. ஹதீஸுகளில் அந்த துருக்கின்னு சொல்லப்பட்டால் துருக்கி நாடு கிடையாது, துருக்கின்னு ஒரு நாடு கிடையாது. அன்றைக்கு உள்ள மக்கள் அறிஞ்சு வச்சுருந்தாங்க, துருக்கி இந்த மாதிரி ஆட்களோடு நீங்கள் சண்டை போடுவீங்க. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து அந்த மங்கோலியர்கள்ட்ட நீங்கள் என்ன செய்வீங்க, சண்டை போடுவீங்கன்னு ஒரு முன்னறிவிப்பு செஞ்சுருந்தாங்க. அந்த மக்கள் மங்கோலியர் தான் வழங்கியிருப்பாங்க. சஹாபாக்கள் துருக்கின்னு ஒரு நாடு இல்லை, துருக்கின்னு ஒரு நாடு இல்லாமல் இதை சொன்னாங்கன்னா அந்த துருக்கிங்கிற இனத்தை தான் சொல்லுதுன்னு வழங்கியிருப்பாங்க. அந்த துருக்கி இனம் என்ன, மங்கோலியர் தெரிவிப்பாங்க, எத்தனை மங்கோலியரை பார்த்துருப்பாங்க. அந்த ரசூலுல்லாஹ் சொன்ன அடையாளம் அப்படி பொருந்திருக்கும். இவன் இந்த இனத்தோடு நமக்கு ஒரு சண்டை இருக்குது அப்படின்னு ஒரு விளங்குகிற ஒரு முன்னறிவிப்பு தானே தவிர, ஆனால் வெற்றி பெறக்கூடிய யுத்தமாக இருக்கலை. பட்டுத்தோல்வி. இஸ்லாமிய கம்ப்ளீட்டாக டோட்டலாக அவுட் ஆன ஒரு இல்லை, இஸ்லாமிய அரசை இல்லாமல் ஆன ஒரு சம்பவம். ஆனாலும் அந்த மங்கோலியர்களாலேயே பல இஸ்லாமிய நாடுகள் உண்டானுச்சு. அவர்கள் இஸ்லாத்தை தழுவி தங்கள் ஆட்சியில் உள்ள பகுதிகளில் இஸ்லாத்தை நினைஞ்சாங்க கொண்டு போனாங்க என்பதுதான் அதுக்குரிய விஷயம். அடுத்தது அஃபருதீன் ஈரோடு அவர் கேட்குறாரு, செல்ஃபோனில் குரான் ஓதக்கூடாது என்று ஒரு ஆலிம் பேசுகிறார். அந்த வீடியோ அனுப்பியுள்ளேன், இவர் கூறுவது சரியா என்றார். அதாவது ஒரு ஒரு மௌலவி வந்து செல்ஃபோனில், நீங்கள் செல்ஃபோன் வச்சுருக்கோம்ல, அதில் குரான் அப்ளிகேஷன்லாம் இருக்கும்ல, அதில் குரானை ஓப்பன் பண்ணி அதிலேருந்து குரானை ஓதுறது, செல்ஃபோனில் இருந்து குரானை ஓதுறது வந்து ஹராமு, அது கூடாது அப்படின்ட்டு ஒரு ஆலிம் பேசியிருக்கிறார். அந்த வீடியோ அனுப்பியிருக்கிறார். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருங்க, அந்த இருக்கு வீடியோ. அதாவது குரான் ஓதும்போது மொபைலில் முதல்ல ஓதலாமான்னு கேட்குறாங்க. நான் மொபைலில் ஓதுறதை பற்றி என்ன சொல்லுவேன்னா, மொபைலில் பார்த்து குரான் ஓதுற விஷயத்தை என்ன சொல்லுவேன்னா, ஒரு உதாரணம் சொன்னால் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஒரு வீட்டில் ஒரு வயசான ஒருத்தர் இருக்காரு, உடம்பு சரியில்லாமல் படுத்துக்கிறாரு, படுத்த படுக்கையாக இருக்காரு. நம்முடைய தாதாவோ நானாவோ யாரோ ஒருத்தர் படுத்த படுக்கையாக இருக்காரு. அவர் என்ன பண்ண, டாக்டர் யூரின் போகிறதுக்காண்டி நீங்கள் ஒரு பாத்திரம் கொடுக்குறாரு. அவரை படுக்கையில் வச்சு அந்த யூரினை வாங்கி கொண்டு பாத்திரம் கொட்டிடுங்க. தாத்தா மூத்தா போயிட்டாரு. அந்த யூரின் அவர் யூஸ் பண்ண அந்த யூரின் பாத்திரம் இதில் அதை கழுவி வீட்டு பாருங்க மேலே வச்சுட்டோம். கொஞ்ச நாள் கழித்து நம்ம பால் குடிக்கணும். பால் குடிக்கிறது பாத்திரம் தர்றோம், பாத்திரம் கிடைக்கல. சரி, அந்த பாத்திரத்தை எடுப்பா அப்படின்னு அதில் ஊற்றி பாலை குடிப்போமா? இப்போ அதை யூரின் ஒட்டிருக்கல, சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ அதில் பாலை ஊற்றி குடிப்போமா? நம்ம மனசு ஒப்புமா? அருமை சகோதரர்களே, நம்முடைய செல்ஃபோனும் அந்த யூரின் பாத்திரம் மாதிரி தான். செல்ஃபோன் நீங்கள் குரான் ஓதிக்கிட்டுனா குரான் மட்டுமா தெரியும், திடீர்னு ஒரு பொம்பளை வரும், ஆபாசப்படம் வரும், நெட்டில் ஒரு அசிங்கம் வரும், கேவலமான ஒரு ஃபோட்டோ வரும், அதில் குரானே வச்சுக்கிறோம். அப்போ இந்த மாதிரி அசிங்கங்களும் ஆபாசங்களும் நிறைந்த அந்த செல்ஃபோனில் நம்ம குரானே வச்சுக்கிறோம். யதார்த்தவாதியாக பேசுங்க. அதாவது நாங்கள் டெக்னாலஜிக்கெலாம் எதிராக நம்ம இல்லை. இந்த இப்போ நானே யூடியூப்ல தான் பேசிகிட்டு இருக்கிறேன். டெக்னாலஜியை எதற்கு பயன்படுத்தணுமோ அதற்கு பயன்படுத்தணும். இன்றைக்கி டெக்னாலஜி மூலமாக நன்மைகள் அதிகமாக தீமைகள் அதிகமானு சொல்லி நீங்கள் பட்டிமன்றத்தினா 100% தீமைகள் தான் அதிகம். செல்ஃபோன் இப்போ நீங்கள் பயன்படுத்திட்டீங்க, அதிலே ஆபாச படத்தை பார்க்குறீங்க, அதிலே சினிமாவை பார்க்குறீங்க, அதிலே அசிங்கமான பொருள்களை ஃபோட்டோவை பார்க்குறீங்க, அதிலே வீடியோ பார்க்குறீங்க, அதிலே குரானை ஓதிக்கிறீங்க. அதனால் செல்ஃபோனில் வச்சு குரான் ஓது என்பது என்னை பொறுத்த வரைக்கும். இவர் இதில் என்ன ஆதாரம் காட்டுறாருன்னு கேட்டால், இது எந்த ஒரு அறிவுபூர்வமான ஆதாரமும் இல்லை. நவீன காலத்து டெக்னாலஜியை பற்றின ஒரு புரிதலும் இவருடைய வாதத்தில் இல்லை. இவருடைய அந்த வாதத்தில் இவரை முரண்படுவது கூட அதில் இருக்கிறது. என்ன ஒரு வாதம், அடிப்படையாக வாதம் வைக்கிறார் என்னன்னு கேட்டால், ஒரு தட்டில் வந்து ஒரு காலத்தில் சிறுநீர் பாத்திரமாக உங்கள் தாத்தாவுக்கு பயன்படுத்தியிருக்கிறீங்க, அதை எடுத்து மேலே வச்சுவிட்டீங்க. சாப்பிட்றதுக்கு தட்டு பற்றாக்குறையாக இருக்குது. அந்த சிறுநீருக்கு யூஸ் பண்ண பாத்திரத்தில் சோத்தை திம்பிங்களா? திங்க மாட்டிங்கல்ல? அது மாதிரி தான் இந்த ஃபோனில் என்ன இருக்குது, சினிமா இருக்குது, ஆபாசம் இருக்குது, பல இதுகள் பயன்படுத்தப்பட்ட ஒரு தட்டு இது. இந்த தட்டில் குரானை எப்படி ஓதுவீங்க? இதுதான் பயங்கரமான ஆதாரம். தட்டு என்பது அது ஒரு மெட்டீரியலு.
தட்டில் வந்து சிறுநீருக்கு யூஸ் பண்ணோம்னு சொன்னால் அதை போய் லேபில் கொடுத்து டெஸ்ட் பண்ணோம்னு சொன்னால் அந்த சிறுநீருடைய தாக்கம்லாம் இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியக்கூடிய ஒரு விஷயம். நம்ம கண்ணால் பார்க்குறோம், அது அந்த தட்டில் சிறுநீர், அது தட்டில் தான் அந்த சிறுநீர் இருந்தது என்பதை பார்க்குறோம். அதை கழுவிட்டு அதில் சோத்தை திங்கும்போது நம்ம மனசுக்கு என்ன செய்யும், ஒரு அருவருப்பாக இருக்குங்கிறது மனசுக்கு தான் அருவருப்பாக இருக்கும். அது கூட கழுவிட்டாங்கன்னா மார்க்கத்துக்கு ஒரு குற்றம் கிடையாது, மனசுக்கு அருவருப்பாக இருக்கும், அவ்வளோதான். சிறுநீர் பயன்படுத்தின பார்த்து நல்லா கழுவி போட்டு திண்டா தப்பா? மனசு ஒப்பாது. ஹராமாக்க முடியுமானா கழுவிட்டால் தான் முடிஞ்சிருச்சு, எதை கழுவுனாலும் சரியாக வந்துடுது. நம்ம மலைஜலங்கிட்டு நம்மளை சுத்தப்படுத்திக்கணும், நம்ம சுத்தமாக ஏறமா இல்லையா? மழை வந்த பாதையை வெட்டி அறுத்த எரிஞ்சிடுறீங்க, அது நம்மளோட தான் இருக்குது. அதனால் கழுவிட்டால் எல்லாம் க்ளீன் ஆயிரும் என்பது தான் இஸ்லாமிய ஒரு அடிப்படை. அந்த அடிப்படை பற்றி பார்த்தாலும் அவர் சொல்கிற உதாரணம் வந்து மார்க்கத்தில் உள்ள உதாரணம் கிடையாது. அது என்னன்னு கேட்டால், இந்த டெக்னாலஜியில் ஒரு டிஸ்பிளேயில் உள்ளதெல்லாம் அது ஒரு மெட்டீரியலா, அதில் ஏதாவது ஒட்டிக்கிட்டு இருக்குமா? சும்மா எடுத்து காட்டுறது தானே தவிர நவீன அந்த தொழில்நுட்பத்தை வைத்து சிலதை காட்டுறாங்க. சினிமாவை காட்டுறாங்கன்னா சினிமாங்கிறதில் அதில் ஒட்டிக்கிட்டு இருக்குமா? அந்த இடத்துல குரானை வச்சா அந்த இடத்துல கொண்டு போய் குரானை எப்படி வைப்ப அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, கேட்குறாரு. அதனால தான் கூட தான் குரானை வந்து செல்ஃபோனில் பார்த்து ஓதுனா, செல்ஃபோன்னா கம்ப்யூட்டர்லேயும் ஓதக்கூடாது அப்படி பார்த்தோம்னு சொன்னான். அது போக சரி இதான் உங்களுடைய ஆதாரமாக இருந்தால், அவர் இதை செல்ஃபோனில் தானே பேசுகிறாரு. அதை சோறு திங்கக்கூடாதுன்னா குழம்பு ஊற்றி திங்கலாமா? அப்போ சிறுநீர் பாத்திரத்தில் அந்த பாத்திரத்தை சினிமா வருது, அது வருது, அதில் கொண்டே குரான் ஓதலாம். குரான் ஓதக்கூடாது, சரி பயன் பண்ணலாமா? குரான் ஓதக்கூடாதுங்கிற அந்த மெசேஜே அவர் எதில் சொல்கிறாரு, அந்த மூத்திர பாத்திரத்தெல்லாம் சொல்கிறார். சிறுநீர் பாத்திரத்தை சிறுநீர் தட்டை தான் என்ன செய்கிறாரு, இவர் பயன் பண்ணுறாரு, அதை செய்யுங்க இதை செய்யுங்கிறாரு. இவர் ஹஜ்ஜிக்கு ஆட்களை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறதுக்கு விளம்பரம் அதில் தான் பண்ணுறாரு. ஹஜ்ஜிங்கிற ஒரு வணக்கத்துக்கு வந்து அங்கே உள்ள காட்சிகள்லாம் எடுத்து போட்டு அதெல்லாம் செய்கிறார். அந்த மூத்திர பாத்திரத்தெல்லாம் செய்கிறாரு. இவர் செய்கிற அம்பூட்டுமே அதில் தானே. ஒரு ஆள்கிட்ட ஃபோன் பேசும்போது கூட அது மூத்திர பாத்திரத்தானே ஃபோன் பேசுகிறாரு. ஃபோன்லாம் எல்லாம் இருக்குது. மூத்திர பாத்திரத்தை உதாரணம் காட்டுறாரு. அப்படி காட்டினின்னு சொன்னால் ஃபோனை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு வாதம் வச்சா தான் அது உண்மை. அந்த வாதத்தில் உண்மையாளராக இருந்தால் அம்மாடி ஃபோனில் தொட்டவே கூடாது, இல்லை ஃபோன் மூத்திர தட்டில் பிரியாணி தான் வைக்கக்கூடாது, வந்து நம்ம தோசை வச்சு திங்கலாண்டா ஒத்துக்குருவீங்களா? உங்களுக்கு மூத்திர தட்டின்னு வந்துருச்சுன்னு சொன்னால் அதில் எதையும் வைக்க மாட்டீங்க. பிரியாணி வைக்க மாட்டீங்க, பிஸ்கெட் வைக்க மாட்டீங்க, குழம்பு வைக்க மாட்டீங்க, ரசமும் வைக்க மாட்டீங்க, எதையும் வச்சு சாப்பிட்றதையும் வைக்க மாட்டீங்க. அதை அப்படித்தான் முடிவு எடுக்கணும். அப்போ நீ செல்ஃபோனில் குரான் ஓதக்கூடாதுன்னா குரான் ஓதக்கூடாதுன்னு சொல்லு, பயான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லு. ஏன்னா பயான் பண்ணும்போது இதெல்லாம் வராதா? சினிமா வந்துடுமா? குரான் ஓதிட்டு ஒரு சினிமா ஏன் வருது? அதை வராமல் ஆக்கி வைக்க முடியுமே? அதான தொழில்நுட்ப கருவி. குரான் வந்தால் குரான் மட்டும் வர்ற மாதிரி நம்ம ஆக்க முடியுமே? அதில் ஏன் வருது? நீங்கள் ஆன்லைன்லேருந்து எடுத்தால் தான் விளம்பரங்கள்லாம் சொருக முடியும். நம்மளாம் அவர் குரானை வந்து அதில் திருஷ்டாக வச்சு அதை படித்தோம்னா அது எப்படி அந்த அசிங்கம்லாம் அதில் வரும்? இடையில வந்துருமா? சரி இடையில வரும்னா நீங்கள் ஒரு பயான் பண்ணும்போது இடையில வருமா? அதுக்கு அதனால் வந்து செல்ஃபோனில் பயான் பண்ணக்கூடாதுங்களா? அப்போ நீங்கள் ஃபேஸ்புக்கு யூடியூப்பு ஒன்றுமே செய்யக்கூடாது. எல்லாமே ஃபேஸ்புக்குங்கிறத என்னது, எல்லா முசீபத்துக்கும் உள்ள ஒரு தளம் தானே அது. அவர் ஏன் ஃபேஸ்புக் வச்சுருக்கார்? அவர் அந்த சொல்லக்கூடிய அந்த ஆலிம் வந்து எதுக்கான ஃபேஸ்புக் வச்சுருக்கிறாரு? ஃபேஸ்புக்கில் பல குப்பை அதான் ஜாஸ்தி இருக்குது, அதில் கொண்டு இவருடைய சேனல் வந்துச்சுன்னு சொன்னால் அப்போ என்ன அர்த்தமாகுது? மூத்தர சட்டிக்குள்ளே இவர் வந்து பிரியாணி திங்கிறார்னு அர்த்தமாகுது. யூடியூப் எதுக்கு வைக்கிறீங்க? யூடியூப் வைக்கலாமா உங்கள் வாதப்படி? எவனும் யூடியூப் வைக்காத, எவனும் ஃபேஸ்புக் வைக்காத, எவனும் இந்த தொழில்நுட்பத்தில் இந்த பயானம் பண்ணாத, இந்த செய்தியும் பண்ணாதேன்னு அவர் சொல்வாரையானால் அப்போ தான் அவர் சொல்கிற அந்த மூத்திர சட்டி வந்து உதாரணத்துக்கு பொருந்தும். குரானுக்கு மட்டும்தான் செய்யாத, மற்ற பிரியாணி மட்டும் வைக்காத, மற்ற சாப்பாடெலாம் மூத்திர சட்டியில் சாப்பிட்டுக்கன்னு சொல்கிற மாதிரி இருக்க அவருடைய வாதம். ஒரு அறிவீனமாக பேசுகிறார். எந்த உலகத்தை இது நவீன சாதனம், இந்த சட்டி ஒப்பிடலாமா? அது மாதிரி உள்ளதா இது? இதில் வந்து நான் இந்த செல்ஃபோனில் வந்து மலத்தினுடைய படத்தை வச்சு ஒருத்தன் காட்டுறான். மோந்து பார்த்தா வாட வருமா? மலம் இருக்கிற மாதிரி ஒரு மலத்தை படம் எடுத்து உங்களுக்கு ஃபோனில் காட்டுறான். அதில் தான் அந்த மலம் இருக்குதுன்னு அர்த்தம்னா என்ன செய்யணும்? மோந்து பார்த்தா அந்த வாசம் வருமா? அது மலமா அது? அப்போ கொஞ்சம் கூட புரிதல் வேணாமா? இது என்ன அது என்ன? ஒப்பீடு காட்டுவதற்குரிய மெட்டீரியலை கொண்டு போய் கற்பனை சாதனத்தில் கொண்டு, இது கற்பனை, இதெல்லாம் வந்து அதில் காட்டுவதெல்லாம் கற்பனையானது, ஃபோனில் காட்டுறதெல்லாம் கற்பனையானதை கொண்டு போய் நிஜமான ஒரு பொருளோடு என்ன செய்கிறாரு? கம்பேர் பண்ணிக்கிட்டு மார்க்கம் சொல்கிறோங்கிற பேரில் உளர்றார், பயங்கரமாக உளர்றார். சரி, அடுத்து ஆஸ்திரேலியாவிலேருந்து முஸ்ஸம்மிலா அப்படிங்கிறவங்க சொல்கிறாங்க, பெண்கள் மணிக்கட்டு வரை மறைக்க வேண்டும். கை மறைக்கிறாங்கல்ல, இந்த கையை மறைத்தல் என்பது வந்து இது மணிக்கட்டுனா இந்த இடம் வரைக்கும் மறைக்கணுமா? அதுக்குரிய ஆதாரத்தோடு சொல்ல
முஸம்மிலா என்பவர்கள் வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து கேட்குறாங்க, இந்த கையை மறைக்கிறதை பொறுத்த வரைக்கும் நம்மளா ஒரு பேணுதலுக்காக வேண்டி இது வரைக்கும் பண்ணிக்கொள்ளலாமே தவிர கம்பல்சரியாக மறைத்தல் என்பது வந்து மணிக்கட்டு வரைக்கும் வராது. கம்பல்சரியாக மறைத்தல் என்பது வரும்னு சொல்கிறாங்க அறிஞர்கள். இது வரைக்கும் மறைக்கணும்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. அறிஞர்களில் க்ளவுஸு போட்டு என்ன செய்யணும், விரல் வரைக்கும் மறைக்கணும்னு ஒரு கூட்டம் சொல்லுது. ஒரு மணிக்கட்டு வரைக்கும் மறைக்கணும், நம்மளும் ஒரு காலத்தில் சொல்லியிருக்கிறோம். மணிக்கட்டு வரைக்கும் மறைக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். மணிக்கட்டு வரைக்கும் மறைக்கணும் என்பதற்கு நம்ம வைக்கிற ஆதாரம் என்னென்னா ஒரு ஆதாரம் கிடையாது. அலங்காரத்தை மறைக்கிறதுங்கிற ஆதாரத்தை கொண்டாந்து காட்டுவாங்க. ஆனால் ஹதீஸுகளில் தேடி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இதுவரைக்கும் மறைக்காமல் இருந்திருக்கிறார்கள். இந்த முழங்கை இருக்குல்ல, முழம் போடுற கை, அந்த முழங்கை வரைக்கும் மறைக்காமல் இருந்திருப்பதற்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. அப்போ முடிஞ்ச அளவுக்கு சாதாரணமான நேரங்களில் நீங்கள் இப்படி முழுசாக அடைந்து கொண்டாலும் பிறருடைய பார்வை அங்கெல்லாம் கையெல்லாம் பார்க்கும்னு உங்களுக்கு இருந்தால், நகை போட்டிருந்தீங்கன்னா வளையல் போட்டிருந்தா அப்போ நம்ம மறைக்கணும்னு சொல்லணும், அலங்காரத்தில் வந்துடுது. அப்படி இல்லை வெறுங்கையாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதை ஒருத்தங்க வந்து இது வரைக்கும் சட்டை போடுறாங்க, இது வரைக்கும் போடுறாங்கன்னு சொன்னால் பெண்கள் முழங்கை ஃபுல்லாக மறைஞ்சிடணும். அந்த மாதிரி இருக்கும் என்று சொன்னால் அது வந்து தவறு இல்லை அப்படின்னு முடிவெடுப்பது தான் சரியான ஒரு கருத்தாக இருக்க முடியும். அதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டால், இப்போ வந்து புகாரில் 193வது ஹதீஸ் என்ன வருதுன்னு கேட்டால், கானர் ரிஜாலு ஒன் நிசாவு, ஆண்களும் பெண்களும் எத்தவல்லவுன ஃபி ஜமானி ரசூலில்லாஹி, ரசூலுல்லாவுடைய காலத்தில் அவங்க உழு செய்வார்கள், ஜமிஅன் ஒன்று சேர்ந்து உழு செய்வார்கள். ஆண்கள் பெண்கள் உழு செய்கிறதுக்குன்னு ஒரு அண்டாவில் ஒரு தொட்டியில் தண்ணி வச்சுருப்பாங்க. அதில் இருந்து முதல்ல ஆம்பளைங்க உழு செஞ்சுட்டு போங்க, அப்புறம் பொம்பளைங்க உழு செஞ்சுட்டு போங்கன்னு இருந்தால் அப்போ பெண்கள் உழு செய்கிறது ஆண்கள் பார்வையில் படாமல் செய்ய முடியும். ஒன்றா சேர்ந்து உழு செய்கிறார். உழு செய்தல் என்பதில் முக்கிய விஷயம் என்ன, முகத்தை கழுவணும். உழு செய்கிறதில் முக்கிய விஷயம் என்ன, கையை கழுவணும். ரெண்டையும் கழுவணுமாக இருந்தால் அதில் ஆடை இருக்கக்கூடாது. இது வரைக்கும் ஓப்பனாக இருந்தால் தான் என்ன செய்ய முடியும், கையை கழுவ முடியும். அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து சும்மா இருந்தாங்கன்னு வரல, உழு செஞ்சாங்கன்னு வருது. ஆண்களும் பெண்களும் ஒன்றாக சேர்ந்து உழு செய்தார்கள் அப்படின்னு வந்து அபுதாவுதில் ஒரு ஹதீஸ் இருக்கிறது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில். அதே மாதிரி வந்து இப்னு உமர் அவர் அறிவிக்கிற ஒரு செய்தி அபுதாவுதில் வருகிறது. குன்னா நதவல்லவ் நஹ்னு ஒன் நிசாவு, நாங்கள் ஆண்களாகிய நாங்களும் பெண்களும் உழு செய்வோம். அல்ல அகதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் உழு செய்வோம். மின் இனாயின் வாஹிதின், ஒரு பாத்திரத்தில், ஒரு பாத்திரம் பெரிய பாத்திரமாக இருக்கும், அதில் நாங்கள் உழு செய்வோம். எப்படி செய்வோம்னு கேட்டால், முதலீஃபிகி ஐதீனா, எங்களுடைய கைகளை அதுக்குள்ளே நுழைத்து தண்ணி அள்ளி உழு செய்வோம். அப்போ நம்ம இந்த ஹவுலு மாதிரி வச்சுக்கிறாங்கல்ல பள்ளிவாசலில், அந்த மாதிரி ஒரு டேபிள், அவ்வளோ பெருசாக இல்லாட்டாலும் இந்த ஒரு டேபிள் மாதிரி ஒரு பாத்திரத்தை வைத்து அதில் தண்ணியை நிறச்சி அதிலேருந்து அள்ளி உழு செய்வாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பக்கம் அவங்க செய்யும்போது அப்போ அந்த பெண்ணுடைய முகம் இவருக்கு தெரியும், அந்த பெண்களுடைய கைகள் தெரியும் என்கிற ஒரு நிலையில் தான் இது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நாங்கள் ஆண்கள் பெண்கள்லாம் ஒன்றா உழு செஞ்சுருக்குறோம் அப்படின்னு சொல்லி அபுதாவுதில் ஒரு ஹதீஸ் வருகிறது. அதே மாதிரி வந்து இது வந்து ரசூலுல்லாஹ் காலத்தில் நடந்து ரசூலுல்லாஹ் வந்து பார்க்காம இருந்திருக்கலாம்ல அப்படின்னு ஒரு சமாளிக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. இப்னு ஹிப்பானில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், இல்லை இப்னு உமர் சொல்கிறாரு, அபுசர நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்களையும் அஸ்ஹாபஹு, நபியுடைய தோழர்களையும் இப்னு உமர் பார்க்குறாரு. எப்படி பார்க்குறாரு, எத்தத்தஹருன ஒழு செய்கிறார்கள், அர்ரிஜால் ஒன் நிசாவு, ஆண்கள் பெண்கள்லாம் மின் இனாயின் வாயுதன். அப்போ ரசூலுல்லாஹ் ஒழு செய்கிறது நின்றுருக்கிறாங்க. அதாவது ரசூலுல்லாவுக்கு தெரியாமல் அந்த மக்கள் செஞ்சாங்கன்ற ஒரு அர்த்தம் யாராவது கொடுக்க வந்தார்களே. ஆனால் இப்னு ஹிப்பானுடைய ஹதீஸ் அதை மறுக்குது. எப்படி மறுக்குது, நான் வந்து பார்த்துருக்குறேன், ரசூலுல்லாவும் சஹாபாக்களும் சேர்ந்து உழு செஞ்சுருக்கிறாங்க, ஆண்கள் பெண்கள் ஒன்றா சேர்ந்து. குல்லுஹும் எத்தத்தஹரு மின்ஹு, அந்த பாத்திரத்தை வந்து அனைவரும் அதில் உழு செய்வார்கள் ஒரு பாத்திரத்தில். அப்போ ஒரு பாத்திரத்தில் உழு செஞ்ச ஆண்களில் ரசூலுல்லாவும் ஒருவராக இருந்தார்கள். அப்போ அந்த பாத்திரத்தில் உழு, அப்போ ரசூலுல்லாவுக்கு தெரியாமல் இது நடக்கலை. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும்போதே அவங்க வந்து இந்த உழவு செஞ்சுருக்கிறாங்க என்று சொன்னால், ஒரு பாத்திரத்திலேருந்து அள்ளி பாத்ரூமில் போய் உழவு செஞ்சாங்கன்னா கூட ரூமு கவர் ஆயிரும். ரூமு கிடையாது, இது ஓப்பன் பிளேஸில் இருக்கும்.
ஒரு பெரிய தொட்டி மாதிரி இருக்கும், அதில் தண்ணி ஊற்றி வச்சுருப்பாங்க. அதை எடுத்து அதனுடைய மறுவடிவமாக தான் நம்ம ஹவுலு போட்டு வச்சுருக்கோம் பள்ளிவாசல்களில். அப்போ அதுலேருந்து எடுத்து முகத்தை கை, இப்போ கையை கழுவும் போது கை மறையாமல் தானே இருக்குது. மணிக்கட்டு வரைக்கும் மறையாது, மணிக்கட்டு வரைக்கும் வச்சு அவ்வளோ செய்வாங்க. இது வரைக்கும் தண்ணி வரணும்ல. அப்போ எங்களுக்குள்ள ஆடை இல்லாமல் இருந்தால் தானே தண்ணி பட முடியும். அப்போ இந்த கைகள் மறைக்கப்படாமல் தானே மறைக்கப்படாமல் இருந்திருக்குது. ஆண்கள் பார்ப்பாங்கன்னு தெரிஞ்சிருக்குது. ரசூலுல்லாஹ் அதில் ஒரு ஆளாக இருக்கிறாங்க. இந்த ஒழு செய்யும்போது கையெல்லாம் தெரியும், என்ன இங்கே உட்காந்து செய்கிறேன், தனியாக எடுத்துகிட்டு போங்க இருப்பாங்கல்ல, நீங்கள்லாம் இங்கே வரக்கூடாது, நீங்கள் தனியாக இன்னொரு பாத்திரத்தை தனியாக யூஸ் பண்ணிக்கிறங்க, அதுக்கு ஒரு திரையை போட்டு மறைச்சிக்கிறங்க அப்படின்ற ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கணும்ல. எல்லாம் ஓப்பனாக இருக்கிற ஒரு இடத்துல ஆண்களும் பெண்களும் ஒழு செய்கிறாங்க, எல்லாருமே அதில் செஞ்சுருக்காங்க. அதில் ரசூலுல்லாஹ் ஒரு ஆளாக இருந்தார்கள் என்று அவர் சொல்லக்கூடிய ஒரு காட்சியை பார்க்குறோம். அதே மாதிரி இதெல்லாம் பார்த்துட்டு உலமாக்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் விளக்கம் சொல்கிறாங்க. விளக்கம் என்ன சொல்கிறாங்க, இது மகரமான ஆட்களாக இருந்திருப்பாங்க, அவங்கவுங்க மனைவிமார்களோடு சேர்ந்து செஞ்சு பயங்கர விளக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. மனைவிமார்கள்னால் ஒருத்தருடைய மனைவி அவருக்கு மட்டும் தானே மகரமு, அவர் மனைவியை கூப்பிட்டு போனான்னா மீதி பேருக்கெல்லாம் மனைவி இல்லை, எல்லோரும் பார்ப்பாங்களே. பெரிய கூட்டத்தை பற்றி சொல்லும்போது இப்படி சொல்லலாமா விளக்கம்? இதுக்கு ஹதீஸுக்கு ஒன்றுமில்லாமல் ஆக்குறதுக்கு சொல்கிற வாசகம் என்னன்னு கேட்டால் அவங்கவுங்க மனைவிமார்களோடு செஞ்சுருப்பாங்க. மனைவிமார்களோடு இங்கே வரலையே, பெண்கள் ஆண்கள்னு வருகிறது. எல்லோரும் பொண்டாட்டி கூட்டிகிட்டு போனாலும் அவருடைய பொண்டாட்டி மட்டும்தான் அவருக்கு அந்த பிரச்சனையில் வரேன், மகரமில் வரேன். மற்றவங்க பொண்டாட்டி மாதிரிலாம் அங்கே நிற்பாங்களே, அதை மற்றவங்களாம் பார்ப்பாங்களே, அந்த ஒரு பொருத்தமில்லாத ஒரு பதிலை சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இன்னொரு ஹதீஸில் என்ன செய்யணும்னா, உம்மு சபியாண்டு ஜுஹைனாண்டு ஒரு கபீலா இருந்துச்சுன்னு முதல்ல சொன்னோம்ல, முதல் கேள்வியில், அந்த கோத்திரத்தை சேர்ந்த உம்மு சபியாங்கிறவங்க அறிவிக்கிறாங்க, ஒரு பாத்திரத்தில் நானும் ரசூலுல்லாஹுமே நெஞ்சிருக்கிறோம், கை விட்டு தண்ணீர் எடுத்து உழு செஞ்சுருக்கிறோம். இந்த உம்மு சபியாங்கிறவங்க யார்? இவங்க ஜுஹைனா கோத்திரத்தை சேர்ந்தவங்க. இவங்க ரசூலுல்லாஹுக்கு எந்த வகையிலையும் உறவில் வரமாட்டாங்க, மகரமில் வரமாட்டாங்க. அந்நிய பெண், ஒரு அந்நிய பெண் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், உழு செய்யும்போது நான் உழு செஞ்சுருக்கேன், ரசூலுல்லாஹ் செஞ்சுருக்கிறாங்க, அவங்க 2 பேர் மட்டும் செஞ்சுருக்க மாட்டேன், நிறைய பேர் இருந்திருப்பாங்க. அதில் மகரமாக தான் இருந்தாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு மறுப்பாக உம்மு சபியா என்ன சொல்கிறாங்கன்னா, இஹ்தலபத்து எது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் உலூய், உழு செய்யும் பொழுது என் கையும் ரசூலுல்லாஹ்வுடைய கையும் மின் இனாயின் வாஹிதின், ஒரு பாத்திரத்திலிருந்து என் தண்ணீரை எடுத்து நாங்கள் பயன்படுத்தினோம். அப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி இருக்குது, ஒரு பக்கம் ரசூலுல்லாஹ் தண்ணி எடுத்து உழு செய்கிறாங்க, ஒரு பக்கம் உம்மு சபியா செஞ்சுருக்கிறாங்க என்கிற ஒரு செய்தி அபுதாவுதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்குற நேரத்தில் அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இந்த முழங்கை வரைக்கும் தெரிதல் என்பது அது தவறாக கருதப்படலை. சாதாரண நேரத்தில் நீங்கள் போட்டுக்கலாம், ஒரு பழகிட்டனால அது குறைக்கணுன்ற ஒரு அவசியம் இல்லை, இருந்தால் போட்டுக்கிறோங்க. மார்க்கத்தில் ஒரு கட்டாயம் எது வரைக்கும் வரும்னா இது வரைக்கும் தான், இதுக்கு மேலே ஏற்றிடக்கூடாது. இது வரைக்கும் நீங்கள் அரக்கை முக்கால் சட்டையெல்லாம் ஒரு பெண் போட்டால் கூட அலங்காரம் இல்லாமல் இருந்தால் போட்டால் கூட அதை தப்பு செய்ய முடியுமான்னா அதுக்கு நீங்கள் ஆதாரம் காட்டணும். காட்டி இருக்கிற இந்த ஆதாரத்துக்கு பதிலும் சொல்லணும். இந்த காட்டியிருக்கிறோம்ல, அதிகபட்சமாக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இப்னு ஹஜர் சொல்லும் பொழுது இதுக்கு பதிலாம் சொல்ல முடியாது, என்னென்னமோ சமாளிக்கிறாங்க, ஒன்றா தான் இருந்திருக்கிறாங்க, தெரிகிற மாதிரி தான் இருந்திருக்கிறாங்க, இதுக்கு மனைவியாக இருப்பாங்க, அப்படி இருப்பாங்க, இப்படி இருப்பாங்க. சில ஆளுக்கு இவ்வளோ தெளிவான வாசங்க இருக்கும்போது கூட முதல்ல ஆண்கள்லாம் உள்ள செஞ்சு போயிடுவாங்க, அப்புறம் பெண்கள் செய்வாங்கன்னு விளக்கம் கொடுக்குறாங்க. ஒன்றாக சேர்ந்து செய்வார்கள்னு இருக்குது, என்னடா அது விளக்கம் கொடுக்குறேன்னு திட்டுறாரு அவர். ஹதீஸில் நீங்கள் என்ன விளக்கம் கொடுத்தும் சமாளிக்க இயலாது. அவர் என்ன செய்கிறார், கடைசியாக ஒன்று சொல்லலாம், என்னன்னு கேட்டால் அநேகமாக இது அந்த ஹிஜாபுடைய வசனம் அருளப்படுவதற்கு முந்தி உள்ளதாக இருக்கலாம் அப்படிங்கிறார். இவனை என்ன செய்கிறாரு, லா மானிய மினல் இஜ்திமா கபல நுசுலில் ஹிஜாப், இது சொல்கிற பதிலில் கொஞ்சம் சரியான பதில் சொல்வதாக இருந்தால் இது ஹிஜாபுக்கு முந்தி உள்ளதாக இருக்கலாம் அப்படிங்கிறார். இதுவே தப்பு. ஏன்னு கேட்டால் இதெல்லாம் ஹிஜாபுக்கெல்லாம் பிறகு தான் இதை அறிவிக்கிறார் இப்னு உமர். ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு பிறகு தான் சம்பவத்தை அறிவிக்கிறார். ரசூலுல்லாஹ் காலத்தில் காலத்தில்னா இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னு அர்த்தம். ஒரு காலத்தில் இருந்து ஒரு காலத்தில் மாற்றப்பட்டுருச்சுன்னு அப்படி வரவே இல்லை. எல்லா ஹதீஸ்லையும் என்ன இருக்குன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில்னு சொன்னால் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இது அவங்க அறிவிக்கலை, ரசூலுல்லாஹ் மௌத்துக்கு பிறகு தான் அறிவிக்கிறாங்க. அறிவிக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் காலத்தில் இப்படி இருந்தேன்னு என்ன அர்த்தம், அவங்ககிட்ட கடைசி காலம் வரைக்கும் இருந்துச்சுங்கிறது தான் ஒரு பொதுவான ஒரு புரிதல். அப்படி வச்சுக்கிட்டாலும் இவங்க சொல்கிற அந்த ஹிஜாபில் கொண்டு விட்டு தப்பிக்க பார்க்குறாங்க. ஹிஜாபுக்கு முன்னாடி ஹிஜாபுங்கிறதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது?
ஹிஜாபுன்னா ரசூலுல்லாவுடைய மனைவிமார்கள் வந்து அந்நிய ஆண்களை விட்டு திரை போட்டு மறைத்து கொள்ளணுங்கிறது தான் ஹிஜாபுடைய வசனம். இந்த வசனத்துக்கு இது என்ன சம்மந்தம் இருக்குது? ரசூலுல்லா மனைவிமாருக்குள்ள சட்டமில் ஹிஜாபுங்கிறது இதை விளங்காமல் எல்லா அறிஞரும் ஹிஜாபுங்கிறாங்க. இதுக்கு பேர் ஹிஜாபே கிடையாது. ஹிஜாப் என்று பெண்கள் தங்களை முழுமையாக மறைத்து கொள்ளணும்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ரசூலுல்லாவுடைய மனைவிமார்க்குத்தான் என்று தான் இந்த ஹிஜாப் வசனம் சொல்லுது. யா நிசான் நபியின் மனைவிமார்களே நல்லா கூப்பிட்டு தானே செய்கிறான். நீங்கள் வந்து அதில் பல விஷயம் சொல்கிறான். நீங்கள் யார்ட்டையாவது ஒரு பொருளை கேட்பதாக இருந்தால் ஃபஸ்ட் உன்னை மின்வராய் ஹிஜாப், ஒரு திரையை போட்டுக்கு திரைக்கு அப்பால் அவங்க இருக்கட்டும், நீங்கள் இப்பால் இருந்துட்டு தான் கேட்கணும். ஒரு திரையை போட்டுக்குமோ அணிகிற ஆடைக்கு பேர் கூட ஹிஜாப்பு கிடையாது. அந்த பெண் ரசூலுல்லாவுடைய மனைவிமார்கள் இருந்தாங்கன்னா அவங்க ஸ்க்ரீன் போட்டுக்கணும். அங்கே ஸ்க்ரீனுக்கு அப்பால் ஸ்க்ரீனு அந்த உடைக்கு பதிலாக வீட்டில் போடக்கூடிய ஸ்க்ரீனுக்கு பேர் தான் ஹிஜாப். ஹிஜாப்னா திரைச்சீலை போட்டது தான் நீங்கள் பேசணும்னு நல்லா சொல்கிறோம். அந்த தொடரில் தான் ரசூலுல்லாவுடைய மனைவிமார்களை நீங்கள் கல்யாணம் பண்ணக்கூடாது, அவங்க மௌத்துக்கு பிறகு கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னா ரசூலுல்லாவுடைய மனைவிமாருக்குரிய சட்டமாக தான் வருது. அதுதான் ஹிஜாபுடைய வசனம். ஹிஜாபுடைய வசனத்துக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? ரசூலுல்லாவுடைய மனைவிமாருக்கு உள்ள ஒரு சட்டம் தானே ஹிஜாபுங்கிறது. வந்தால் என்ன வராட்டி என்ன, இது பொதுவாக உள்ள ஒரு விஷயம். இது ரசூலுல்லா மனைவிமார்கள் வேண்டுமானால் ஹிஜாபுக்கு முன்னாடி இப்படி செஞ்சுருக்காங்கன்னு அவங்களுக்கு மட்டும் இதை நீங்கள் சொல்லலாம். அப்போ ஹிஜாபுண்டாலே இந்த அறிஞர்கள் என்ன செய்கிறாங்கன்னா எல்லா பெண்களுக்கும் உரிய ஆடையை ஹிஜாபுன்னு வழங்குறாங்க. ஆனால் ஹிஜாபுடைய வசனத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். ஹிஜாபுடைய நிசார் நபியின் மனைவியரேன்னு கூப்பிட்டு தான் அந்த ஹிஜாபுங்கிற வார்த்தை எங்கே வருதுன்னு கேட்டால், ரசூலுல்லாவுடைய வீட்டுக்கு போனீங்கன்னா சாப்பிட கூப்பிட்டா உடனே வெளியேறிடுங்க, அங்கே உட்காந்துட்டு இருக்கா தொந்தரவு பண்ணாதீங்க இப்படிலாம் சொல்லிட்டு வந்து நீங்கள் ரசூலுல்லாட்ட எதுவும் மனைவிமார்கிட்ட ரசூலுல்லாவுடைய மனைவிமார்கிட்ட எதுவும் கேட்பதாக இருந்தால் ஃபஸ்ட் உன்னை மின்வராய் ஹிஜாப், திரைக்கு அப்பால் இருந்து கேளுங்கள். ஒரு திரையை போட்டுக்கணும். ரசூலுல்லா மனைவிமார்கள்லாம் ஸ்க்ரீனுக்கு அப்பால் தான் இருக்கணும். ஸ்க்ரீன் போடுறதுக்கு பேர் தான் ஹிஜாப். இது விளங்காமல் ஹிஜாபுங்கிறது அந்த வசனத்திலேருந்து அனைத்து பெண்களை பற்றி இது பேசவே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருந்து கூட இந்த ஹிஜாபு இவங்க போகிற இந்த புர்காவை தான் ஹிஜாபுன்னு என்ன செய்கிறாங்க. அன்றைக்கி வரைக்கும் இப்போ அறியாத மக்கள் சொல்கிறாங்கன்னா அன்றைக்கி அறிஞ்ச மக்களும் சொல்கிறாங்க. இப்படி இப்னு ஹஜர் மாதிரி ஆளுக்களும் இது சொல்கிறாங்க ஹிஜாபா. இதுக்கு பேர் ஹிஜாபுக்கு முன்னாடி ஹிஜாபுக்கும் இதுக்கு என்னப்பா சம்பந்தம்? ஹிஜாபுக்கும் எல்லா பெண்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? ஹிஜாபுங்கிறது முழுசாக ஸ்க்ரீனுக்கு பின்னாடி இருத்தல் என்பது ரசூலுல்லாவுடைய மனைவிமாருக்குள்ள சட்டம். அந்த சட்டம் இறங்குறதுனால இதுக்கு என்ன பாதிப்பு வரும்? அது இறங்குனா என்ன, இறங்காட்டி என்ன, வேறு பெண்களுக்கு உள்ள விஷயம்ல இது வேறு பெண்கள் ஒழுவு செய்கிறதுக்குள்ள விஷயமாவில் வருது. அதனால் இதுதான் அதிகபட்சமான ஒரு பதில் அவங்க சொல்கிறாங்க. லூத் நபி அவர்களின் மனைவி அந்த சமுதாயம் செய்த தவறை செய்ததாக பயானில் கூறுகிறார்கள். அவ்வாறு கூறுவது தவறு என்று சொன்னால் குரானில் அல்லாஹ் அவ்வாறு கூறியிருக்கிறான் என்று சொல்கிறார்கள். விளக்கம் தரவும் அப்படின்னு கேட்குறாங்க பாண்டிச்சேரியிலேருந்து. அதாவது லூத் நபியுடைய ஒரு சமுதாயம் வந்து ஒரு கெட்ட காரியம் செஞ்சாங்க. முக்கியமான அடிப்படை ஏகத்துவ கொள்கை தான். பல தெய்வம் அல்லாவை நம்பாமல் இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு. அதுக்கு தான் நபிமார்கள் வருவாங்க. அதோடு சேர்த்து அந்த பகுதியில் இருக்கிற தீமைகளையும் எதிர்ப்பாங்க. மெயினாக வர்றது லூத் நபி வந்தாலும் சரி, இப்ராஹிம் நபி வந்தாலும் சரி, எல்லாமே லா இலாஹ இல்லல்லாஹுக்கு தான் வர்றாங்க. எல்லா நபிமார்களும் அதை சொல்வதற்கு வருவாங்க. வரும் பொழுது இப்போ ஷுவைப் நபி வந்தார்னா அவர் காலத்தில் அளவு நிர்வாகிகள்லாம் மோசடி பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் தௌஹீதையும் சொல்லி கொண்டு அளவு நிர்வாகி மோசடி பண்ணாதீங்கிற அது மிகைத்திருந்ததுனால அதை பற்றியும் சொல்லியிருப்பார். அதை சொல்வதற்கு அவர் வரல. அதை விட அல்லாஹ் ஏற்றுக்கணும் முதல் விஷயம். எல்லா நபிமாரும் அதுக்கு தான் வந்தாங்க. லூத் நபியுடைய அடிப்படை கொள்கை என்னென்னு கேட்டால் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் அவர் சொல்வது தான். அதை சொல்வதோட ஏன்டா அந்த மாதிரி ஓரினை சேர்க்கை செஞ்சாங்க. அதாவது ஆணுக்கு ஆண் ஓரினை சேர்க்கைன்னு இந்த பெண்ணுக்கு பெண்ணும் செய்வாங்க. அது கூட அங்கே இருக்கலை. என்ன இருந்துச்சுன்னு சொன்னால், அதாவது இன்னக்கும் இல்லை தூணர் ரிஜால, நீங்கள் ஆண்களோடு சேர்கிறீர்கள், ஷஹவத்தன் ஆசையோட மிந்துனி நிசாயி, பெண்களை விட்டுடுறீங்க, வல்லந்து கோமன் முஸ்லிமன் வரம்பு மீறிய கூட்டமாக இருக்கிறீங்களேன்னு சொல்லி தான் லூத் நபி அந்த மக்கள்கிட்ட போய் பிரச்சாரம் பண்ணார். 781 இருக்கிறது. அதே மாதிரி 26 165 இருக்கிறது. தூண துக்குரான மினல் ஆலமீன், நீங்கள் உலகத்தில் ஒரு ஆண்களோடு நீங்கள் போய் சேர்கிறீர்களா? ஓ ததருணமாக கலக்கலக்கும் ரப்புக்கும் அஸ்வாஜிக்கும், இறைவன் உங்களுக்கு படைத்திருக்கிற உங்கள் மனைவியரை விட்டு விடுகிறீர்களா அப்படின்னு சொல்லி கேட்டார்கள் வருது. அப்போ லூத் நபி சமுதாயத்தில் இருந்த ஒரு தீமை என்னன்னு கேட்டால், ஆணுக்கு ஆண் பெண்களோடு அந்த சம்பவம் பண்ண மாட்டாங்க. அது நாட்டம் இல்லாமல் இருப்பாங்க. ஆணோட ஆண் தான் சேருவார்கள். அது மிகைத்து இருந்திருக்கு. எல்லோரும் அப்படி செஞ்சுருக்க மாட்டாங்க, கொஞ்சம் பேர் அப்படி இருந்திருப்பாங்க. ஆனால் அப்படி மிகைத்து இருந்திருக்குது. அப்போ இதுக்காக வேண்டி அவங்களை அழிக்கும்போது
லூத்துடைய மனைவி நல்லா அழித்ததாக சொல்கிறான். லூத் நபி அழித்த மாதிரி அவங்க மனைவியை சேர்த்து அழித்தோங்கிற விஷயத்த மனைவியை தவிர மற்ற எல்லாரையும் காப்பாற்றணும்னு நல்லா சொல்கிறான். அப்போ லூத் நபியுடைய அந்த ஓரினச் சேர்க்கை சமுதாயம் அழிக்கப்படும் பொழுது அவளும் அழிக்கப்பட்டாள், அவருடைய மனைவி அழிக்கப்பட்டான்னு வருது. இதை வச்சு தான் அதே தப்பு அந்த பெண்கள் செஞ்சாங்கன்னு அந்த பயானில் சொல்கிறாங்க. இது ஒரு மடமை. ஏன்னு கேட்டால் இந்த மேட்ரே வந்து ஓரினச் சேர்க்கை, ஆணுக்கு ஆண் செய்யக்கூடிய ஓரினச் சேர்க்கையை வந்து ஒரு பெண் எப்படி செய்வா? அப்போ ஒரு பெண்ணு அதில் குற்றவாளியை சேர்க்கப்படுறாள்னா அதை செஞ்சுருக்கா, செய்ய முடியாத. உடல் ரீதியாக ஆணுக்கு ஆண்கிறதுக்கு ஒரு பெண்ணுக்கு என்ன ரோல் இருக்குங்க? அந்த பெண் அதை செஞ்சான்னு சொல்ல முடியாது. பெண் என்ன செய்கிறான்னு கேட்டால் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க, அப்படி தான் பண்ணியிருப்பாங்களே தவிர அந்த காரியத்தை எப்படி செய்ய இயலும்னா, ஆம்பளைக்கு மட்டும் செய்கிற ஒரு காரியத்தை பொம்பளை செஞ்சான்னு வந்தால் உடலுக்கு ஒரு ரீதியாகவே அது வந்து சாத்தியமற்றதாக இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், லூத்துடைய மனைவி நூஹுடைய மனைவி இந்த 2 பேரும் புருஷமார்களுக்கு துரோகம் செய்தார்கள் அல்லாஹ் சொல்கிறான். ஃபஹானத்தாகுமா, அந்த 66வது சூறாவில் 10வது வசனத்தில் சொல்லுகிறான். ஃபஹானத்தாகுமா, அந்த 2 பேரும் என்னஞ்சாங்க, அந்த புருஷமாருக்கு துரோகம் செஞ்சா. துரோகம்னா என்ன துரோகம்? அந்த ஏகத்துவ கொள்கைக்கு துரோகம். அல்லாவாதுக்குள்ளாவாதுன்னு போய் அவங்களோட சேர்ந்துக்கிட்டு பேசியிருப்பாங்க. ஓரினச் சேர்க்கை மட்டும் செஞ்சுட்டு தௌஹீதில் இருந்தாங்க. முதல்ல அவங்க எதிர்த்தது வந்து ஏகத்துவ கொள்கை தான், ப்ளஸ் வந்து இந்த செயலையும் செஞ்சுக்கிட்டாங்க. அப்போ இந்த பெண்மணி அல்லாஹ் குற்றச்சாட்டாக சூக்கும்போது என்ன செய்கிறான்னு கேட்டால், அப்போ காணத்தாகுமா, நூஹுடைய மனைவி அவருக்கு துரோகம் செய்தார், லூத்துடைய மனைவி அவருக்கு துரோகம் செய்தார் என்று குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ துரோகம்டா என்ன துரோகம்? அந்த ஏகத்துவ கொள்கை இவங்க சொல்லும் பொழுது ஒரு இறை வந்தாங்கும் போது அதை கிண்டல் அடிக்கிறது, அதுக்கு எதிராக பேசுகிறது, அதுக்கு எதிராக பேசுகிறவங்களோட சேர்ந்து கொள்வது, அந்த மாதிரி குடும்பத்தில் இருந்து கொண்டு லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற அந்த கலிமாவை ஒழிக்கிறதுக்கு இந்த பெண்ணும் பாடுபட்டிருப்பாங்க. அந்த தப்பு தான் செஞ்சுருப்பாங்களே தவிர ஒரு பெண்ணு எப்படி ஒரு ஓரினச் சேர்க்கை செய்ய முடியும்? ஆண்களும் செய்கிற ஒரு செஞ்சாங்கங்கிறது ஒரு பெண்ணுக்கு எப்படி பொருந்தேன்? அறிவீனமாக அதை சொல்கிறாங்க. அவங்க செஞ்ச துரோகம் தான் பண்ணியிருக்கிறாங்கன்னு தான் அது செய்யணும், விளங்கி கொள்ளணும். அல்ல இது வரைக்கும் வந்து உள்ள கம்மியான 13 கேள்வி தான் வந்திருக்குது, 14 கேள்வி. இன்ஷா அல்லாஹ் மீதி உள்ள கேள்விகளை அடுத்தடுத்த வாரத்தில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.